අපි වචනය මෙනෙහි කරන්නට යනවා. நாங்கள் வார்த்தையை தியானம் செய்ய මම අද උදෑසන ඔබ සමග පැවසුවා වගේ நான் இன்று காலையிலே உங்களோடு சொன்னது போல අපි ඇතුල් වෙලා ඉන්න මේ කාලය நாங்கள் பிரவேசித்திருக்கின்ற இந்த காலம் අලුත් කාලයක්. ஒரு புதிய காலம், අලුත් ඍතුවක් කියලා කිව්වොත් හරි. ஒரு புதிய காலகட்டம் என்று சொன்னால் சரியா අපි இருக்கும். දන්නවා ඍතුන් තිබෙනවා මේ පොළවේ. எங்களுக்கு தெரியும் இந்த பூமியிலே காலகட்டங்கள் இருக்கின்றன. දෙවියන් වහන්සේ ආරම්භයේ ඇති කළා ඍතුන්. தேவன் ஆரம்பத்திலே அந்த காலகட்டங்களை අපට உருவாக்கினார். රස්නේ කාලයක් තියෙනවා. ஏன் எங்களுக்கு ஒரு புழுக்கமான ஒரு සීතල காலம் කාලයක් இருக்கும், තියෙනවා. குளிர் காலம் ඒ இருக்கும், වගේ වසන්ත කාලයක් அதே තියෙනවා. போல வசந்த காலம் என்று இருக்கும். අපි දන්නවා මේ කාලේ මේ අප්‍රේල් මැයි අතර කාලය எங்களுக்கு தெரியும் இந்த ஏப்ரல் மே மாதத்துக்கு இடையிலே වසන්ත කාලය කියලා හඳුන්වනවා. ஏன் வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். ගොඩක් අය නුවරඑළිය යනවා. அநேகர் நூறெலிக்கு ඇයි අර போவார்கள். සීතල නැහැ. ஏன் අඩුයි. அங்கே සීතල අඩුයි. குளிர் குறைவாக වහින්නේ නැහැ, இருக்கும். හිම වැටෙන්නේ නැහැ. ஏனென்றால் பனி விழுகுதில்லை. ඉතින් ගස්වල මල් පිපිලා ගෙඩි හැදිලා ஏனென்றால் மரங்களிலே பூக்கள் பூத்து காய்கள் පරිසරය காய்க்கும். අලංකාර වෙනවා. ஏன் சுற்றாடல் அழகாக ඉතින් ඒක இருக்கும். වසන්ත කාලය. ஏனென்றால் இது ஒரு வசந்த காலம் என்று சொல்வார்கள். ඉතින් ඒ කාල වකවානු වල මිනිස්සු වැඩ කරන්න ඕන කොහොමද කියලාත් අවබෝධයෙන් ඉන්නවා. அந்த காலகட்டங்களில் ஜனங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கூட ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். විශේෂයෙන් කෘෂි කර්මාන්තයේ නියැලෙන කට්ටිය விசேஷமாக விவசாயம் செய்கிறவர்கள் මේ කාලයන් අනුව වැඩ කරනවා. அவர்கள் இந்த காலகட்டத்தின்படி வேலை செய்வார்கள். දෙවියන් වහන්සේ ඒ ස්වභාව ධර්මයේ නිර්මාණය කරන විට தேவன் அந்த இயற்கையை உருவாக்கும் பொழுது මේ කාලයන් පොළොවට ගැලපෙන විදියට හදලා තිබෙනවා. இந்த காலங்களை பூமிக்கு ஏற்றமாறு ඒ செய்திருக்கிறார். නිසා බයිබලයේ අපිට කියනවා වපුරන්න කාලයක් තියෙනවා. அதனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது කපන්නට விதைப்பதற்கு ஒரு කාලයක් காலம், තියෙනවා. அறுப்பதற்கு ஒரு காலம். ඒ වගේම දෙවියන් වහන්සේ තමන්ගේ මැවිල්ල කාල පරිච්ඡේදයන් වලට යටහත් කළා. அதே போல் தேவன் යටත් කළා. தேவனுடைய படைப்புகள் காலகட்டத்துக்கு நிர்ணயித்தார். ඒ කාල පරිච්ඡේදයට අදාළ විදියටයි පරිසරය ක්‍රියාත්මක அந்த වෙන්නේ. காலகட்டத்துக்கு ஏற்றமாறு தான் இந்த சூழல் உருவாகிறது. නමුත් බයිබලයේ සුවිශේෂී ස්ථාන ඊටම ස්වල්පයක් තියෙනවා. இதில் வேதத்திலே சில இடங்கள் மாத்திரம் கொஞ்சம் ඒ இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පොදු සැලැස්ම අභිබවා දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරපු අවස්ථාව. அது தேவனுடைய பொதுவான திட்டத்தை கடந்து வேலை செய்கிற சில இடங்கள். එකක් දෙයක් කාට හරි කියන්න පුළුවන්. ஒன்று என்று உங்களுக்கு சொல்ல ඒ முடியுமா? කියන්නේ දෙවියන් වහන්සේ සියල්ල කාලයට යටත් කළා. தேவன் எல்லாமே காலத்துக்கு கீழ்ப்படுத்தினார், ඍතුන් වලට යටත් කළා. காலகட்டங்களுக்கு හැබැයි கீழ்ப்படுத்தினார். සමහර අවස්ථා කීපයක් තියෙනවා. ஆனால் அதிலே சில சந்தர்ப்பங்கள் உண்டு. උන්වහන්සේ විශේෂ අවස්ථාවන් කොට ඒ කාලයන් වලට කාලෙන් එළියට නැත්නම් ඒකට අනුකූල නොවි දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක වුණා. என்றால் அந்த காலகட்டத்துக்கு வெளியாக தேவன் செயல்பட்ட சில ඒවා காலங்கள் විශේෂ இருக்கு. අවස්ථාවන්. அது சில விசேஷித்த ඒ කියන්නේ මනුෂ්‍යයන්ගේ சந்தர்ப்பங்கள். ඇදහිල්ල මත උන්වහන්සේ ක්‍රියාත්මක වුණා. மனிதனுடைய விசுவாசத்தின் மேல் செயல்பட்டார். එකක් තමයි පහුගිය දැන් සති කීපයකට කලින් අපි ඉගෙන ගත්තා මේ ඊසාක් නියං කාලේ වැපුරුවා කියලා. அதிலே ஒன்று தான் நாங்கள் பார்த்தோம், ஈசாக்கு வறட்சியான காலத்திலே ඒක அவர் වපුරන விதை செய்தார். කාලෙද? அது නෑ விதைக்கின்ற ඒක වපුරන காலம், කාලේ නෙවෙයි. அது விதைக்கின்ற නියගේ காலம் அல்ல. කවුරුත් වපුරන්නේ නැහැ. ஏனென்றால் வறட்சியான காலத்தில் யாருமே விதைக்க மாட்டார்கள். වහින්න ඕනේ වපුරන්න. ஏன் விதைப்பதற்கு மழை பெய்ய මේ வேண்டும். කාලේ මිනිස්සු ආපහු කුඹුරු වැඩ කරන්න ආරම්භ තියෙනවා. இந்த காலத்தில் ஜனங்கள் மறுபடியும் வயல் வேலை செய்ய ඒ කාලය ඇවිල්ලා ஆரம்பிக்கிறார்கள். තියෙනවා. ஏன்னா அந்த காலம் හැබැයි ඊසාක් නියගෙදි වැපුරුවා. ஆனா ஈசாக்கு வந்து மழை இல்லாத ඔහුගේ காலத்தில் බීජ விதைத்தார். විනාශ වුණේ නැහැ. அவருடைய விதைகள் அழிந்து போகவில்லை. බයිබලයේ අපිට කියනවා ඔහුගේ බීජ වලින් එකකින් 100ක් හටගත්තා කියලා. அதிலே நாங்கள் Wow. பார்க்கிறோம், Amen. 100 பெற்றுக் கொண்டார் என்று. ඒක විශේෂ අවස්ථාවක්. அது விசேஷித்த சந்தர்ப்பம். දැන් ඒ වගේ කාලයන් වෙනස් කරපු තව අවස්ථාවක් තියෙනවා. அதே போல் காலங்களை மாற்று இன்னொரு நேரம் இருந்தது. යෝෂුවා யோசுவாவுடைய ඇත්තටම ඉර නැවතුවා කියන්නේ අපි හිතුවොත් මේ ගැන වැඩිපුර ගවේෂණය කරලා පොළව කැරගෙන එක නතර වෙලා. என்றால் சூரியனை நிறுத்தினார், அதாவது பூமி சுற்றுகிறதை ඉර කැරගෙන්නේ நிறுத்தினார். නැහනේ. ஏன் பூமி சுற்றுவதை நிறுத்தினார்? පෘථිවියනේ කැරගෙන්නේ. என்றால் இந்த பூமி தான் சுத்துகிறது. යෝෂුවගේ ආඥාවකට. யோசுவோடைய ஜெபத்திலே ඒ වගේ බයිබලයේ අපි අරගත්තාම සමහර ස්ථාන තියෙනවා දෙවියන් වහන්සේ අර පොදු සැලැස්ම අභිභව දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරපු අවස්ථාවකට හේතු උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ නිසා. ආමේන්. என்றால் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், அந்த பொதுவாக அந்த திட்டங்களை மாற்றி தேவன் செயல்பட்டிருக்கிறார். දැන් මට පුළුවන් තව විනාඩි 5කින් දෙව මෙහෙ නවත්තන්න. இப்ப போதகருக்கு முடியும், இன்னும் 5 நிமிடத்திலே கூட்டத்தை நிறுத்த. ගොඩක් අය ෂහා නියමයි නේ නං කියලා. அநேகர் சொல்றாங்க, நல்லது தானே, නේ කරන්නේ එහෙම. இல்லை அப்படி செய்கிறது இல்லை. දැන් මට ඒ අවසරය තියෙනවා නම් මෙතන என்றால் அந்த அதிகாரம் எனக்கு இங்கே இருக்கும் என்று சொன்னால் සාමාන්‍යයෙන් අපි 12ට ඉවර කරයි. சில நேரம் 12 மணிக்கு முடிப்போம். හැබැයි මම 11 මාට ඉවර කරන්න පුළුවන්. இன்னும் 11:30 மணி முடிக்கவும் மேலும். දැන් එහෙම අපිට අවසරයක් තියෙනවා නම් அப்படி ஒரு அதிகாரம் எங்களுக்கு இருக்கும் என்றால் දෙවියන් වහන්සේ මැවුම්කාරය නිසා என் தேவன் சிருஷ்டிகராய் එයාගේ இருந்தபடியால், ආධිපත්‍යයටදී සියල්ල තිබෙන නිසා அவருடைய அதிகாரத்தின் கீழ் எல்லாமே උන්වහන්සේට இருக்கிறபடியால் ඕන දෙයක් කරන්න පුළුවන්. அவரால் வேண்டியது செய்ய ඒකට முடியும். කාට හරි කියන්න බෑ ඒක සාධාරණ නෑ.
யாருக்காவது ඒක சொல்ல முடியாது අසාධාරණයි. அது அநியாயம் தானே ඒ சாதாரண සවුට වුණ වැඩේ හරි හොඳ නැහැ. ஏசவுக்கு நடந்தது යාකොබ් சரியில்லையே උපත ඉඳලම අයියාගේ කකුල අල්ලගෙන ආපු මිනිහා. என் யாக்கோப் பிறப்பிலே அண்ணனுடைய காலை பிடித்துக் கொண்டு රෝමපති කියන வந்தவர் මම යාකොබ්ට ප්‍රේම කළා ඒසව් එපා කරා කියලා. என் வேதம் சொல்லுகிறது ஏசாவை விருத்தார் யாக்கோபை நேசித்தார் என்று එතකොට දැන් එතකොට කවුරු හරි කියන්නේ ඇයි දෙවියන් වහන්සේ එහෙම කරේ? என் யாரோட கேட்கலாம் ஏன் தேவன் அப்படி செய்தார் ඒක තමයි උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ. அதுதான் அவர் தேவனானபடி ඒ හේතුවත් උන්වහන්සේ තමයි දන්නේ. ஏனென்றால் அது காரணம் அவருக்கு தான் தெரியும் ඒ නිසා උන්වහන්සේගේ පොදු සැලැස්ම සමහර විට අභිභවා ගියපු ස්ථාන අපි දකිනවා. அது பொதுவான திட்டம் கடந்து போன சில காரணங்கள் நாங்கள் பார்க்கிறோம் නමුත් ஆனால் සාමාන්‍යයෙන් පොළව කෙරෙහි சாதாரணமாக பூமியின் மீது උන්වහන්සේ කාල පරිච්ඡේදයන් තබා තිබෙනවා. அவர் கால கட்டங்களை வைத்திருக்கிறார் ඒ නිසා බීජ පැල කරන විට அதனால் விதைகள் விதைக்கும் பொழுது ඊශ්‍රායෙල් සෙනග இஸ்ரவேல் ஜனங்கள் මේ කාලයන් ගැන අවබෝධයෙන් තමයි වගා කළේ. காலங்களை குறித்து நன்றாக தெரிந்துதான் அவர்கள் ඒ விவசாயம் විට செய்தார்கள். ඔවුන් අස්වැන්න ලබා ගත්තා. அது நிமித்தம் அவர்கள் அறுவடை பெற்றுக்கொண்டார்கள் දැන් ඔබ ගොවිතැනක් කරන්න යද්දී நீங்கள் விவசாயம் செய்ய ඔබට போகும்போது කාලයන් ගැන අවබෝධයක් නැතුව වගා කළොත් காலங்களை பற்றி தெரியாமல் நீங்கள் விதைத்தால் ඔබ භෝගයෙන් ප්‍රතිඵල ගන්න යන්නේ නැහැ. அதிலே நீங்கள் கனி பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் දැන් සමහර භෝග තියෙනවා. என்றால் சில தாபரங்கள் අර இருக்கிறது අපේ රටේ තියෙනවනේ යල කන්නේ මාස් කන්නේ කියලා. என்றால் பெரும்போகும் சிறுபோகும் சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிறது වී වගාවට අමතරව என்றால் நெல்லுக்கு සමහර பதிலாக භෝග තිබෙනවා. சில விதைகள் இருக்கிறது ඒවා මාස් කන්නේ වගා කරන්න හොඳ නැහැ. அது அது பெரும்போகத்தில் விதைக்க மாட்டார்கள் සමහර වැස්ස වැඩි හින්දා. என்றால் மலைகள் அதிகமாக பெய்யப்படி නැත්නම් ඒක යල කන්නේට හොඳ නැහැ. என்றால் பெரும்போகத்துக்கு சரியில்லை ඒ அது වරුෂාව නැති නිසා. නැත්නම් என்றால் වැඩි නිසා. மலைகள் அதிகமாக இருக்கிறபடி අනේ ඒ වගේ ක්‍රමවේදයන් තිබෙනවා. அதே போல சில முறைகள் ඒ இருக்கிறது වගේම අපි දකිනවා සූර්යාගේ උදාව. அதே போல நாங்கள் பார்க்கிறோம் சூரிய உதயம் දැන් මම මේ ඉරමංගල්‍ය ගැන නෙමෙයි කියන්නේ රයිට්. ஏன் அந்த சூரிய பண்டிகை பத்தி நான் சொல்லவில்லை දැන් සමහර කාලයන් වල சில காலங்களிலே මේ ඔෆිස් එකේදී හොඳට එකක් දකිනවා. என் இந்த ஆபீஸ்ல இருக்கும்போது நன்றாக நான் பார்ப்பேன் මගේ මේසේ තියෙන ඇංගල් එක නැත්නම් මේ තියෙන මේ මූණත වෙනස් වෙන්නේ නැහැ. என்றால் Right. அந்த மேசை இருக்கிற பக்கம் அது மாறுவதில்லை ඒක මේ පැත්තටම තියෙන්නේ. ஏன் அது හැබැයි இந்த මම பக்கம் தான் මේදී இருக்கு. நான் அப்படி එක இருக்கும் කාලෙක අවුව කෙලිම වැටෙනවා මූණට. ஒரு நேரம் முகத்துக்கு நேராக තව வெயில் කාලෙක මේ விழுகும். පැත්තෙන් වැටෙනවා. ஒரு நேரம் இந்த பக்கம் விழுகும் ඉතින් මට හිතෙනවා ත්‍රිකුණාමලේ මේ ගිහිල්ලාද මේ පුත්තලම දිහාට කියලා. நான் நினைப்பேன் திருகோணமலை புத்தளம் பக்கம் போய்விட்டதா ඒක என்று නැගනහිර අනිත් පැත්තට මාරු වෙලාද කියලා. என்றால் கிழக்கு மாறிவிட்டதோ என்று பார்ப்பேன் නමුත් අපි දකිනවා මේ පෘථිවිය කැරගෙන විට ඒක එලිප්සාකාර මාර්ගයක යන නිසා என்றால் அது பூவி சுத்துகின்றபடியினால் එක ගෝලයක් වුණාට ඒක ගමන මේ ඉලිප්සාකාරයි. என்றால் அது உருண்டையாக இருந்தாலும் கொஞ்சம் அது එතකොට கோணமாக අපි தான் சுத்துகிறது ලංකාවට හිරුවෙලිය වැටීමේදී இலங்கைக்கு அந்த சூரிய உதயம் வரும் සමහර பொழுது කාලයන් වලට සැරයි. சில காலங்களில் සමහර கொஞ்சம் කාලයන් වල சூடாக සැර இருக்கும். අඩුයි. சில காலங்களுக்கு මෙන්න මේ சூடு கூட මේක குறைவாக දැකලා இருக்கும். තියෙනවද ඔයගොල්ලෝ? இதை உங்களுக்கு அனுபவத்திருக்கிறீர்களே நீங்கள் දන්නවද මේක භෝගවලට බලපාන ක්‍රමයක්. என்றால் இது தாவரங்களை தாக்குகிறதான ஒன்றாக இருக்கும் දැන් ඊශ්‍රායෙල් වරු இஸ்ரவேல் ஜனங்கள் මේ කාලයන් ගැන இந்த காலங்களை හොඳ குறித்து අවබෝධයෙන් හිටපු අය. நன்றாக ඒ தெரிந்தவர்கள் නිසා ඔවුන් භෝග වගා කරද්දී அதனால் அவர்களை விளைச்சலை விதைக்கும் போது මේ සූර්යාගේ ක්‍රියාවලියත් එක උන් සම්බන්ධ වෙනවා. இந்த சூரியனுடைய கிரிகையோடு அவர்களும் செயல்படுவார்கள் උපතී පොතේ කියන ඉස්සාකරගේ පුත්‍රයෝ என்ன இசாக்கருடைய குமாரர்கள் කාලයන් ගැන අවබෝධයෙන් සිටියා. காலங்களை குறித்து தெளிவாக ඒ නිසා இருந்தார்கள். ඔවුන් සඵල වුණා කියලා. அதனால் அவர்கள் செழிப்படைந்தார்கள் එතකොට මිනිස්සේ කාලයන් ගැන අවබෝධයෙන් සිටින විට ஜனங்கள் காலங்களை பற்றி தெரிந்தபடியினால் ඒ තුල ස්වාර්ථකත්වයකට ඇතුල් වෙන්න පුළුවන්. அதில்குள்ளே இருந்து செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ඒවා භූමිකව ක්‍රියා කරනවා වගේම அது நிலத்திலே அப்படி வேலை செய்கிறது மாத்திரம் ඒවා அல்லாமல் ආත්මිකවත් තිබෙනවා. அது ஆவியின் ரீதியாகவும் இருக்கின்றது දැන් සමහරු කියනවා சிலர் சொல்லுவார்கள் මේ කොහින්දලා යාඥා කරා දෙවියන් වහන්සේනේ යන්නේ. எங்கிருந்து ஜெபித்தாலும் தேவன் தானே අපි ගැලවීම ලබලා ඉන්නේ දැන්. ஏன் நாங்கள் ரட்சிப்பை දැන් பெற்றிருக்கிறோம் පල්ලි ගියත් දෙවියෝ අදහන්නේ. ஆலயத்துக்கு போனாலும் தேவனை தான் අපි கும்பிடுகிறோம் ගෙදර හිටියත් දෙවියෝ අදහන්නේ. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் தேவனை தான் ඒ கும்பிடுகிறோம் අවුලක් නැහැනේ. குழப்பம் ஒன்றும் இல்லையே ඇත්ත තමයි කතාව. கதையை பார்த்தால் මේ உண்மையாக අපිට පේනවා නිකන් එක හොඳයි වගේ. எங்களுக்கு தெரிகிறது ஏதோ நல்லது தானே என்று දැන් මං අහන්නේ நான் கேட்கிறேன் අපරාධේ කවදා හරි දවසක පල්ලියට ආවේ. அநியாயம் எப்பயாவது ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தது නේද? ගෙදර ඉඳලා ගැලවීම ලබන්න තිබුණා. வீட்டிலே இருந்தே ரட்சிப்புக்கு வர இருந்தது නේද? එතකොට දැන් අපිට දැන් මේ ටිකක් බයිබල් දන්නවා කියලා පොඩ්ඩක් ඉස්සරහට ගියපු මිනිස්සු කතා කියන කතා වලට ඔබ මුලා වෙන්න එපා. என்றால் பைபிள் கொஞ்சம் தெரியும் சொல்லுங்க அதுல கொஞ்சம் முன்னேறி போனோட கதைகளுக்கு நீங்கள் ஏமாற வேண்டாம் අපිට ඕන විදියට දෙවියන් වහන්සේ අදහන්න නම් අපිට මේ බයිබලේ ඕනේ නැහැ. எங்களுக்கு வேண்டிய விதமாக தேவனை பின்பற்ற எங்களுக்கு பைபிள் தேவையில்லை
අවශ්‍ය නැහැ. அது අපිට தேவைப்படாது. හිතන විදිහට දානවා. ஏன் நாங்கள் நினைக்கிறபடி வாழ முடியும். දැන් එහෙම නෑ මේ එහෙම එකක් මේක ලියලා නෑ. ஏன் இந்த வேதத்திலே அப்படி ஒன்று எழுதப்படவில்லை. දැන් ඔය සමහර වගා කරන අය වගාව ගැන දන්නේ නැතුව ඒවට ගියපුවාම என்றால் சில விதைகள் செய்கிறவர்கள் அதை பற்றி தெரியாமல் செய்யும் பொழுது සමහරු හොඳට වැස්ස එන කාලෙට හොඳයි වැස්ස එනවා ඉක්මනට මොනාරි හදමු කියලා හදනවා පැණි පුහුල්. என்றால் කොමුඩු පැණි කොමුඩු. ஏனென்ற பூசணிக்காய் நட்டுவார்கள் அவர்கள் மழை வருதே மழை பெஞ்ச டக்குன்னு முளைச்சு விடுமே என்று. මොකද පැල ඉක්මනට හරියයි. என்றால் அந்த மரங்கள் டக்குன்னு අපි முளைத்து මේ සැරේ කොමුඩු හදමු කියලා. ஏன் இந்த கொமுடு செய்வோம் என்று சொல்வார்கள். ඉතින් හොඳ වෙහි කාලයක් බලලා කොමුඩු හදන්නකෝ. நல்ல மழை காலத்திலே நீங்கள் அதை நட்டி பாருங்கள். කොහොමද අස්වැන්න කියලා බලන්න. அதிலே அது எப்படி அறுவடை வரும் என்று பாருங்கள். සරල උදාහරණයක් ඔයගලන්ට දුන්නේ. நான் உங்களுக்கு சாதாரணமான ஒரு உதாரணத்தை சொன்னேன். දැන් සමහරු මොනවද කරන්නේ? சிலர் என்ன செய்வார்கள் වර්ෂාව වැහැලා ඉවර වෙන කාලේ බලලා என்றால் மழை பெய்ந்து ஒரு முடிகின்ற காலம் வரும் කොමුඩු பொழுது හදනවා. என்றால் அந்த கொமுடு ඊට පස්සේ නේ පායන කාලේ. அதன் பிறகு අරගොල්ලෝ වැස්ස ඉවර වෙන කාලේ බලලා පැල ටික ඉක්මනට නැගිටව ගන්නවා. என்றால் மழை முடிந்த காலம் பார்த்து டக்குன்னு நட்டுவார்கள். ගෙඩි හැදෙන කාලෙට මේ හොඳට පැහැවිල්ල. அந்த கனி கொடுக்கின்ற காலம் வரும்போது நல்ல வெயிலாக இருக்கும். මිනිස්සු අරගෙන අනුභව කරනවා. ඇයි පැහැවිල්ලේ මේ කොමුඩු වැඩිපුර කනවා කට්ටිය. என்றால் வறட்சியான கணக்கு காலத்தில் கொமுடு அதிகமாக விலை கூட ඒතර බලන්න කාලේ අනුව බීජ වගා කරන විට භෝග වගා කරන විට என்றால் காலத்தின்படி விதை ඒ நடும் ඵලදාව பொழுது බලවත්. அதிலே உள்ள கனிகள் அதிகமாக இருக்கும். මෙන්න මේ රහස இந்த ரகசியத்தை ඉගෙන ගන්නවා. நீங்கள் தெரிந்து ඒක கொள்ள வேண்டும். ඉගෙනගෙන ඉන්නවා මේ කුෂි කර්මාන්තය කරන කට්ටිය. என்றால் இதிலே விவசாயத்தை பற்றி தெரிந்து ඔකම සරල கொள்கிறார்கள். උදාහරණයක් කිව්වේ. என்னன்னா ஒரு சாதாரண இலகுவான ඒ වගේ உதாரணம் சொன்னேன். ස්වභාවික يعني මේ පරිසරයත් එක්ක සම්බන්ධ වෙලා அதே போல் இந்த இயற்கையோடு அவர்கள் මේ தொடர்பு ඉර වැටීම ඉර ආලෝකයත් එක්ක සම්බන්ධ වෙලා ஏனெனில் சூரிய வெளிச்சம் எப்படி படுகிறதை பார்த்து වගා කරන මිනිස්සු விவசாயம் செய்கிறவர்கள் පුදුම සඵලත්වයක් ගන්නවා. அவர்கள் ஒரு பெரிய ඒවල செழிப்பை වර්ධනය වැඩි. பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வளர்ச்சி හොඳ அடைவார்கள். වර්ධනයක් තියෙන හොඳ ඵලදාවක් நல்ல යනවා. நல்ல கனி இருக்கும். හැබැයි කාලේ නොදැන වගා කරන අය ஆனால் காலங்கள் தெரியாமல் விதைக்கிறவர்கள் ඒවට රසායනික පොහොර දැම්මත් එන්නේ නැහැ. ஏன் ரசாயனிක உரங்கள் போட்டாலும் அது சரியா வராது. දෙවියන් වහන්සේ ස්වභාවික ක්‍රියාවලියක් මේ පොළවේ ස්ථාපිත කරලා තියෙනවා. தேவன் ஒரு இயற்கையான ஒரு முறையை இந்த பூமியிலே මේක வைத்திருக்கிறார். අවබෝධ කරගන්න ඕනේ. இதை புரிந்து கொள்ள வேண்டும். මේක දන්නේ නැතුව இது தெரியாமல் ඔහේ දෙයියෝ අදහන්න එපා. ஏதோ என்று தேவனை தேடாதீர்கள். කාලයට අනුව වැඩ කරන්න. காலத்தின்படி வேலை කාල செய்யுங்கள். පරිච්ඡේදයන් තියෙනවා. என் காலகட்டங்கள் இருக்கிறது. බලන්න ජේසුස් වහන්සේ ලෝකෙට එන්න කාලයක් තිබුණා. ஆனால் இயேசு உலகத்துக்கு வருவதற்கு ஒரு காலம் இருந்தது. උන්වහන්සේ වෙනස් කාලයක ආවේ නේ අනේ පව් ඉක්මනට යන්න ඕනේ මිනිස්සු අපායට යනවා කියලා. ஏனால் அவர் வேற ஒரு காலத்து வரை டக்குனு நம்ம போக வேண்டும் ஜனங்கள் நரகத்துக்கு போவார்கள். උන්වහන්සේ ඒ කාලේ ප්‍රකාරයට උන්වහන්සේ නියම මොහොතේ ප්‍රකාශ වුණා. அவர் அந்த காலத்தின்படி சரியான நேரத்திலே தான் வந்தார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ අපි දෙවියන් වහන්සේ අදහන විට நாங்கள் தேவனை பின்பற்றும் பொழுது මේ நாங்கள் කාලයන් ගැන இந்த காலங்களை ඍතුන් குறித்து ගැන இந்த காலகட்டங்களை ආත්මික குறித்து නියෝගයන් ගැන ஆவிக்குரிய ආත්මික රහස් ගැන ஆவிக்குரிய ரகசியங்களை பற்றி අවබෝධයෙන් අදහන්න. நாங்கள் அது தெரிந்து நடத்த ඔය வேண்டும். ටික நடக்க வேண்டும். අදහන්න එපා. ஏதோ என்று சத்தம் போடாதீர்கள். එතකොට තේරුමක් නැහැ. அப்படினாலும் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். සමහර කෙනෙක් කතෝලික පල්ලියට ගියත් දෙවියන් වහන්සේ නානේ ඉන්නේ. சிலர் சொல்லுவார்கள் கத்தோலிக்க ஆலயத்துக்கு போனாலும் அங்கே தேவன் தான் இருக்கிறார். එතකොට ඒ කතෝලික කට්ටිය ආත්මික සභාවලට ඉන්නේ. ஏன் கத்தோலிக்க ஜனங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வருவது ஏன்? ඇයි ඒ? அப்படி ஏன் வருகிறார்கள்? මම විනිශ්චය කරනවා නෙමෙයි. අපි දකින්න දේවල්. நான் நியாயத்தீர்ப்பதில்லை, நாங்கள் பார்க்கிறோம் அது. ඇයි දෙවියන් වහන්සේ පස් ආකාර සේවාවක් සභාවේ පිහිටුවේ? ஏன் தேவன் 5 விதமான ஊழியங்கள் சபைக்கு வைத்தார் ஏன்? ඒවා සැලසුම්. ஏன் அதுக்கெல்லாம் ඒතර திட்டங்கள் අපි இருக்கிறது. සේවාවන් ලබන්නට ඕනේ. நாங்கள் ஊழியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். අපි ප්‍රොපේත සේවය ලබන්න ඕනේ. நாங்கள் தீர்க்கதரிசி ஊழியத்தை අපි பெற்றுக்கொள்ள අපෝස්තලික සේවය ලබන්න நாங்கள் ඕනේ. அப்போஸ்தலருடைய ஊழியங்களை பெற்றுக்கொள்ள අපි வேண்டும். ගුරුවරුන්ගේ සේවය ලබන්න ඕනේ. நாங்கள் போதகருடைய ஊழியங்களை එවන්ජලිස්ට් பெற்றுக்கொள்ள සේවය வேண்டும். ලබන්න ඕනේ. நாங்கள் சுவிசேஷ සභාපාලක ஊழியங்களை සේවය பெற்றுக்கொள்ள ලබන්න வேண்டும். ඕනේ. போதகர்கள் ஊழியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේ ඒකට විශේෂ පුද්ගලයන් පත් කරලා තිබෙනවා. தேவன் அதற்கென்று விசேஷித்தவர்கள் நியமித்து வைத்திருக்கிறார். අපි එතනින් උපස්ථාන ගන්න විට ඒක හරි ඉක්මන්. அது நாங்கள் உதவி பெற்றுக்கொள்ளும் போது சீக்கிரமாக இருக்கும். දැන් සමහර වෛද්‍යවරු ඉන්නවා. சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ගමේ ඩිස්පෙන්සරි වෛද්‍යවරයා. என் கிராமத்தில் டிஸ்பென்சரி உள்ள வைத்தியர், එයා ගාව තියෙන බෙහෙත් அவரிடம் இருக்கின்ற மருந்து කොයි ලෙඩටත් හරියනවා. எந்த எந்த நோய்க்கும் சரி வருமான ஒன்று. හට් හෘද රෝග වලටත් හරියනවා. என் இந்த நோய்க்கும் அது சரி ධනිස வரும். කැක්කුමටත් என் හරියනවා. முழங்கால் வேதனைக்கும் சரி வரும். උණටත් හරියනවා. காய்ச்சலுக்கும் சரி வரும். ඒක සර්වාංග. எவன் எல்லாவற்றுக்கும். දැන් අපි යාගේ ගාව දැන් අපි කියමු හෘද අමාරුවකට බෙහෙත් ගන්න යනවා ළඟ තියෙන ඩිස්පෙන්සරි. நாங்கள் சொல்லுவோம் நெஞ்சு வலிக்கு நாங்கள் டிஸ்பென்சரி மருந்து வாங்க போகிறோம். ඩොක්ටර්ස්ලා ඔක්කොම එකයිනේ. ஏன் டாக்டர் எல்லாமே ஒன்று தானே. ඔය ඕන ඩොක්ටර් කෙනෙක් බෙහෙත් ගමු කියලා. ஏன் அந்த டாக்டர் மருந்து எடுப்போம் என்று හැබැයි එයා බලලා කියනවා அவர் பார்த்து சொல்லுவார், මම හරියන්නේ නැහැ.
இதுக்கு நான் சரி வர අර மாட்டேன் හෘද සම්බන්ධ විශේෂ වෛද්‍යවරයා කාඩියොලොජිස්ට් එයාට පෙන්නන්න. என்றால் இருதய சம்பந்தமாக இருக்கிற டாக்டரை போய் கிட்ட காட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். මට මෙතනින් එහාට කරන්න බෑ. எனக்கு இது அங்கால செய்ய முடியாது. එතකොට දැන් හෘදය සම්බන්ධව විශේෂ ඉගෙන ගත්තා වූ වෛද්‍යවරු සිටිනවා. ஏன் இருதய சம்பந்தமாக விசேஷித்த படித்த வைத்தியர்கள் එයා இருக்கிறார்கள். ලොකු අත්දැකීමක් තියෙන අය. அவர்கள் பெரிய அனுபவம் உள்ளவர்கள். එතකොට ඔබ එයාව මුණ ගැහෙන්න යන්නේ. நீங்கள் அவரை சந்திக்க போவீர்கள். එයා දන්නවා කරන්න ඕන දේ. அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. ඒක තමයි ඒ විශේෂඥයාගේ වෙනස. அதுதானது விசேஷத்தினுடைய එතකොට அந்த வித்தியாசம். පස්සාකාර සේවය තුල 5 விதமான ஊழியத்திலே ඇයි ඒකට අදාළ විශේෂඥයන් දෙවියන් වහන්සේ තියලා තියෙන්නේ. ஏன் அதற்கு என்று விசேஷித்தவர்கள் ஏன் தேவன் வைத்திருக்கிறார்? ඒ අයගෙන් සේවය මිනිසු ලබන්න ඕනේ. அவர்களுடைய ஊழியங்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள එවිට வேண்டும் என்று. තමයි அப்படி இருந்தால்தான் ඔබේ ජීවිතේ එසවෙන්නට යන්නේ. உங்கள் வாழ்க்கை உயரப் போகிறது. මේක පැහැදිලිද? இது ඒතර புரிகிறது. කාට හරි කිව්වොත් එම මම මේ කතෝලික සභාවට යනවා කියලා. யாராவது சொன்னா நான் கத்தோலிக்க சபைக்கு போறேன்னு ඒතර சொன்னா මොකද්ද ඔබ එතන ලබන්න යන සේවය? நீங்கள் அங்கே எந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ள போவீர்கள்? ඔබට ආගම අදහන්න පුළුවන්. ஒரு மதத்தை வழிபாடு செய்ய පල්ලි முடியும். යනවා කියලා යන්න පුළුවන්. ஆலயத்து போகிறேன்னு சொல்லி போக முடியும். ඊට පස්සේ පූපයක් කටේ දාන් ගෙදර එන්න පුළුවන්. அப்பத்தை வாயில போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வர முடியும். ඔබ මොකද්ද ලබන්න යන සේවය? நீங்கள் எந்த ஊழியத்தை பெற்று ඒතර ඇයි බයිබලේ ඒවල් ලියලා තියෙන්නේ? ஏன் வேதத்தில் இப்படி ඒ எழுதியிருக்கிறது? නිසා කරුණා කරලා அதனால் தயவு செய்து තමන්ට හිතන විදියට දෙයියෝ අදහන්න යන්න එපා. தான் நினைக்கிறபடி தேவனை தேடாதீர்கள். අවසානයේ ඔබ කඩසිලේ මහ විපතක් කරගන්න ஒரு பெரிய ஒரு අழிவை நீங்கள் ஏற்படுத்திக் එතන රතු கொள்வீர்கள். එළියක් පත්තු වෙනවා. என்றால் ஒரு சிகப்பு ඒ නිසා බයිබලයට එකඟව අදහන්න ගන්න. ஆனால் வேதத்துக்கு ஏற்றபடி வாழ ஆரம்பியுங்கள். කී දෙනෙක් එකට ආමෙන් කියන්න எத்தனை යනවා. பேர் ஆமென் சொல்வீர்கள்? ඔයාට හිතන විදියට අදහන්න යන්න එපා. நீங்கள் நினைக்கிறபடி தேட මම නැවත போகாதீர்கள். එන්න මගේ ට්‍රැක් එකට. மறுபடியும் நான் ඒ வருகிறேன். නිසා කාලයන් ගැන දැනගන්න. அதனால் காலங்களை குறித்து அறிந்து கொள்வது කෘෂිකර්මාන්තයේදී ඵලදාව ලබන්න හේතුවක් වෙනවා වගේම விவசாயத்திலே கனிகளை பெற்றுக்கொள்ள போகிறது போல හොඳ අස්වැන්නක් ලබන්න හේතු நல்ல වෙනවා. அறுவடை பெறுவதற்கு காரணமாக இருக்கிற ඒ වගේ அதுபோல் ආත්මික කාලයන් ஆவிக்குரிய காலங்கள் ආත්මික ඍතුන් ගැන ஆவிக்குரிய අපි காலகட்டங்கள் දැනගෙන සිටීම நாங்கள் அறிந்திருப்பது අපේ ජීවිතේ සඵල වෙන්න හේතුවක්. எங்கள் வாழ்க்கைக்கு செழிப்படைவதற்கு ஒரு காரணம். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ආමෙන්. ඒ නිසා මම ඔබෙන් ප්‍රශ්නයක් අහන්න. ஒரு கேள்வி ஒன்று ඔබ கேட்கிறேன். ආත්මික ඍතුන් ගැන දැනගෙනද අදහන්නේ? நீங்கள் ஆவிக்குரிய காலகட்டங்களில் அறிந்தா நீங்கள் தேடுகிறீர்கள். ඒ වුණාට ඉතින් දෙවියන් වහන්සේ අපේ හිත දන්නවා. ஆனாலும் தேவனுக்கு எங்கள் மனசு தெரியும். දෙවියන් වහන්සේ මගේ හදවත දන්නවා. தேவனின் உள்ளத்துக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ මම ගැන බලනවා. தேவன் என்னை பற்றி දෙවියන් වහන්සේ මට பார்க்கிறார். ආශිර්වාද කරනවා. தேவன் என்னை ඔය ஆசீர்வதிக்கிறார். ඔය ඍතු මට ඕනේ. அந்த காலகட்டங்கள் எனக்கு தேவையில்லை. ඕකේ. பரவாயில்லை. එහෙම යන්න. அப்படி போகுங்கள். කිසි ප්‍රශ්නයක් නෑ. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ඔය එහෙම යන්න. நீங்கள் அப்படியே போங்கள். හැබැයි කාලය අනුව වගා කරන ගොවියා ஆனா காலத்தின்படி விவசாயம் செய்கிற සඵලත්වය விவசாயி ගන්නවා වගේ செழிப்பை பெற்றுக்கொள்வது போல ආත්මික ඍතුන් අනුව වැඩ කරන මනුෂ්‍යයා ஆவிக்குரிய கட்டங்கள் காலங்கள் படி வேலை செய்கிற மனிதன் සාර්ථක වෙන්න යනවා. அவர் செழிப்படைய போகிறார். ආමෙන්. ஆமென். ඉතින් මම ඔබෙන් අහන්න කැමති මේ උදෑසන நான் கேட்க விரும்புகிற இந்த காலையிலே ඔබ සඵල වෙන්න කැමතිද? ඔබ අපල වෙන්න කැමතිද කියලා. நீங்கள் செழிப்படைய ஆசையா இல்ல தோஷமடைய ஆசையா? ඒ තීරණය ඔබේ අතේ. அது தீர்மானம் உங்களுக்கு. එහෙනම් මං සඵල වෙන මාර්ගය උගන්වන්නම්. நான் செழிப்பு வருகின்ற வழியை நான் சொல்லுகிறேன். මොකද බයිබලේ එහෙමයි ලියලා තියෙන්නේ. என் வேதம் அப்படித்தான் சொல்லி ඒ කියන්නේ இருக்கிறது. සඵලත්වය විතරක් නෙවෙයි. அதாவது செழிப்பு හැම மாத்திரமல்ல පැත්තක්ම සඵල වෙන මාර්ගය. எல்லா பக்கத்திலும் செழிப்படைகின்ற வழி. මේ මං කියන්නේ මේ ධනවත්කම ගැන මුදල් ගැන විතරක් නෙවෙයි. நான் சொல்வது பணத்தை குறித்து மாத்திரமல்ல ඔබ ආත්මිකව සඵල වෙන විදිය. ஆவியின் ரீதியாக எப்படி செழிப்படைகிறது? ආත්මය සඵල වෙන ආකාරය. என் ஆத்மா செழிப்படைகின்ற விதம், ශාරීරිකව என் உடல் ரீதியாக නිරෝගීව ඉන්න ආකාරය. ஆரோக்கியமாக இருப்பது ඒ எப்படி, වගේ ආර්ථිකව සඵල වෙන அதே ආකාරය. போல வருமானம் எப்படி செழிப்படைகிறது, අපි මේක ඉගෙන ගන්න ඕනේ. இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். එවිට அப்படி இருந்தால் වාතාවරණයෙන් යහපත් වෙන්නට යනවා. சூழ்நிலைகள் நன்மையாக மாறும். ආමේන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා அதனால் අපි පාස්කුවෙන් දැන් මේ පැත්තට ඇවිල්ලා ඉන්නේ. நாங்கள் பாஸ்குவை கடந்து வந்திருக்கிறோம். இந்த ඒ பக்கம் කියන්නේ අපි வந்திருக்கிறோம். පාස්කුව පස්සු කර යාම තුලින් අපි එළියට ඇවිල්ලා ඉන්නේ. நாங்கள் பஸ்காவை கடந்து நாங்கள் இப்ப வெளியே வந்திருக்கிறோம். දැන් අපි දන්නවා යේසුස් වහන්සේගේ උත්ථානයත් එක්ක எங்களுக்கு தெரியும் இயேசுடைய உயிர் தெளிதலோடு ආත්මික කාලය වෙනස් වුණා. ஆவிக்குரிய காலம் மாறினது. අපි දන්නවා යක්ෂයා පොළොවේ අධිපතියා වශයෙන් හිටියා යේසුස් වහන්සේ උත්ථාන වනතුරු. என்றால் இயேசு உயிர் தெழும் வரை பிசாசு உலகத்தின் அதிபதியாக යේසුස් இருந்தார். වහන්සේ උපදිනකන් නෙවෙයි. இயேசு பிறக்கும் வரை அல்ல. මම ඒක ඔබට ගේනවා යේසුස් වහන්සේගේ මරණය නැත උත්ථානය දක්වා. என் இயேசுடைய மரணத்தின் உயிர் தெழுதும் வரை ගිය සතියේ අපි සමහර දේවල් ඉගෙන ගත්තා. போன வாரம் சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். යේසුස් වහන්සේගේ උත්ථානය இயேசுடைய உயிர் தெளிதல், දැන් උන්වහන්සේ ඒ මරණය ජය ගැනීම அவர் அந்த மரணத்தை மேற்றுக்கொண்டதை, මේක තමයි අපේ ජයග්‍රහණය. இதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கிறது.
ආමෙන්. ஆமென். එතෙක් அதுவரை යක්ෂයා பிசாசு මිනිස්සුන්ට ගැලවීමක් ලබා දෙන්න මාර්ගයක් ගැන හොයන්න නැත්නම් දැනගන්න සැලසුවේ නැහැ, තිබුණෙත් නැහැ. என்றால் ரட்சிப்புக்கு வரும்படியாக ஒரு வழி அது இருக்கவில்லை. මිනිස්සුන්ට ඊශ්‍රායල් සෙනගට ව්‍යවස්ථාව තුලින් පැමිණෙන ධර්මිෂ්ඨකම ලැබුණා මිස இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பின் படியாக வருகிறதான அந்த ரட்சிப்பை தவிர ධර්මිෂ්ඨකම என் நீதியை தவிர ලැබුණා මිස என்று தவிர අන්‍ය ජාතිකයන්ට அந்நிய ஜனங்களுக்கு කිසිම ධර්මිෂ්ඨකමකට පත් වෙන්න මාර්ගයක් තිබුණේ නැහැ. எந்த ஒரு நீதிமான் ஆவதற்கு வழி இருக்கவில்லை. ඒ නිසා அதனால் මුළු ලෝකයා ගලවන පිණිස முழு உலகோரை ரட்சிக்கும்படியாக ජේසුස් වහන්සේ පැමිණියා. இயேசு கிறிஸ்து வந்தார். දැන් උන්වහන්සේ මොනවද කළේ? அவர் வந்து என்ன செய்தார் என்றால் යක්ෂයාගේ ආධිපත්‍ය යටතේ සිටි මිනිසයන්ට பிசாசுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ள නිදහස மனிதர்களை ලබා දෙන පිණිස விடுதலை கொடுக்கும்படியாக උන්වහන්සේ සාතන්ව පරාජය කරලා அவர் சாத்தானை தோல்வடைய செய்து ඔහු ළඟ තිබුණු ආධිපත්‍ය අරගත්තා. அவரண்டிலே இருந்ததான அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு කවුරු හරි ඒකම යකෙකුට ආධිපත්‍යයක් තිබේ කියලා. நீங்கள் கேட்கலாம் பிசாசுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும் என்று. ඔහු ගත්තේ හොරකම් කරන ලද ආධිපත්‍යයක්. ஆனால் அது திருடப்பட்டதான ஒரு ඒ තමයි அதிகாரம். ඒදන් වෙන්නේ දෙවියන් වහන්සේ ආදම්ට දුන්නු ආධිපත්‍යය. அதான் ஏதேம் தோட்டத்தில் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அந்த அதிகாரம். ආදම රවට්ටල යක්ෂයා ඒක ගත්තා. ஆதாமை வஞ்சித்து ඒ பிசாசு නිසා ඔහු පොළවේ දෙවියා බවට පත් වුණා. அதனால் உலகத்துக்கு ஒரு கடவுளாக அது இருந்தது. අන්න ඒක அதனால் උන්වහන්සේ அவர் සාතන්ගේ අතින් சாத்தனுடைய கையிலே இருந்து ගත්තා. அது අරගෙන எடுத்து උන්වහන්සේ මරණින් නැගිට්ටා. அவர் மரணத்திலே உயிர் தெளிந்தார். ආමෙන්. ஆமென். දැන් இப்போ යක්ෂයා දැක්කා பிசாசு கண்டது මෙච්චර කල් මිනිස්සුන්ට වහල්කමෙන් එළියට එන්න මාර්ගයක් තිබුණේ නැහැ. இவ்வளவு காலம் ஜனங்களுக்கு அடிமையிலிருந்து வெளியே வர வழி இருக்கவில்லை. දැන් යක්ෂයා දැක්කා பிசாசு கண்டது ආත්මික ලෝකයේ තුල ஒரு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே ඔව් බල රහිත කෙනෙක් කියලා. ஏன் அதுக்கு பலம் இல்லாதவராக இருக்கிறதை ඔබ අහගෙන දින්නේ හලෝ இதை நீங்கள் கேட்டுக்கொண்டா இருப்பது දෙවියන් වහන්සේ ඒ දන් වෙනේ අර අහපු වචනේ දැන් මම අහන්න යන්නේ. என்றால் தேவன் ஏதேன் தோட்டத்தில் கேட்டது வார்த்தை கேட்க விரும்புகிறேன். නී එංගේ. එයාට පරිවර්තනය කරන්න දෙයක් නැහැ. නේද? මනුෂ්‍යයන් ඔබ කොහෙද? ஏன் மனிதனே நீ எங்கே? ඔබ කොහෙද? நீ எங்கே? ඔබ ප්‍රතිචාර දක්වන්න ඕන ඔබ අහන දේවල් වලට. நீங்கள் கேட்கின்ற காரணங்களுக்கு நீங்கள் பதில் தெரிவிக்க ප්‍රතිචාර வேண்டும். නොදක්වනවා නම් ඒකට හේතුව ඔබ අහලා නැහැ. ஏன் பதில் நீங்கள் கொடுக்காவிட்டால் ඔබට நீங்கள் ඇහිලා තියෙනවා හැබැයි ඔබ අහලා නැහැ. ஆனால் உங்களுக்கு கேட்டு இருக்கிறது நீங்கள் புரியவில்லை. ඔබ නිකන් ඇහෙන අය වෙන්න එපා අහන අය වෙන්න. நீங்கள் கேட்கிறீர்கள் மாத்திரமல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ළඟ එක්කෙනාට කියන්න ඕක. நீங்கள் அதை சொல்லுங்கள். ඒ කීප එක හොඳට අහන් හිටියා නේද? ஏன் சொல்வதை நல்லா கேட்டுக்கொண்டிருந்தீர்களே. ඒ නිසා ஆகையினால் යක්ෂයා දැක්කේ මොකක්ද? பிசாசு எது මේ හොඳට கண்டது? අහන්න. යේසුස් වහන්සේ මරණයෙන් උත්ථාන වුණාට පස්සේ இயேசு மரணத்திலே உயிர் தெழுந்த பிறகு යක්ෂයා දැක්කේ මොකක්ද? பிசாசு எது கண்டது? කාට හරි කියන්න පුළුවන්? යක්ෂයා මොකද්ද දැක්කේ? යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටලා ඉන්නවා. ඔව් නියමයි. இயேசு නියම மரணத்திலே නැහැ. உயிர் தெழுந்தார். நல்லது. යක්ෂයා මොකද්ද දැක්කේ? பிசாசு எது கண்டது? ඇහුන්නේ නැහැ. යක්ෂයා මොකද්ද දැක්කේ? අපායද? නැත්නම් යකාගේ ලොක්කව දැක්කද? இல்லாவிட்டால் பிசாசுடைய தலைவனை பிசாசு பார்த்ததா? දැන් බලන්න ඔබ අහගෙන හිටියේ නෑනේ මේකට උත්තර දෙන්න. பாருங்கள், இது நீங்கள் சரியாக நீங்கள் கேட்கவில்லை, இதற்கு பதில் ඔබට ඇහුණා. இது உங்களுக்கு දැන් ගොඩක් මන් දන්නවා මෙතන 100ට 60කට විතර ඇහෙනවා විතරයි. 160 மட்டும் விளங்குகிறது தான், கேட்க මම ඔබ மாட்டார்கள். දන්නවා. உங்களுக்கு தெரியும் அது. නමුත් අර අහන 40ට මම දේශනා කරනවා. ஆனால் கேட்கிற 40 பேருக்கு இதை சொல்லுகிறேன். ඉතින් මේ පැත්තට ඇතුල් වෙන්න උත්සාහ කරන්න. අර 40 පැත්තට. நீங்கள் மத்த பக்கத்தை திரும்ப நீங்கள் முயற்சியுங்கள். යක්ෂයා මොකද්ද දැක්කේ? பிசாசு எது கண்டது? යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටතර පසු දැක්කේ මොකද්ද? இயேசு மரணத்தை உயிர் தெழுந்த பிறகு இது கண்டது. ඇහුන්නේ ඈ? මොකක්ද දැක්කේ? ඔව් හිස් කෙනෙක් කියලා දැක්කා. ஏன் பிசாசு கண்டது தான் ஒரு வெறுமை என்று ඔව් கண்டது. ආත්මික ලෝකයේ දිහා බලන විට ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கும் போது, දැන් ඔව් ආත්මයක් නෙදී ඔව් බලන විට ஏன் அது ஆவியா இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கும் போது ඔව් දැක්කා ඔව් පැරදිලා ඉන්නවා. அது கண்டது, அது தோல்வி ඔව් පරාජිතයෙක් හැටියට ඉන්නවා. அது ஒரு தோல்வி கண்டது. ඔව්ට කිසිම බලයක් නැති කෙනෙක් හැටියට ඉන්නවා எந்த දැක්කා. ஒரு அதிகாரம் இல்லாதவனாக கண்டது. අපි අත්පොළ සන්නාදයක් දෙමුද යේසුස් වහන්සේ? நாங்கள் கைகளை தட்டுவோம் இயேசுவுக்கு. මේක ඔබ ඇතුලේ පත්තු වෙන්න ඕනේ. இது உங்களுக்குள்ளே அது எரிந்திருக்க வேண்டும். හරි අමාරු යෝග නේද? கஷ்டம் தான் அது.
තෙමිච්චි දර හරි අමාරුයි පත්තු කරන්න. ஏனென்றால் நனைந்திருக்கிற விறகு அது எரிய வைக்க கஷ்டம்தான். ඒ දුම් ගහලා ගහලා නිවිල යනවා සමහරව. ஏன் சிலது புகை வந்து அப்படி அணைஞ்சு போய்விடும். මේක ඇතුලේ පත්තු වෙලා තියෙනවා නම් இது உள்ளே உங்களுக்கு எரிந்து கொண்டு இருந்தால் ඒක තමයි ඔබේ ජයග්‍රහණය. அதுதான் உங்கள் வெற்றி. යක්ෂයා දැක්කා பிசாசு යේසුස් වහන්සේ උත්ථාන වුණාට පස්සේ இயேசு உயிர் தெழுந்த பிறகு මට කිසි දෙයක් නැහැ නේ දැන්. எனக்கு ஒன்றுமே இல்லை. කිසි දෙයක් නැහැ. எனக்கு ஒன்றுமே இல்லை. ඒ නිසා තමයි ඔහු ෆයිට් කරන්නේ. அதனால் தான் அது மோதி கொண்டிருக்கிறது. නැවත ඒ ආධිපත්‍යලත් මිනිස්යන්ව වටලා දාන්න. மறுபடியும் இந்த அதிகாரம் பெற்றவர்களை ஏமாற்றும் ඒක விழுதாக. තමයි දේව සෙනකට තියෙන ආත්මික සටනක්. அதனால் தான் தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. අපි ආත්මික සටන කරන්නේ நாங்கள் ஆவிக்குரிய போராட்டம் ජයක් செய்கிறோம். ගන්න නෙවෙයි. ஒரு வெற்றி ඒක பெறுவதற்கு මතක அல்ல. තියාගන්න. අපි ஞாபகத்துக் ආත්මික கொள்ளுங்கள். සටන කරන්නේ ජයක් ගන්න නෙවෙයි. நாங்கள் ஆவிக்குரிய போராட்டம் செய்கிறது வெற்றி பெறும்படி அல்ல, අපි මාර්ගය හදාගන්න. என்றால் எங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி. ආමේන්. ஆமென். ඒ කියන්නේ තියෙන අවේරතා ටික අයින් ஏன் කරගන්න. அதில் உள்ள தடைகளை அகற்றிக் கொள்வதற்கு. මොකද අර ආත්ම என்றால் அந்த ஆவிகள் සමහර බාධා ගේන. சில தடைகள் கொண்டு வரும். අන්නේ බාධා ටික අයින් அந்த කරගන්න. தடைகளை அகற்றுவதற்கு අපි ආත්මික සටන කරන්නේ ජය ගන්න නෙවෙයි. நாங்கள் ஆவிக்குரிய போராட்டம் செய்து வெற்றி ඇයි பெறும்படி අපි அல்ல. ආත්මික සටන ජයග්‍රහණය ලබා ගන්න නොකරන්නේ? ஏன் அந்த ஆவி අපි ජයග්‍රාහකයි කියන්නේ මම ජයග්‍රාහකයි. நாங்கள் வெற்றி பெற்ற பிரயாசத்தை அப்படி செய்கிறோம். හලෙලූයා. ஹalleluya. මම ජයග්‍රාහකයි. හැමෝම කියන්නේ මම ජයග්‍රාහකයි. நான் வெற்றி பெற்றவனாக තව இருக்கிறேன். තවක් කියන්න. இன்னொரு முறை තව சொல்லுங்கள். තවක් කියන්න. இன்னொரு முறை சொல்லுங்கள். තව තවක් කියන්න. இன்னொரு முறை තව சொல்லுங்கள். තවක් කියන්න. இன்னொரு முறை තව சொல்லுங்கள். තවක් කියන්න. இன்னொரு තව முறை තවක් சொல்லுங்கள். කියන්න. இன்னொரு முறை சொல்லுங்கள். මම ජයග්‍රාහකයි. நான் வெற்றி பெற்றவன். ඒතර මට ආයේ මොනවද සටන් කරලා ගන්න තියෙන්නේ? ஏன் மறுபடியும் நான் என்ன போராடி பெற்றுக் கொள்ள இருக்கிறது? මොනවත් නැහැ. ஒன்றுமில்லை. එහෙනම් මම ඉගෙන ගන්න ඕනේ මට තියෙන ආධිපත්‍යය මොකද්ද කියලා. என்றால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு என்ன அதிகாரம் අන්නේ இருக்கிறது என்று. අවබෝධය ඇති කරගන්න යකා දෙන්නේ නැහැ. ஏனென்றால் அந்த தெரிந்து கொள்ள வரும்படியாக பிசாசு ඒක තමයි. கொடுப்பதில்லை. அதனால தான் දේශනාවල් අහනකොට பிரசங்கள் கேட்கும் போது අර කඳු පාත් වෙන්නේ. என்றால் அப்படி மலைகள் அப்படியே சரிந்து போகிறது. මොනවාද? දොරටුවල් වැහෙන්නේ දොරටු වැහෙන්නේ. என்றால் இந்த கதவுகள் அப்படியே மூடப்படுகிறது. ඇස් පාත් වෙනවා. அப்படியே கண்கள் அப்படியே மூடப்படுகிறது. එතකොට යක්ෂයා හදන්නේ பிசாசு முயற்சிப்பது උන්වහන්සේගේ ජයග්‍රහණ අපිට තේරුම් අරගන්න සලස්වන්නේ නැතිව අන්න ඒව තමයි ඔහුගේ සටහන්. அவருடைய வெற்றி நாங்கள் புரியாமல் இருக்க வேண்டும், அதாவது நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்க ඒ වගේ வேண்டும். වචනය කඩ කරන්න සලස්වනවා. அதாவது வார்த்தைகள் மீற நமக்கு செய்து ඔන්න செய்யும். ඔය වගේ හරි මේ සිල්ලර සටන් තියෙන්නේ. அதே போல இந்த சில்லற வேலைகள் தனது கூட இருக்கிறது. ඒ අනුව ඔබට වෙන කරන්න දෙයක් නැහැ ඔහුට. ஏன் அதன்படி வேற ஒன்றுமே செய்ய முடியாது. ප්‍රශ්නේ ඔබ ඒව පැරදුනොත්. ஏன் ඒ அதுல කියන්නේ நீங்கள் ඒ தோல்வி පොඩි පොඩි සටන්. அந்த சின்ன சின்ன போராட்டங்கள் ඔබ වචනය කඩ කරන්න පටන් අරගත්තොත් நீங்கள் வார்த்தைகள் மீற ஆரம்பித்தால் අන්න එතනදී அந்த இடத்திலே සමහර බාධාවල් ගේන්න උත්සාහ කරනවා. சில தடைகள் கொண்டு வர முயற்சிக்கும். ඒ නිසායි වචනය ඔබ අහන්න ඕනේ. அதற்காகத்தான் ඔබට வார்த்தை තියෙන ආධිපත්‍යය තේරුම් ගන්නට ඕනේ. உங்களுக்குள்ள அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ඒ ආධිපත්‍යය වචනය තේරුම් අරගත්ත ඉලිදරව් ඇති මනුෂ්‍යයාගේ ජීවිතේ அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் සාතන්ට මොනවත් නැත. சாத்தானுக்கு ஒன்றுமே இருக்காது. ඇයි ඔව් ජයග්‍රහණය තුල ඉදිරියට ஏன் යනවා. அவர்கள் வெற்றியோடு முன்னேறுவார்கள். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා ඔබ මේ කාලය අවබෝධ කරගන්න. அதனால் இந்த காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள යේසුස් வேண்டும். වහන්සේගේ උත්ථානයත් එක්ක இயேசுடைய உயிர் தெளிதலோடு ආත්මික ලෝකේ ஆவிக்குரிய உலகத்திலே උන්වහන්සේ තමයි බලවත්. அவர் தான் வல்லமையானவர். උන්වහන්සේ කිව්වා මලවුන්ගේ නැගිටලා அவர் மரணத்திலே உயிர் தெழுந்து சொன்னார், ස්වර්ගයේද පොළවේද வானத்திலும் பூமியிலும் සියලු බලය මට දී තිබේ. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ප්‍රශංසාව වේවා. தேவனுக்கு ஸ்தோத்திரம் එහෙනම් உண்டாகுவதாக. උන්වහන්සේගේ හස්තයට அவருடைய கரத்திலே එබට උන්වහන්සේ වෙතට அவர் அண்டையிலே මුළු බලය පැමුණුණා. முழு அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. වාව්. දැන් යක්ෂයාට කොතනද? இப்ப பிசாசு எங்கே? ඔහුට තැනක් නැහැ. அவருக்கு இடமே இல்லை, அதற்கு இடமே දැන් இல்லை. උන්වහන්සේ මොනවද කළේ? அது என்ன ඒ செய்தது? ආධිපත්‍ය අරගෙන அந்த அதிகாரத்தை எடுத்து උන්වහන්සේ ගෝලයන්ට කිව්වා அவர் சீஷர்களுக்கு මෙන්න சொன்னார், මම ඒක ඕගොල්ලන්ට දෙනවා. இதோ இதை நான் உங்களுக்கு நான் යන්න கொடுக்கிறேன். සකල ජාතින් ගෝලයන් நீங்கள் කරන්න. போய் சகல ஜாதிகள் බෞතිස්ම சீடராக்குங்கள். කරන්න. ஞானஸ்தானம் මම கொடுங்கள். ඉන්නවා ලෝකේ අන්තිමේ நான் දක්වා. உலக முடிய பரிந்து මම ඔබත් එක්ක இருப்பேன். ඉන්නවා. நான் உங்களோடு இருப்பேன். වාව් නියමයි නේද? பாருங்கள், நல்லது தானே இது. දැන් ඉස්සර අපි ක්‍රිකට් ගහන කාලේ முந்தி நாங்கள் கிரிக்கெட் அடிக்கிற காலம் අපේ කෝච් අපිට උගන්වන සර් எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற சார் දැන්
එයා ග්‍රවුන්ඩ් එකේ ඉන්නවා නම් அவர் கிரவுண்ட்ல இருக்கும்போது අපිට මාර හයියක්. எங்களுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும். ඉතින් එයා ඈත ඉඳගෙන මේ එක එක දේවල් කියනවා අපිට. அவர் ஓரமாக இருந்து கொண்டு ஒவ்வொன்று சொல்லிக் கொடுப்பார். අපි බැට් කරද්දී බෝල් කරද්දී நாங்கள் அடிக்கும் போது நாங்கள் එයා ball කෑ பண்ணும்போது කියනවා මෙහෙම කරන්න මෙහෙම அவர் කරන්න. சத்தம் போட்டு சொல்லுவார் இப்படி செய்யுங்கள் இப்படி ඉතින් ඊට செய்யுங்கள். පස්සේ අර පොඩි ඉන්ටර්වල් එකක් එද්දී பிறகு ஒரு சில இன்டர்வல் வரும்போது වතුර බොණ්ඩ එද්දී එයා தண்ணீர் ළඟට குடிக்கும் එනවා. போது அவர் கிட்ட ඔයා வருவார். මේ දුර්ලභම කරනවා මේ කරන්න එපා. ඔයා මේ විදිහට කරන්න. அவர் சொல்லுவார் இப்படி நீங்க பலவீனம் செய்யுங்க, එයා இப்படி අපිට செய்யுங்க. ශක්තියක්. அவர் ஒரு பலமாக අපි இருப்பார். තමයි මැච් එක ගහන්නේ. நாங்கள் தான் மேட்ச் அடிக்கிறோம். හැබැයි අපේ කෝච් ஆனா எங்கள் கோச்சர் ග්‍රවුන්ඩ් එකේ ඉන්නවා. கிரவுண்ட்ல ඒ කියන්නේ இருப்பார். ග්‍රවුන්ඩ් එකේ එළියේ ඉන්නවා. அது வெளியே இருப்பார். ඉතින් அவர் ලන්ච් ටයිම් එකේ අපිට උපදෙස් දෙනවා. லஞ்ச் டைம்ல ටී எங்களுக்கு ටයිම් சொல்லிக் එකේ கொடுப்பார். උපදෙස් டீ දෙනවා. டைம்ல சொல்லிக் ඉතින් கொடுப்பார். අපිට මාර හයියක්. அவர் நல்ல பலமாக இருக்கு. සමහර දවස් තියෙනවා. சில நாட்கள் இருக்கிறது දැන් සර්ට ටීම්ස් කීපයක් තිබුණා. என் சருக்கு பல டீம்கள் අපි இருந்தது. අnder 15 ගහන වෙලාවේ நாங்கள் 15 அடிக்கும் பொழுது දැන් සර් යන්න ඕන 19 ලගේ මැච් එකක් அவர் තිබුණා. 19 மேட்சுக்கு போக வேண்டும். දැන් එදාට අපිට මහ මොකද්ද වගේ. அன்று எங்களுக்கு ஏதோ மாதிரியாக இருக்கும். අර හඬ හෙන්නෙත් නැහැ. அந்த சத்தம் අර கேட்கிறது උපදෙස් දෙන්න කවුරුත් නැහැ. எங்களை ஆலோசனை கொடுக்க யாரும் ඉතින් இல்லை. අපි දන්න විදියට බැට් කරනවා. எங்களை முடிந்த அளவில் நாங்கள் ගොඩක් bet වෙලාවට பண்ணுகிறோம். පරදිනවා. சில நேரம் தோல்வியாகும். හැබැයි සර් ඉද්දි ஆனா சார் இருக்கும்போது සර් කියද්දි වෙන මොකුත් හිතන්න එපා. මං කිව්වා අර කෝච් අපේ. நான் சார் சொல்லும்போது நான் சொல்றது எங்கள் கோச்சை මේ பற்றி කාලේ- சொல்கிறேன். ඒ කාලේ ඒවා කියන්න අමාරුයි. இந்த காலம் சார் சொல்வதற்கு கொஞ்சம் අපි கஷ்டமாக இருக்கு. කෝච් ඉද්දි எங்கள் கோச்சை අපි இருக்கும்போது පුහුණුකරු ඉද්දි எங்கள் பரிசையாளர் இருக்கும்போது අපිට පුදුම ශක්තියක් எங்களுக்கு තියෙනවා. நல்ல பலமாக இருக்கும். ඇයි එයා ළඟ ඉඳලා උපදෙස් දෙනවා. ஏன் வர கிட்ட இருந்து எங்களுக்கு ඒ ஆலோசனை වගේ சொல்லிக் යේසුස් கொடுப்பார். වහන්සේ අපට කිව්වා அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். උන්වහන්සේට සියලු බලය තියෙනවා. அவருக்கு எல்லாம் அதிகாரம் අපිට இருக்கிறது. එක ගිහිල්ලා මැච් එක ගහන්න. நீங்கள் போய் மேட்ச் அடியுங்கள், මම ඔයාලත් එක්ක ඉන්නවා. நான் உங்களோடு இருப்பேன். අපිට කොච්චර ශක්තියක්ද. எங்களை எவ்வளவு ஒரு பலம் අපේ என்று දෙවියන් பாருங்கள். වහන්සේ අප සමගයි. எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹalleluya හාලෙලූයා. ஹalleluya. සමහරුන්ටන් කිසිම ගාණක් නැහැ. சிலருக்கு எந்த ஒரு கணக்கே අපේ இல்லை. දෙවියන් වහන්සේ අප සමගයි කියලා වේදිකාවෙන් ඇහෙද්දි. எங்கள் தேவன் எங்களோடு இருக்கும்போது சொல்லும்போது இப்படி இப்படி தான் இருக்கிறார்கள். එහෙමද? அப்படியா? මම දන්නේ නැහැ ඔබේ ඇදහිල්ල සම්බන්ධව. எனக்கு தெரியாது உங்களுடைய விசுவாசம் ඒ எப்படி. නිසා මම ඔබට කියන්න කැමති நான் சொல்ல விரும்புகிறேன், උත්තානයත් සමග உயிர் தெளிதலோடு ආත්මික වාතාවරණය වෙනස් වෙලා තියෙනවා. ஆவிக்குரிய காலம் மாறினது. ඒ නිසා මේ සීසන් එක මේ කාලය அதனால் இந்த சீசன் இந்த காலம் තාම ජයග්‍රාහී කාලයක්. ஒரு வெற்றிகரமான இதாம ஒரு ஜெயக்கிரகாயி காலம். காலம். நல்ல வெற்றிகரமான காலம். ඔබ මේක අත්පත් කරගන්න இதை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். දේවල් හරියන ලස්සන ඔබ දකින්න යනවා. காரணங்கள் சரிவர මේ කාල පරිච්ඡේදය තුල. இந்த காலங்களுக்குள்ளே හාලෙලූයා. ஹalleluya හාලෙලූයා. ஹalleluya මේ වාතාවරණය තුල இந்த ඔබ சூழ்நிலைகளில் දේවල් කරද්දී நீங்கள் காரியங்கள் මේ செய்யும் කාලය තුල இந்த ඔබ காலத்துக்குள்ளே සමහර දේවල් වලට අත තබන විට சில காரணங்களை நீங்கள் கை வைக்கும் ඔබ போது දකිවි ලොකු සඵලත්වයක්. நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு பெரிய செழிப்பை. මේ කාලේ ඔබගේ යාඥාවන් இந்த காலத்தில் உங்களுடைய ඇදහිල්ල ஜெபங்கள் තුල යොමු කරන විට விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் சொல்லும் ඔබ பொழுது ලොකු වෙනසක් අත්දකින්න நீங்கள் යනවා. ஒரு பெரிய மாற்றத்தை මොකද මේ காண்பீர்கள். කාලේ ඊටාම ජයග්‍රාහී ஏன் කාලයක්. இந்த காலம் மிக வெற்றிகரமான ஒரு காலம். හාලෙලූයා. ஹalleluya. දැන් ඔබ රට දිහා බලද්දී நீங்கள் நாட்டை நோக்கி பார்க்கும் போது හායෝ ஐயோ එහෙම ඔබට හිතෙන්නේ அப்படித்தான் உங்களுக்கு தோன்றும். ඔක්කොම දෙගුණයක් කියලා. எல்லாமே 2 மடங்காக පෙට්‍රල් போய்விட்டது. ලීටරයක් 130 ගානට තිබ්බ එක දැන් 335ට අපි ගන්නවා. என்றால் 130 கணக்காக இருந்தால் பெட்ரோல் ரூபாய் 300 ரூபாய் தாண்டி රුපියල් போயிருக்கிறது. 200කින් ගණන් ගිහලා. 200 ரூபாய் அதிகரித்து එතකොට இருக்கிறது. අපි දකින්න දේ මොකද්ද? நாங்கள் எதை பார்க்கிறோம் என்றால் වැඩක් නැහැ. வேலை இல்லை, ඔක්කොම ඉවරයි. எல்லாமே முடிந்து මිනිස්සු விட்டது. ජීවත් වෙන්නේ කොහොමද? ஜனங்கள் எப்படி கண்ணி வாழ்வது, කොහොමද? எப்படி சாப்பிடுவது, දැන් ඕකනේ කියන්නේ. இதுதானே சொல்கிறார்கள். ඒතර ඔබ ඇදහිලිවන්තයෙක් ලෙස நீங்கள் ஒரு ඔබ விசுவாசியாக මෙහෙම කතා කරන්න යද්දී நீங்கள் அப்படி பேச போகும்போது ඔබට මොනවද වෙන්නේ කියලා දැන් මේ දේශනාවෙන් පස්සේ ඔබ තීරණයක් කරන්න. உங்களுக்கு என்ன நடக்கும் என்று இந்த பிரசங்கத்துக்கு பிறகு நீங்கள் ඒ தீர்மானிக்கலாம். නිසා මම ඔබට කියන්නට යනවා அதனால நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், භෞතික ලෝකයේ සමග ඔබ භෞතික ලෝකයේ තුල ජීවත් වුණාට இந்த பௌதிகமான உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும் මම ඔබට නැවතත් කියනවා நான் மறுபடியும் මම சொல்கிறேன், නැවතත් කියනවා. நான் மறுபடியும் මම சொல்கிறேன், නැවතත් කියනවා. நான் மறுபடியும் சொல்கிறேன், ඔබ ස්වර්ගික මිනිසෙක්. நீங்கள் பரலோகத்தின் ඒක மனிதர்கள். මතක තියාගන්න. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ආමේන්. ஆமென். හරි. පෙට්‍රල් 335යි. பெட்ரோல் 338 ரூபாய். දැන් මෙතන කවුරු හරි පෙට්‍රල් ගහන්න නැතුව ආවද චර්ච් එකට? இங்க யாராவது பெட்ரோல் அடிக்காம வந்தீர்களா? අත උස්සන්න බෑ. கை உயர்த்தி காட்டுங்கள். කවුද ඇල්ල වතුර දාලා ආවේ? யாரு பச்சை தண்ணி ஊத்தி வந்தது யாரு? ඔබ 335 පෙට්‍රල් ගැහුවේ නැද්ද? நீ 335 பெட்ரோல் அடித்தீர்களா? ඔව් මොකද ප්‍රශ්නේ? என்ன பிரச்சனை? ගැහුවා. அடித்தோம். පල්ලියට ආවා. ஆலயத்துக்கு ඉතින් வந்தோம். මොනවද කියන්නේ? என்ன சொல்வீர்கள்? මොනවද අමාරුයි කියන්නේ? නෝ ගහගෙන ඇවිල්ලා තියන්නේ. என்ன கஷ்டம்னு சொல்வீர்கள்? அடுத்து வந்திருக்கிறீர்களே. එහෙම නැද්ද? அப்படி இல்லையா? ஆம். සිමිති කොටයක් 2900යි. சிமெண்ட் ஒரு மூடை வந்து 2900 ரூபாய். දැන් ඔබ ගත්තේ නැද්ද ගේ හදන්න සිමිති? நீங்கள் මං කියන්නේ ගෙවල් හදන කට්ටිය මේ වෙලාවේ. இந்த நாட்களில் வீடு கட்டுக்கொண்டு போய் வாங்கவில்லை சிமெண்ட். දැන් අපේ දේවස්ථාන මේසන් බාසුනැල් ඉන්නවා. எங்கள் ஆலயத்துக்கு மேசன் பாஸ்மார் இருக்கிறார்கள். කොහොම මේ බාසුන් නැහැලා. ඔන්න අල්ල ගන්න වෙලාව.
දැන් තමුට වැඩ නැද්ද? உங்களுக்கு வேலை இல்லையா இப்போ? තියෙනවා. இருக்கிறது. ගෙවල් වල ඉන්නවද? නැහැනේ. வீடுகள் இருக்கிறார்களா? මම මේකයි කියන්නේ. அதான் நான் சொல்லுகிறேன். රැල්ලට යන්න එපා. நீங்கள் அந்த அலைக்கு போகாதீர்கள். ඔබ ඇදහිල්ලේ මිනිහෙක් වෙන්න. நீங்கள் விசுவாசத்தின் மனிதராக இருங்கள். එහෙමනම් හරි වැඩක් නෑ. අපේ සීයා ඒ කාලේ මට කිව්වා. அந்த காலத்துல எங்க தாத்தா சொன்னார், පුතේ, மகனே මම ඉස්කෝලේ යද්දී நான் பாடசாலை போகும் අපේ තාත්තා මේ සීයා කිව්වේ. என்றால் தாத்தா சொன்னது எங்கட அப்பா තාත්තා සීයාද අපේ තාත්තද මන්දා. අපේ තාත්තා වෙන්නදී. இல்ல பொதுல அப்பா சொல்லி இருக்கிறார். මට මතක නෑ හරියට. எனக்கு சரியா ஞாபகம் මට இல்லை. 7-10 දෙන්න ඉස්කෝලේ යන්න. எனக்கு 10% தான் கொடுப்பார்கள். මම ඒකෙන් நான் බනිස් ගෙඩියකුත් කාලා ஒரு பனிசை ප්ලේන් ටිකකුත් බීලා plane ticket බස් එකෙත් ගිහලා ගෙදර එනවා කියලා කිව්වා. வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னார். දැන් එතකොට ඒගොල්ලෝ හිටියා. அவர்கள் இருந்தார்கள். දැන් අපිට 7-10ට මොනවද හම්බෙන්නේ? 7-10ක් දැක්කලා තියෙනවද ඕගොල්ලෝ? நீங்கள் 10% நீங்க பார்த்திருக்கிறீங்களா யாராவது? මම දැකලා තියෙනවා. அது நான் මම பார்த்திருக்கிறேன். 75 හින්දා. நான் 75 දැන් ඔය 80 இருக்கிறேன். න් පස්සේ කට්ටිය 7-10 දැකලා තියෙනවා. 80க்கு பிறகு வந்தவர்கள் 10% கண்டிருக்கிறீர்களா? දැන් ආශයෙන් දැකලා දෙනවා 7-10ක්. පෙන්වන්න මෙයාට ඒ සල්ලි. එතකොට අද කාලේ මිනිස්සු මැරිලාද? இந்த காலத்தில் அவர்கள் மறுத்து விட்டார்களா? නෑ නේ. இல்லை, එහෙම වෙලා නෑනේ. அப்படி நடக்கவில்லை. දැන් කවුරු හරි ස්ට්‍රයික් කරුවා 7-10ට ප්ලේන් ටිකක් ඕනේ කියලා. யாராவது ஸ்ட்ரைக் பண்ணால் 10% பிளேண்ட் வேணும் என்று சொன்னால் නමුත් එයා රුපියල් 30කට තමයි බොන්න වෙන්නේ. 30 ரூபாய் தான் குடிக்க வரும் இப்போ. මේක තේරුම් අරගන්න. இதை புரிந்து கொள்ளுங்கள். දැන් මම මොකක් හරි දේශපාලන පක්ෂයක නෙවෙයි. நான் ஏதோ அரசியல் கட்சியிலே அல்ல. දැන් මම දැන් හිතෙන්න පුළුවන් ඔබට ඒක හිතන කාලයක් නේ මේක. என்றால் ஒவ்வொன்றும் நினைக்கிற காலம் தானே இது. මම ඔබට කතා කරන්නේ ඇදහිල්ල සම්බන්ධවයි. நான் உங்களோடு சொல்ல போகிற விசுவாசத்தை ඒ குறித்து. නිසා ඔබ ස්වර්ගික මිනිහෙක්. என்றால் நீங்கள் பரலோகத்தின் மனிதர்கள் நீங்கள். ඒ නිසා භෞතික තලයේ පරිවර්තනයන් ஆனால் இந்த பௌதிக நிலையில் உள்ள மாற்றங்களை අපිට குறித்து බලපානවා. அது எங்களை தாக்கும். ඇයි? ஏன்? අපි මේ රටේ ඉන්න හින්දා. இந்த நாட்டிலே நாங்கள் අපි இருக்கிற ඩොලර් තියෙන රටක නෙමෙයි ඉන්නේ. நாங்கள் டாலர் இருக்கிற රුපියල් நாட்டிலே තියෙන රටක. ரூபாக்கள் இருக்கிற දැන් රුපියල நாட்டிலே කඩන් වෙట్లా තියෙන්නේ. ஏனென்றால் ரூபாய் எல்லாம் விழுந்து போயிருக்கிறது. ඒකේ වටිනාකම එන්නේ අඩු වෙලා යනවා. அதிலே பெருமதி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகிறது. ඒ විට ඒක අපිට බලපානවා. அது எங்களை தாக்கும். නමුත් මගේ විශ්වාසය ஆனால் என்னுடைய මගේ நம்பிக்கை, ඇදහිල්ල නම් என்னுடைய விசுவாசம் ඒක අපිට බලපෑමක් නොවන පිණිස. அது எங்களை தாக்காமல் ඒක இருப்பது. අපිට බලපායි. அது தாக்கும். හැබැයි බලපෑම වෙන එකක්. ஆனால் அந்த தாக்குதல் வேறே ஒன்று. අවු එද්දී என் வெயில் வரும் අපි போது කාටත් ඒක බලපානවා. எல்லாருக்குமே அதை හැබැයි මම தாக்கும். මොනවද කරන්නේ? நான் என்ன செய்வேன்? අවුව වැසෙද්දී அந்த மலை வெயில் අපි வரும் போது කුඩේ අරගෙන දිගාරිනවා. நான் குடை எடுத்து நீட்டிக் கொள்ளுவேன். ඒ බලපෑම තිබුණත් அந்த தாக்கம் இருந்தாலும் වැස්ස අවුව மலை வெயில் මට බලපාන්නේ அது නැහැ. என்னை ඒ මම தாக்குவதில்லை. කුඩේ යට ඉන්න ஏன் නිසා. நான் குடைக்கு கீழ் இருக்கிறேன். දෙපැත්තෙන් වතුර වැටෙනවා. ரெண்டு பக்கத்திலும் தண்ணி හැබැයි விழுகும். මාව තෙමෙන්නේ නැහැ. ஆனா நான் නැත්නම් මට අවුව වැටෙන්නේ නැහැ. எனக்கு வெயில் படுவதில்லை. බලපෑම තියෙනවා. அந்த தாக்குதல் සමාන බලපානවා. ஏனால் அது தாக்கும். මට බලපෑමක් அது නැහැ. என்னை ඒ தாக்காது. කුඩේ මාව රැක ගන්නවා. ஏன் அந்த குடை என்னை මෙන්න මේ பாதுகாக்கும். වගේ இது போல රුපියල අවපාත වෙද්දී කඩන් වැටෙද්දී ரூபாக்கள் விழுந்து போகும்போது රටක් හැටියට ඒ බලපෑම මම මෙතන දේශනා කරන්නේ ඊයේ හැන්දෑවේ 330 පාට පෙට්‍රල් ගහගෙන ඇවිල්ලා. என்றால் நீங்க பிரசங்கம் பண்ணது நான் 135 මට 150ට හම්බුනේ 100 කීර හම්බුන්නේ නැහැ. 130 ரூபாய் கிடைக்கவில்லை பெட்ரோல். හරිද? හැබැයි ஆனால் මට බලපෑමක් නැහැ. ஆனால் என்னை தாக்குகிறது මම இல்லை. කුඩේ ඉහළගෙන ඉන්න නිසා. நான் அந்த குடை நீட்டிக் ඒක තමයි கொண்டிருக்கிறேன். අපේ ඇදහිල්ල. அதுதான் எங்கள் விசுவாசம் என்பது. ඔබ එතන හිට ගන්න. நீங்கள் அங்கே நிற்க வேண்டும். හැබැයි ඔබ නොහැදිලිකාර වචන කතා කරන්න එපා. ஆனால் நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசாதீர்கள். නොහැදිලිකාර වචන ඔබට බලපෑම් ඇති කරනවා. என்றால் அவிசுவாசமான வார்த்தை உங்களை தாக்கும். ඔබ කුඩේ ඉහළ ගත්තාම நீங்கள் குடை நீட்டிக் ඔබට கொண்டு රැකවරණේ තියෙනවා. ஒரு பாதுகாப்பு இருக்கும். හැබැයි ஆனால் ඔබගේ නොහැදිලිකාර වචන உங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் අර කුඩේ සිදුරු කරන දෙයක් බවට පත් වෙනවා. அந்த குடை ஓட்டையாக்குவது ஒரு காரணமாக அமையும். එවිට ඔළුවට වැටෙනවනේ. அப்பொழுது தலைக்கு விழுகிறது. ඔළුවට සීතල දැනෙන තම උඩ බලන්නේ. එතකොට කුඩේ හිල් වෙලා. என் தலைக்கு குளிர்படும் போது தான் பார்ப்பது மேலே. ඒ ඔබේ වචන. இருக்கிறது. அது உங்களுடைய ඒ வார்த்தை. ඔබේ නොහැදිලිකාර වචන அது உங்கள் அவிசுவாசமான வார்த்தை. ඔබේ ආත්මික තලයේ සිදුරු ඇති කරනවා. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ඊට ஓட்டைகள் පස්සේ ඔබ உண்டாக்கும். තෙමෙන්න පටන් අර ගන්නවා. அதன் பிறகு நனைய ஆரம்பிக்கும். ඒ නිසා அதனாலே උත්තානයේ ජයග්‍රහණ உயிர்த்தெழுந்து உள்ள வெற்றியை අපිට තිබෙනවා. எங்களுக்கு இருக்கிறது. ඒ නිසා මේ දැන් අපි දන්නවා මේ කාලේ යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් උත්තාන වෙලා අර දින 40ක් ගෝලියොත් එක්ක ඉන්න කාලේ මේක. இந்த காலம் இயேசு மரணத்தில் சத்திய உயிர்த்தெழுந்து சீசர்களோடு இருந்த ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு வாரம் தான் ஆகிறது இப்போ. දැන් උන්වහන්සේ ගෝලියොත් එක්ක ඉන්නවා. அவர் சீசர்களோடு මේ இருக்கிறார். කාලවකවානුවේ இந்த காலங்கள் வரும்போது උන්වහන්සේ ආත්මින් සැරිසරනවා. அவர் ஆவியிலே அசைவாடுகிறார். උන්වහන්සේ අර මේ පේදුරු හොයන් ගිහලා අර මාළුත් මුහුදු වෙරළේ මාළුත් කෑවා. அது பேதுருவை
தேடி போய் அந்த கடற்கரையிலே மீனையும் சாப்பிட்டார். ඒ ගැන ඔබට ගිය සතියේ කතා කළා. அதை பற்றி போன வாரம் நான் சொன்னேன். දැන් යේසුස් වහන්සේ ගෝලෙන්නක ඉන්න කාලේ මේක. இயேசு சீடரோடு හැබැයි උන්වහන්සේ ජයග්‍රහණයෙන් ඉන්නේ. ஆனாலும் வெற்றியோடு දැන් இருக்கிறார். උන්වහන්සේ ගෝලයන්ව සන්නද්ධ කරනවා. அவர்கள் சீசர்களை பயிற்சி උන්ට கொடுக்கிறார். උගන්වනවා. அவர்கள் ඒ දින 40 උන්වහන්සේ හාස්කම් කරන්න ගියේ නැහැ. அந்த 40 நாட்களில் சுவாராஞ்சியை කියන්න ගියේ නැහැ. அற்புதம் செய்ய போகவில்லை. උන්වහන්සේ මොකද කරේ? அவர் என்ன ගෝලෙත් එක්ක செய்தார்? හිටියා. சீசர்களோடு இருந்தார். අනාගත සභාවට සභාව ගෙන යන්නේ යේසුස් වහන්සේගේ ජයග්‍රහණ පොළොව තලයේ ප්‍රකාශ කරන්න මේ 11 දෙනාව ශක්තිමත් කරගෙන හිටියා. ஏனென்றால் இயேசுடைய வெற்றி இந்த பூமியிலே நிலைநாட்டும்படியாக இந்த 11 பேருக்கு பயிற்சி கொடுத்து ඊට கொண்டிருந்தார். පස්සේ උන්වහන්සේ කිව්වා பிறகு அவர் சொன்னார், උන්වහන්සේ යන්න යනවා. அவர் போகிறார். සැනසිලි කරුවානන් එන්න යනවා. தேற்றல் வாரல் வரப்போகிறார். ශුද්ධ ආත්මය පිළිගන්න. பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ඉහළින් බලය ලැබෙන තුරු வரத்திலே இருந்து உங்களுக்கு பலம் கொடுக்கும் வரை නුවර නතර වෙලා ඉන්න. அந்த பட்டணத்திலே தங்கி இருங்கள். මේ විදියට උන්වහන්සේ මේ 11 දෙනාව සන්නද්ධ කරනවා. இவ்வண்ணமாக இந்த 11 பேருக்கு தேவன் பலத்தை பயிற்சி கொடுத்தார். අනාගතය වෙනුවෙන් எதிர்காலத்துக்காக උන්වහන්සේ ලබාගත්තු ආධිපත්‍ය அவர் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை ඒගොල්ලන්ට දෙන්න அவர்களுக்கு கொடுக்கும்படி ඒගොල්ලන්ගේ භාජන උන්වහන්සේ නිර්මාණය කළා. அவருடைய பாத்திரங்கள் ඒගොල්ලන්ගේ அவர் ආත්මය உருவாக்கினார். හැදුවා. அதில் ஆத்மா ඒගොල්ලන්ගේ මනස හැදුවා. அவருடைய மனசை சரிப்படுத்தினார். මෙන් ආධිපත්‍ය එන්න යනවා. இந்த அதிகாரம் வரப்போகிறது. ඒ ආධිපත්‍ය එන්න යන්නේ නිකන් නෙවෙයි. அந்த அதிகாரம் சும்மா வருகிறது இல்லை. ශුද්ධාත්මයන් වහන්සේ එක්ක. பரிசுத்த ஆவியானவரோடு. දැන් මේ ත්‍රිත්වයේ රහස අපි තේරුම් ගන්න ඕනේ. திருத்துவத்தின் ரகசியத்தை புரிந்து ජේසුස් கொள்ள වහන්සේ வேண்டும். තමයි නැගිට්ටේ. இயேசு தான் உயிர் தெளிந்தார். ආධිපත්‍ය ගෙන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. அதிகாரம் கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். මේක තේරුම් අරගන්න. இதை புரிந்து கொள்ளுங்கள். ත්‍රිත්වක දෙවිඳුන් එක්කෙනෙක්. திருத்துவத்தின் தேவன் ஒருவர் தான். ඒ රහස මහත්. ஏன் அதை தெரிந்து கொள்ளுங்கள். දැන් ගිය සතියේ කතා කරපු දේ මේ සතියේ කතා කරන දේ අතර නිකන් මේ ඇහැ මෙහාට ගිහලා අනිත් ඇහැ පිටිපස්සට යයි. ஏனென்றால் போன வாரம் பேசி இந்த வாரம் பேசும்போது இப்போ ஒரு கண் இந்த பக்கம் மற்ற கண் அந்த කාටුන් பக்கம் වල போயிரு போல. වෙනවා වගේ. அந்த காட்டுல போய் இருக்கிறது போல ගිය இருக்கும். සතියේ කිව්වනේ ආත්මෙන් මැරුණා කියලා. போன வாரம் ඒක சொன்ன දෙයියෝ ஆவியிலே මැරුණා. மரித்தார் என்று නෑ ඔබ පැහැදිලි අවබෝධයක් කරන්නේ නැහැ සමහර අය. சிலர் சரியாக தெளிவாக புரிந்து මම කිව්ව கொள்ளவில்லை. ආත්මික මරණය කියන එක දෙවියන් වහන්සේගෙන් ඈත්වීම. நான் சொன்னேன் ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனை விட்டு පියාණෙනි මා අත්හැරියමක් නිසාද? பிதாவை ஏன் என்னை එහෙම கைவிட்டீர்கள்? කීවේ අතාරපු හින්දා. அப்படி சொன்ன காரணம் එතකොට ත්‍රිත්වයෙන් වෙන්වීමක්. அதுல திருத்துவத்திலே ஒன்று பிரிகிறது போல. කවුරු හරි වෙන් වෙන්න බෑ කියලා මන් දන්නේ. උන්වහන්සේම කියනවා මාව අතහැරියා කියලා. ஏதால் எனக்கு தெரியாது அவரே சொல்கிறார் ஏன் என்னை ඒතර கைவிட்டீர்கள்? අතහැරලා තියෙනවනේ. அப்படி நான் ඒතර கைவிடப்பட்டிருக்கிறது. ඈත් වෙලා තියෙනවනේ. என் பிரிந்து இருக்கிறது. ඈත් වෙන්න බෑ. හැබැයි ඈත් වුණා. பிரிய முடியாது ඇයි? பிரிந்தது ඔබ ஏன்? නිසා මා නිසා. உங்களுக்காக ඒක කියන්නේ எங்களுக்காக. උන්වහන්සේ අපේ තැන ගත්තා කියලා. அதான் சொல்கிறேன் எங்களுடைய ඒතර ඈත් වෙනවා. நாங்கள் பிரிகிறார். රයිට්. එතකොට දෙවියන් වහන්සේගෙන් ඈත්වීමක් වුණා. தேவனை விட்டு ஒரு பிரிதல் එතකොට உண்டானது. දෙවියන් වහන්සේ නැතුව සිටීම. தேவன் යේසුස් இல்லாமல் වහන්සේ. இருப்பது இயேசு. ඒක තමයි ආත්මික මරණය. அத்தனை ஆவிக்குரிய ඒකට மரணம். ආත්ම විනාශ වුණේ නැහැ. ஆனா ஆத்மா அழிந்து போகவில்லை. ඈත්වීම මරණය. ஒரு பிரிவு අපේ உண்டானது. ආත්මය මැරිලා හිටියේ කොහමද? எங்கள் ஆத்மை දෙවියන් වහන්සේ නැතුව හිටියා. தேவன் இல்லாமல் හැබැයි இருந்தது. අපේ ආත්මය ජීවත් වුණා. அதனால எங்கள் ஆவி வாழ்ந்தது தான். එහෙනම් දෙවියන් වහන්සේ නැතිවීම. தேவனை නැතුව தேவன் සිටීම. இல்லாமல் தேவன் இல்லாமல் ඒක තමයි இருப்பது. ආත්මික මරණය. இத்தனை ஆவிக்குரிய ඕක மரணம். නිකන් අවුල් කරගන්න මොකක් හරි කරගන්න එපා. என்ன இது நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். මං කියව ධනවතා මැරී සිටියා. ஐஸ்வர்யன் மரித்து இந்த ஆவியிலே හැබැයි එයා மரித்து කතා இருந்தார். කරා. ஆனால் பேசினார். ඒතර මේ ශාරීරික මරණය වගේ නෙමෙයි ආත්මික මරණය කියන්නේ. உடல் ரீதியான மரணம் போல அல்ல ஆவிக்குரிய மரணம். ශරීරේ என்பது. මැරුණාම කිසිම මේ කතා බහක් නැහැ. ஏன் உடல் மரணம் வந்து எந்த ஒரு கதை இருக்காது. ආත්මය මැරෙනවා කියන්නේ දෙවියන් වහන්සේ නැතිවීමයි. என்றால் ஆவி හැමෝම மரிப்பது කියන්නේ. சொல்வது தேவனை விட்டு ආත්මික பிரிந்து මරණය anu දෙවියන් වහන්සේ නැතුව සිටීමයි. ஆவிக்குரிய மரணம் என்பது தேவன் இல்லாமல் இருப்பது. එතකොට පියාණන් වහන්සේගෙන් යේසුස් වහන්සේ ඈත් වුණා. அதனால் பிதாவிடத்தில் இயேசு ඒක තමයි ආත්මික මරණය. அதான் நான் சொன்ன එහෙම ஆவிக்குரிய නැත්නම් மரணம். යේසුස් වහන්සේ ආත්මය මැරුණා කියලා කිව්වේ නැහැ. என்றால் இயேசு ஆவியிலே மரித்து விட்டார் என்று එහෙම சொல்லவில்லை. වෙන්න බෑ උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அப்படி நடக்காது என்றால் அவர் தேவனாக හැබැයි උන්වහන්සේ பரிந்தார். ඈත් වුණා. ஆனால் அவர் பிரிந்தார். රයිට් මම ගිය සතියට යනවා අපහු. දැන් යේසුස් වහන්සේගේ උත්ථානයත් එක්ක இயேசுடைய உயிர் தெளிதலோடு මේ ආධිපත්‍යය උන්වහන්සේ ලබා ගත්තා. இந்த அதிகாரம் அவர் பெற்றுக்கொண்டார். ඒ ආධිපත්‍යය සභාවට දෙන්න அந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுப்பதற்கு එකපාරට දුන්නේ නැහැ. உடனடியாக උන්වහන්සේ கொடுக்கவில்லை. ගෝලයන්ට ඉගැන්නුවා. அவர் අපි சீசர்களுக்கு සාමාන්‍යයෙන් உபதேசித்தார். 120ක් கிட்டத்தட்ட 120 பேர் පිරිසක් මේ ඉගැන්වීම ලැබුවා. ஏன் அந்த ஒரு 120 பேர் மட்டும் இந்த உபதேசம் රොටි කන්න 5000 ගණන් හිටියා තමයි. அந்த அப்பம் சாப்பிட 5000 பேர் மட்டும் හැබැයි ඉගෙන ගන්න இருந்தார்கள். හිටියේ උන්වහන්සේගේ උත්ථානයෙන් පස්සේ 120ක්. ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 120 பேர் தான் ගෝලයෝ இருந்தார்கள். 11 දෙනාත් එක්ක. சீசர்கள் 12 பேரோடு. දැන් මේ කණ්ඩායම උන්වහන්සේ ලෑස්ති කරා. இந்த குழுவை தேவன் நேசிக்கல கிவா? ஆயத்தமாக்கி சொன்னார். දැන් මම ඕකට ඒක දෙන්න යන්නේ. நான் இப்ப கொடுக்க மாட்டேன். ඒක ඉහළින් එන්න යනවා. அது மேலே இருந்து வரப்போகிறது. යේසුස් වහන්සේගේ ජයග්‍රහණ ත්‍රිත්වයට ඇතුල් වෙනවා. என்றால் இயேசுடைய வெற்றி திருத்துவத்துக்குள் பிரவேசிக்கிறது. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார் ඒක ඉහළින් එන්න යනවා. அது மேலே இருந்து வரப்போகிறது. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට ගේන්න යනවා. பரிசுத்த ஆவியானது கொண்டு ඒ නිසා வரப்போகிறார். ඉහළින් ඒ ආධිපත්‍ය බලය ලැබුණාම அதனால் மேலே இருந்த அந்த அதிகாரம் கிடைத்த பிறகு ඔබට පුළුවන් ලෝකයේ අවසානයේ දක්වා සුභාරංචිය පතන්න. உங்களுக்கு முடியும் உலக முடிய பரியந்தம் சுவிசேஷம் சொல்வதற்கு. පොළවේ
පොළවේ කෙලවර දක්වා இல்லாட்டி සීමාව பூமியிலே முடிவு வரை எல்லை வரைக்கும் ඒ වැඩේ කරන්න. அந்த வேலையை செய்வது. ඒ අපොස්තලවරු 11 දෙනා තමයි මේ වැඩේ කරේ. அந்த அப்போஸ்தலர் 12 பேர் தான் இந்த வேலை ඇයි செய்தார்கள். ඔවුන්ගේ ඇතුලේ அவர்களுக்குள்ளே අර උත්තානයේ ජයග්‍රහණය තිබුණා. அந்த உயிர் தெளிந்த வெற்றி இருந்தது. ආමෙන්. ஆமென். මම දැන් දේශනාවට ඇතුල් වෙනවා. நான் பிரசங்கத்துக்கு දැන් வருகிறேன். මේක ඔළුවේ තියාගන්න. இதை நீங்கள் தலையில வைத்துக் கொள்ள வேண்டும். අපි හේබ්‍රු පොතේ நாங்கள் எபிரேயர் දෙවෙනි புத்தகம் පරිච්ඡේදයේ 2ஆம் அதிகாரம் 14 15 බලන විට நாங்கள் 14-15 பார்க்கும்போது උන්වහන්සේගේ උත්තානයේ කළ විශේෂ දෙයක් මෙතන ලියලා තියෙනවා. அவருடைய உயிர்த்தெழுதல் செய்த விசேஷமான ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. හේබ්‍රු දෙවෙනි පරිච්ඡේදයේ 14 15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பரியந்தத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். එහෙයින් දරුවන් ලේහා මාංශයට පංගුකාරයන්ව සිටින නිසා උන්වහන්සේත් එම ආකාරයෙන් ඒවාට පංගුකාරයෙක් වූසේක. එසේ කළේ මරණය කෙරෙහි බලය ඇත්තාවන යක්ෂයාව මරණය කරන කොටගෙන බල නැතිකොට ජීවිතය මුළුල්ලෙහි මරණයට බයින් වහල්කමට යටත්ව සිටි සියල්ලන් නිදහස් කරන පිණිසය. දැන් මෙතන පැහැදිලිව ආත්මයන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා இங்கு ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், මරණය කරේ බලය ඇත්තාවන යක්ෂයා කියලා. மரணத்தில் அதிகாரம் இருந்ததான பிசாசு என்று. එතකොට මිනිසෙක් වහල්කමට, ஒரு மனிதன் அடிமைத்தனத்துக்கு, රෝගයට, நோய்களுக்கு, අවසානයේ මරණයට கடைசி மரணத்துக்கு පත් කරන්න බලය තියාගෙන යක්ෂයා ඉඳලා තියෙනවා. ஏனென்றால் அப்படி செய்யும்படியாக அதிகாரம் பிசாசு வைத்திருந்தது. නමුත් උන්වහන්සේගේ මරණය ஆனாலும் இயேசுடைய ඒ மரணம் බලයලත් තැනැත්තාගේ බලය අහෝසි කරලා அந்த அதிகாரம் உள்ளவருடைய அதிகாரத்தை இல்லாமல் செய்து ඔහු නැති කරා උන්වහන්සේ. කියන්නේ ඔහු ඉරේස් කරා. அவரை அழித்து விட்டார். ඔහුගේ බලය අහෝසි කරා. அவருடைய வல்லமை அழித்து விட்டார். ඒක උන්වහන්සේ අරගත්තා. அது அவரை பெற்றுக்கொண்டார். වචනේ මම දේවල් තහවුරු කරගෙන යන්නම් ඉස්සරහට. இந்த வார்த்தையை நான் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு දැන් போகிறேன். එයි බලය නේද? ජීවත් කරන්නත් නසන්නත් බලය තියෙන කාටද දැන්? උන්වහන්සේ. என் வாழ வைப்பதற்கும் அழிப்பதற்கும் அதிகாரம் யார் கையில உள்ள தேவன் சாத்தான்ட கையில බෑ. உள்ள பிசாசுக்கு ඒ இல்லை. නිසා මේක විශ්වාස කරන්න මේ උදෑසන. இதை விசுவாசிகள் இந்த ඔබ காரியம் මරන්න යකාට බෑ. உங்களை கொலை செய்ய பிசாசால் முடியாது. ආමේන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා මොකක් කරේ කකුල ගලක වැදිලා වේදනාවකදී මම මැරෙයිද? මම මැරෙයිද කියලා දඟලන්න එපා. என்றால் கால் கல்லுக்கு பட்டு ஏதாவது நடந்து விட்டால் அதை நான் செத்து விடுவேன் அப்படி සමහර අයට நினைக்காதீர்கள். පොඩි ගැටලුවක් එනකොට මැරෙන්නනේ මතක් වෙන්නේ. சிலருக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்த உடனே அவர்கள் சாகத்தான் நினைப்பார்கள். නෑ ඔබේ මරණය ඉවත් කරලා තියෙන්නේ. உங்கள் மரணத்தை அகற்றி இருக்கிறது. ආමේන්. ஆமென். රෝම 8:11 වෙනි වගන්තියේදී කියනවා ரோமர் 8:11 சொல்லுகிறது, මේ මරණයෙන් උත්තාන වුණා වූ තනන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ இந்த மரணத்திலே உயிர்த்தெழுந்தவருடைய අපිට දුන්නා. அது எங்களுக்கு கொடுத்து දැන් මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ ලෝකෙට එද්දී இந்த පෙන්තකොස්ත දවසේ පැමිණෙන විට இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளில் இந்த உலகத்துக்கு උන්වහන්සේ வரும் නිකන් பொழுது ආවේ නැහැ. அவர் சும்மா මේක வரவில்லை. උදේ අහගන්න. උන්වහන්සේ නිකන් ආවේ නැහැ. அவர் சும்மா வரவில்லை. උන්වහන්සේ ආවේ කොහොමද? அவர் எப்படி අර வந்தார் යේසුස් என்றால், වහන්සේ සාතන්ගේ ආධිපත්‍ය ගත්ත නේද? அந்த இயேசு சாத்தானுடைய அதிகாரத்தை අන්නේ எடுத்துக்கொண்டார். ආධිපත්‍ය අරගෙන ශුද්ධාත්මයන් වහන්සේ ආවේ. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தான் ඒ பரிசுத்த කියන්නේ ஆவியானவர் අපට දෙවියන් වහන්සේ පොළවේ දුන්නු බලතල. அதாவது தேவன் எங்களுக்கு இந்த අර பூமியிலே පළවෙනි கொடுத்த வல்லமை அதிகாரம். පළවෙනි ආදාම්ට දුන්නු බලතල. முதலாவது ஆதாமு கொடுத்த அந்த அதிகார வல்லமை සඵල වෙන්න, செழிப்படைய, බෝ වෙන්න, பெருக, පැතිරෙන්න. என்ன பரம்பி போக, එතකොට සඵලය පොළවේ සඵලත්වය. என்றால் பூமியில உள்ள செழிப்பை, බෝවීම, என்றால் පැතිරීම, කියන්නේ වර්ධනය, පොළව ආණ්ඩු කිරීම. என் பூமி ஆளுகை right? செய்கிறது. දැන් පොළවේ දෙවි කෙනෙක් හැටියට මනුෂ්‍ය වුණාසේ තැබුවේ. என்றால் பூமியிலே ஒரு தேவனாகத்தான் மனிதனை தேவன் வைத்தார். එතකොට දෙවි වරුන්ගේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ. ஏன் தேவர்களுடைய தேவன் දෙවිවරු කවුද? தேவன் யார் அப்படியானால்? කතරගමද? என் கதிரகாமமா? දැන් දෙවිවරු කවුද එතකොට? என்ன தேவர்கள் என்பது யார்? ඇහුන්නේ. ඇහුන්නේ. එහෙනම් මම නේද? ஏன்னா நான் அல்லவா அப்படியானால்? මම දෙවි කෙනෙක්. ஏனென்றால் நான் ஒரு தேவனா? wow. නිකන් හිතද්දි බයයි වගේ නේද? அதை நினைக்கும் போதே ஒரு பயம் போல் தெரிகிறது. නමුත් ඔබ එතන තමයි තැබුවේ දෙවියන් ஆனால் වහන්සේ. தேவன் அங்கேதான் உங்களை வைத்தார். ඈ? ඔව්. ஆம். කවුරු හරි ඈ කියනවනේ ඔව්. யான் ஹேன்சல் ஆம். දෙවි කෙනෙක්. ஒரு தேவன் මම? நான் ඔව්. ஆம்.
උන්වහන්සේ அப்படியான அவர் දෙවිවරුන්ගේ දෙවියන් වහන්සේ. அவர் தேவர்களின் නේද? தேவனாக දෙවිවරුන්ගේ දෙවියන් වහන්සේ කියනකොට දෙවිවරු ඉන්නේ දිව්‍ය ලෝකේද? அப்படியான தேவர்கள் எங்க இருக்கிறார்கள் பரலோகத்திலேயா දැන් දෙවියන්ගේ ලෝකේද දෙවියෝ ඉන්නේ? ஏன் தேவனுடைய உலகத்துல එහෙම தேவர்கள் එකක් නෑ. அப்படி ஒன்று இல்லை දිව්‍ය ලෝකේ වෙනම දෙවිවරු කියලා જાතියක් නැහැ. ஏன் பரலோகத்தில் அப்படி தேவர்கள் சொல்லி ஒன்று இல்லை ඒ කතා කළේ මිනිස්සුયો ගැන. ஏன் அதை சொன்னது மனிதர்களை குறித்து එතකොට මනුෂ්‍යයාට ඒ ආධිපත්‍ය දෙවියන් වහන්සේ පළවෙනි ආදාම්ට දුන්නා. ஏனென்றால் மனிதனுடைய அதிகாரம் முதலாவது ஆதாமுக்கு தேவன் ඒ கொடுத்தார் තමයි යකා හොරකම් කරගෙන அது தன் பிசாசு படுத்திக் ඌ கொண்டு දෙවියෝ වගේ පෙන්නුම් උනේ. அது தேவனை போல் උට காண்பித்தது ඇති දේවත්වයක් නැහැ. அது ஒரு தேவனாக හැබැයි ඌ இல்லை දෙවියෝ කියලා කතා කරලා මිනිස්සු අන්ධ කරලා ඉන්නේ ஏன் அது දේවාල දාගෙන. என்றால் தேவர்கள் என்று சொல்லி ஜனங்களை குருடப்படுத்திருக்கிற தேவாலயங்களை போல் ගමේ කට්ටඩියටත් කියන මිනිස්සු කවුරු කියලාද? என்றால் கிராமத்திலே உள்ள அந்த கட்டணை எப்படி சொல்வார்கள் අන්න දෙයියා එනවා කියලා කියනවා. என்று அவருக்கு சாமி என்று சொல்வார்கள் කට්ටඩියද දෙවියා? என்று அவர் சாமியா கட்டாண்டிய சாமி இல்லை නෑ නෑ. இல்லை අර ආධිපත්‍ය දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. ஏன் அந்த அதிகாரம் பெற்ற தேவனுடைய மனிதனுக்கு தான். ආමේන්. ஆமென் හalleluya. ஹalleluya ඒ නිසා මේ ආධිපත්‍ය ආදම්ගෙන් යක්ෂයා අරගෙන அதனால் இந்த அதிகாரம் பிசாசு ඔහු මිනිස්සු පාලනය කරා. அது ஜனங்களை ஆளுகை ජේසුස් වහන්සේ ඇවිල්ලා இயேசு கிறிஸ்து ඔහුව පරාජය කරලා அதை தோல்வி அடைய ඒක செய்து ගත්තා. அதை எடுத்து ඒ ආධිපත්‍ය තමයි அந்த அதிகாரம் தான் ප්‍රශංසා වේවා. දේවල් ඒ ආධිපත්‍ය அந்த තමයි அதிகாரம் தான் ශුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த ඔබ ஆவியானவர் තුළට මා තුළට ගෙනලා තිබෙනවා. உங்களுக்குள் எங்களுக்குள்ளே கொண்டு வந்தது හalleluya. ஹalleluya ඒ නිසා දැන් වර්තමාන සභාව அதனால் இந்த நிகழ்காலத்தின் சபை ආධිපත්‍යලත් අයින්න සභාවක්. அதிகாரம் உள்ளவர்களுடைய சபை දැන් යකා මොනවද දන්නව කරන්නේ? பிசாசு என்ன தெரியுமா செய்கிறது අපිට ඔය එලිදරව්ව නැති කරනවා. எங்களுக்கு அந்த வெளிப்படுத்தல் இல்லாமல் செய்யும் එවිට அப்பொழுது අපි ආගමිකයි. நாங்கள் ஒரு மத ரீதியாக අපි இருப்போம். ක්‍රිස්තියානි ආගමේ සෙනගක් වෙනවා. நாங்கள் கிறிஸ்துவ மதத்தின் ஜனங்களாக එතකොට இருப்போம். ඔහුට හරි සතුටුයි. அப்படியானா அதுக்கு நல்ல නෑ சந்தோஷம் නෑ. இல்லை අපි ඒක අයින් කරමු. அதை நாங்கள் அகற்றி අපි விடுவோம். ක්‍රිස්තියානි ආගමේ සෙනග නෙවෙයි. நாங்கள் கிறிஸ்துவ மதத்தின் ஜனங்கள் அல்ல මම දෙවියන් වහන්සේගේ ආධිපත්‍යලත් මිනිසෙක්. நான் தேவனுடைய அதிகாரம் பெற்ற மனிதர்கள் මේ එලිදරව්ව නැවත ලබන්නට இந்த ඕනේ. வெளிப்படுத்தல் மறுபடியும் பெற்றுக் ඒකයි கொள்ளுங்கள். අපි මෙතන දකින්නේ அதுதான் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் රෝමාට 11 කියනවා. ரோமர் 8:11 பாருங்கள் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். තවද යේසුස් වහන්සේව මලවුන්ගෙන් නැගිට වූ තැනන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ දැන් බලන්න ජේසුස් වහන්සේව මලවුන්ගෙන් නැගිටින්න සපෝට් එකක් දීලා තියෙනවා කවුද? ශුද්ධාත්මයන් වහන්සේ. என்றால் இயேசுவை மரணத்தில் உயிர்த்தெழுவதற்கு ஒரு உதவி செய்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். කියන්න. නුඹලා තුල වාසය කරන සේක් දැන් ඒ ආත්මය அந்த ஆவியானவர் ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේ அந்த பரிசுத்த දැන් ஆவியானவர் වාසය කරන්නේ කොහෙද? அவர் இப்ப எங்கே வாசம் හැමෝම பண்ணுகிறார்? කියන්නේ කොහෙද වාසය කරන්නේ? පිටිපස්ස ඇත් කියන්නේ කා තුලද වාසය කරන්නේ? උඩුමහල ඇත් කියන්නේ කා තුලද වාසය කරන්නේ? சொல்வது யாருக்குள் வாசம் பண்ணுகிறார்? මා තුල. அவர் எனக்குள் வாசம் කවුද பண்ணுகிறார். වාසය කරන්නේ? யார் வாசம் பண்ணுவது? ශුද්ධාත්මයන් වහන්සේ. அந்த பரிசுத்த මොනවා ஆவியானவர். කළ ශුද්ධාත්මයන් වහන්සේද? எந்த எந்த ஆவியா අර මොනවා කරපු ශුද්ධාත්මයන් වහන්සේ? எதை செய்த ஆவியானவர்? මොන ආත්මයන් වහන්සේද? எந்த ஆவியானவர்? ජේසුස් වහන්සේව උත්ථාන කෙරෙව්වා. இயேசுவை உயிர்ப்பித்த යේසුස් ஆவியானவர். වහන්සේ මොනවද කළේ? இயேசு என்ன செய்தார்? සාතන්ගෙන් ගත්තු බලය சாத்தானிடத்தில் அதிபத்திய- பெற்ற அந்த அதிகாரம் ශුද්ධාත්මයන් වහන්සේට පවරනවා. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்தார். ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේ அந்த பரிசுத்த ஆவியானவர் පෙන්තකොස්ත දවසේ එනවා. பெந்தகோஸ்து நாள் வருகிறார். කා තුලටද? யாருக்குள்ளே? සභාවට. சபைக்குள்ளே. මගේ අද නෙමෙයි පෙන්තකොස්ත දවසේ. நான் சொன்னேன் பெந்தகோஸ்து நாளிலே ඒ ආත්මයන් වහන්සේම அந்த ඒ ஆவியானவர் සභාව තුලින් அந்த சபைக்குள் இருந்து ඊගාව කොටසට அடுத்த- ඊගාව ගෝලත්වයට அடுத்த ඊගාව සීලයට, ගෝලත්වයට அடுத்த එහෙම සීලයට. ඇවිල්ලා අද දක්වා அப்படி போய் இன்று අර வரைக்கும் බලවුන්ගෙන් උත්ථානයේ බලය අරගත්තු යේසුස් වහන්සේ බලය ආත්මයන් වහන්සේට දෙන විට ආත්මයන් වහන්සේ ඒක අරගෙන එදා පෙන්තකොස්ත දවසේ ආපු ආත්මයන් වහන්සේ අදටත් සභාව මැදේ වැඩ වාසය அன்று කරනවා. பெந்தகோஸ்து நாளிலே வந்த அந்த ஆவியானவர் Hallelujah. இன்றும் சபைக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். අපි තුල වාසය කරනවා. அவர் எங்களுக்குள் வாசம் එතකොට අර பண்ணுகிறார். උත්ථානයේ ජයග්‍රහණ කොයි තියෙන්නේ? அந்த உயிர்த்தெழுந்த வெற்றி எங்கே කියන්න. இருக்கிறது? මා තුල. அது எனக்குள் தான் இருக்கிறது. වව්. ආව්. එහෙනම් මං නිකන් මිනිසෙක් නෙමෙයි. அப்படி நான் சாதாரண மனிதன் அல்ல நான். ආමෙන්. ஆமென். දැන් එතකොට කිව්වොත් එහෙම அப்படி சொல்வோமானால் කණ්ඩ අමාරුයි. சாப்பிட கஷ்டம். 335යි. 335 ரூபா. තේ එකක් බොන්න 200ක් ඕනේ. தேநீர் குடிப்பதற்கு 200 ரூபா வேண்டும். බනිස් එකක් කාලා ප්ලේන් ටිකක් ගන්න රුපියල් 200ක් ඕනේ. ஏனென்றால் ஒரு தேநீரை கொடுத்து பனி சாப்பிட 200 ரூபா வேண்டும். මතක තියාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ඒවා කොළ කෑලි. அதெல்லாம் தாள் துண்டுகள். මිනිස්සු කොළ කෑලි වලට වටිනාකමක් දීලා තියෙනවා. ஜனங்கள் தாள் துண்டுகளுக்கு ඔය பெருமதி කොළ கொடுத்து- කෑල්ල
ඇමරිකාවට දෙන්න බෑ. அந்த தாள் துண்டை அமெரிக்காவிலே கொடுக்க ඒක முடியாது. මෙහෙට තමයි වටින්නේ. அது இங்கேக்கு மட்டும்தான் பெறுமதி. ඔය කොල කෑලි වලින් තෙල් ගෙන්නත් බෑ. இந்த தாளிலே எண்ணெய் வாங்கவும் முடியாது. ඔබට පැහැදිලිද මේක? உங்களுக்கு புரிகிறதா? කොල කෑලි වල වටිනාකම නෙවෙයි. அந்த தாள் துண்டுகளுடைய பெருமதி அல்ல. දෙවියන් වහන්සේ අපට දුන්න වටිනාකම ගැන සිතන්න. தேவன் எங்களுக்கு கொடுத்த பெருமதியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். එතකොට ප්ලේන් ටික 500ට බිව්වත් என்னோட ஒரு பிளேட் 500 ரூபாய்க்கு போனாலும் දෙවියන් වහන්සේ ඔබට වටිනාකමක් දීලා තියෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு பெருமதி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බලවන්තයි ඔබ ආශිර්වාද කරා. தேவன் ඔබ வல்லமையாக ජීවත් உங்களை කරන්න. ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ ඔබට வைப்பார். දේවල් දෙන්න உங்களுக்கு காரியங்களை கொடுப்பதற்கு පුළුවන්. அவரால் முடியும். ඒක අදහන්න. அதை நம்புங்கள். හිල් ගහ ගන්න එපා කුඩේ. ஏனென்றால் அந்த கூடையில ஓட்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். අදහන්න. அதை நம்புங்கள். ඔබව ජීවත් කරන්නේ உங்களை வாழ வைப்பது වචනය. அந்த வார்த்தை, ඇදහිල්ල. விசுவாசம், රොටි නෙවෙයි. அப்பங்கள் அல்ல. උන්වහන්සේක පැහැදිලිව කිව්වා. தேவன் தெளிவாக சொன்னார். මේක හොඳට අත්පත් කරගන්න. இதை நன்றாக கைப்பற்றிக் ඒ கொள்ளுங்கள். නිසා அதனால் ඔය වාතාවරණයෙන් දිහා බලලා இந்த சூழ்நிலைகளை பார்த்து දැන් උදේ නැගිටිනකොට සමහර දේවල් ගණන්නේ. என்ற காலையில் எழும்பி பார்க்கும்போது சில காரணங்களை விலை දැන් அதிகரித்து කවුරු හරි කියනවා කාලා ඉවරයි. என்றால் யாரோ சொல்ல முடியும் சாப்பிட்டு முடிந்தது இல்லை. එතකොට දෙවියන් වහන්සේ ඔබ තෝරගත්තේ එහෙම ඉන්නද? அப்படி தேவன் உங்களுக்கு தெரிந்து එහෙම කියන්න එපා. அப்படி சொல்லாதீர்கள். මිනිස්සු ඒවම කියවෝ කියලා පාඩු ඉන්න. ஜனங்கள் சொல்வார்கள் சரி சொல்லி சும்மா දැන් இருங்க. සමහරව ඒවා කතා කරන්න යද්දි ඔය පෝලිං වල ඒවා කෑ ගහගෙන හරමින්දි ඔබත් මේ ඒක මැද්දට පැනලා කෑ ගැහුවොත් හරියන්නේ නැහැ. என்றால் ஜனங்கள் அப்படி சத்தம் போடும்போது நீங்கள் அதில் நடுவில் හැබැයි ඔබ එතෙන්ට ගිහිල්ලා ඇදහිල්ල ගැන කතා කරන්නත් එපා. அங்கே போய் நீங்கள் விசுவாசத்தை பற்றி சொல்லவும் வேண்டாம். එතකොට ඔබේ ඔබ කොහෙද කියලා හොයාගන්න බැරි වෙයි. அப்படி செஞ்சால் நீங்க எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். ඊට පස්සේ රාජ් පොලිසියට බාර දෙන්න එනවා. මේ පුද්ගලයා හොයාගන්න. ரகசிய போலீஸ் தான் பாரம் கொடுக்க வேண்டும் அந்த அவரை கண்டுபிடிப்பதற்கு. ඒ නිසා නුඹට තිබෙන ඇදහිල්ල உங்களுக்கு இருக்கிற දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு මුඹටම முன்பாக තියාගෙන ඉන්න. நீங்களே வைத்துக் ඒ கொள்ளுங்கள். වචනේ තමයි මම දැන් කියන්න ඕනේ. அந்த வார்த்தை தான் சொல்ல வேண்டும். දැන් කවුරු හරි පොලිමේ ඉඳලා ඔව් இல்லை, අපි யாராவது නෝ வரிசையில் இருக்கும்போது පඬිත කතා දාන්න යන්න එපා. அங்கே பண்றது போல் பேசாதீர்கள். ඔයාට තියෙන ඇදහිල්ල உங்களுக்குள்ள ඔයා விசுவாசம் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තියාගන්න. அது உங்களுக்கு தேவன் முன்பாக ඒ வைத்துக் ඇදහිල්ලට அந்த விசுவாசத்துக்கு ආට විපාකයක් හම්බෙන්න යනවා. என்றால் நல்ல பதில் கிடைக்க போகிறது. ආමේන්. ஆமென் ආමේන්. ஆமென். අන්න එතන ඉන්න. அங்கே தான் நிற்க வேண்டும். ලොකු කතා ආඩම්බර කතා දාන්න යන්න එපා. பெரிய பெருமையான கதைகள் போட போக வேண்டாம். සිංහල භාෂාවෙන් කිව්වද රෝමාට 11? කියන්න. තවද යේසුස් වහන්සේව මලවුන්ගින් නැගිටු තැනන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ නුඹලා තුල වාසය කරන හරි මම ඒකටම අපිට කිව්වේ. දැන් ඒ ආත්මයන් වහන්සේ යේසුස් වහන්සේව නැගිටවන විට ඒ ආධිපත්‍යය ගත්තා. அந்த ஆவியானவர் இயேசுவை எழுப்பும் போது அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டது. උන්වහන්සේ ස්වර්ගයේ දැන් යේසුස් වහන්සේ. இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். නමුත් ඒ ආධිපත්‍ය අරන් සුද්ධාත්මන් වහන්සේ තමයි ඇවිල්ලා ඉන්නේ. அந்த அதிகாரம் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் දැන් ඒ வந்திருக்கிறார். ආත්මයන් වහන්සේ අප තුල ජීවත් அந்த වෙනවා. ஆவியானவர் எங்களுக்குள் අර வாழ்கிறார். යේසුස් වහන්සේ ගත්තු ඒ ජයග්‍රහණත් එක්ක. அந்த இயேசு பெற்றுக்கொண்ட ඉතින් வெற்றியோடு මම தான். ඒකයි කිව්වේ මේක අදහන්න ඕනේ. அதான் நான் මේක சொல்லுகிறேன். අහලා හරියන්නේ ඇහුවට මදි. இது கேட்டாலும் போதாது. இது ළඟ එක්කනට කියන්නේ ඇහුවට මදි අදහන්න சொல்லுங்கள். කියලා. கேட்டாலும் போதாது நம்ப வேண்டும் நீங்கள். හොඳට අත අල්ලලා කියන්න. நன்றாக கையை பிடித்து சொல்லுங்கள். ඉදිරිකල කියන්නේ நன்றாக ඇහුවට கையை මදි. சொல்லுங்கள். අදහන්න கேட்டால் ඕනේ. போதாது, நம்ப வேண்டும் இது. අදහන්න මේක. நம்ப வேண்டும். මොකද අදහන්න? අර ශුද්ධාත්මන් වහන්සේ ආධිපත්‍ය අරන් මා තුලට ඇවිල්ලා තියෙනවා அந்த කියන එක. பரிசுத்த ஆவியானவர் அதிகாரம் பெற்று எனக்குள் ඒකයි මෙතන இருக்கிறார். කියන්නේ. தான் இங்கே சொல்லுகிறது. නුඹලා තුල වාසය කරනවා. அவர் உங்களுக்குள் ඒ නිසා வாசம் කියන්නේ பண்ணுகிறார். කොටසක් කියන්න. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේව මලවුන්ගින් නැගිටු තැනන් වහන්සේ නුඹලා තුලෙහි වසන තමන්ගේ ආත්මයන් වහන්සේ කරන කොටගෙන නුඹලාගේ මරණීය ශරීරයන්ද ජීවත් කරනසේක. නිකන් ඉන්නේ නැහැ. அவர் சும்மா இருக்க மாட்டார். මේ මරණීය ශරීරය இந்த மரணத்துக்கு எதுவான சரீரத்தை ජීවත් කරනවා. அது வாழ உயிர்ப்பிக்கிறது. කියන්නේ සුවය. அப்படின்னா சுகம். ආමේන්. හැමෝම කියන්නේ සුවය මට තියෙනවා. சொல்லுங்கள், சுகம் எனக்கு இருக்கிறது. ආමේන්. ஆமென். කියන්නේ සුවය මට තිබෙනවා. சுகம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். කොහමද? எப்படி? අර ආත්මයන් වහන්සේ ඉඳා. அந்த ஆவியானவர் இருக்கிறபடியினால். හලෙලූයා. ஹalleluya. මරණීය ශරීරය ජීවත් කරනවා. என் மரணத்துக்கு எதுவான சரீரத்தை இது කියන්නේ உயிர்ப்பிக்கிறது. දිව්‍ය නිරෝගීකම. அதாவது தெய்வீக දිව්‍ය සුවය. சுகம். தெய்வீக சுகம். ශුද්ධාත්මන් වහන්සේ තුල ඔබට මට ස්ථිරයි ඒක තියෙන දෙයක්. ஏன் பரிசுத்தவிற்குள்ளே உங்களுக்கும் ஆமென். எங்களுக்கும் உறுதியாக சுகம் இருக்கிறது. ஆமென். එලිදරව් වෙනවා නම් අත්පොලසන් දීලා ප්‍රශංසා அது කරන්න ඕන. வெளிப்படுத்த கிடைத்தால கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள். එහෙනම් සුවය මගේ. ஏன் அந்த சுகம் හැමෝම என்னுடையது. කියන සුවය මගේ. சொல்லுங்கள், சுகம் என்னுடையது. මං සුවපත් කෙනෙක්. நான் சுகமான ඒකට ஒருவர். මේ වචනේ අයින් කරන්න ඕන මෙතනින්. அப்படின்னு வார்த்தை அகற்றிவிட வேண்டும். සමහර කෙනෙක් ওই බයිබලේ ලියලා තිබ්බට சில நேரம் பைபிள்ல ඔය எழுதியிருந்தாலும், පාස්ටර්ලා දේශනා කරා. இந்த பாஸ்டர்மார் பிரசங்கம் பண்ணினாலும் මට ඕවා තේරෙන්නේ. அது எனக்கு ஒன்றும் புரிகிறது இல்லை. මට සුපුරුදු දෙයි. எனக்கு பழக்கத்தின்படி අමාරුවක් එනකොට ஒரு கஷ்டம் வரும்போது ඩොක්ටර්ව channel කරන එක. டாக்டர் சேனல் பண்ண வேண்டும்.
මං ඒක කරගෙන ඉන්න. දෙයියොත් අදාගෙන. நான் அதை செய்து கொண்டு வருகிறேன் ඔව් தேவன் ඕකේ කමන්නේ. பரவாயில்லை කමන්නේ. பரவாயில்லை ඒ කියන්නේ හොඳ කැම වේලක් තියෙද්දි என் நன்ற சாப்பாடு இருக்கும்போது ඔබ කියනවා நீங்கள் சொல்லுவீர்கள் මං සම්බොලයි බදු කාලේ ඉන්නවා. நான் சம்பளம் சோறு சாப்பிட்டு ඕ இருக்கிறேன் ඒක වගේ choice එක. சார், அது உங்களுடைய தேர்வு. ප්‍රශ්නයක් නැහැ. பிரச்சனை இல்லை ඔව් සම්බොලයි බදු කාලේ ඉන්නවා නම් එහෙම ඉන්න. என் சம்பளம் சோறு சாப்பிட்டு அப்படி நீங்கள் ඒක பரவாயில்லை වගේ choice එක. அது உங்களுடைய தெரிவு හැබැයි හොඳ කැම වේලක් තියෙනවා. ஆனால் நன்றாக ஒரு சாப்பாடு இருக்கிறது දැන් කොච්චර හොඳ කැම වේලක් තිබ්බා රාත්‍රියට මම කන්නේ එළවලු විතරයි. என்றால் எவரோ சாப்பிடுறது இரவிலே போதகர் மரக்கறி மட்டும் தான் சாப்பிடுவார் හැබැයි ඒක මගේ choice එක. அது என்னுடைய தெரிவு ඒක වෙනම කතාවක්. அது வேற ஒரு கதை මං කතා කරන්නේ දෙවියන් වහන්සේ ගැනයි. நான் சொல்லுவது தேவனை குறித்து මං කතා කරන්නේ දිව්‍ය සුවය ගැන. நான் தெய்வீக சுகத்தை பற்றி சொல்லுகிறேன் ඒක ඔබට එපාද? அது உங்களுக்கு வேண்டாமா එහෙනම් ආත්මයන් වහන්සේ තුල ඔබට ඒක තියෙන දෙයක්. ஆவியானவருக்குள்ள ඒක අදහන්න இருக்கிறது அதை நம்ப வேண்டும் ඇස් දෙක වහන්න දැන්. கண்களை ඔය ඉන්න மூடுங்கள். විදිහටම. அப்ப இருக்கிற එක අතක් வண்ணமாகவே ඔසවලා කියන්න. ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்கள் සුවය මට අයිති. சுகம் எனக்கு තව சொந்தமானது වතාවක් කියන්න. இன்னொரு முறை சொல்லுங்கள் තව වතාවක් කියන්න. இன்னொரு முறை சொல்லுங்கள் ආමේන්. ஆமென் ආමේන්. ஆமென் ඇයි? ஏன் මේ බොරුවක්ද කියන්නේ? இது பொய்யா சொல்லுகிறது නෑ. இல்லை මේක අදහන්න. இதை நம்ப வேண்டும் මේ කටින් කෑ ගහලා කිව්වටම මදි. இது ஒரு வாயில சத்தமிட்டு சொன்னாலும் සිතින් போதாது අදහන්න. இது மனசிலே நீங்கள் நம்ப வேண்டும் ආත්මයෙන් ஆவியிலே ඒක පත්තු වෙන්න ඕන. அது எரிய வேண்டும் ඒ විට දැන් හොඳ වෙයි රෝග. எப்பொழுது அப்படியானால் இப்போ நோய் ඒ சுகம் දන්නද යක්ෂයා ඔය එලිදරව්ව ඔබෙන් ඈත් කරලා තියෙන්නේ. என்னால் பிசாசின் வெளிப்படுத்தல் உங்களை விட்டு தூரமாக்கி இருக்கிறார் ඒක තමයි සටන ආත්මික සටන. அதுதான் போராட்டம் නැත්නම් අපි පරාජිතව හින්දා නෙමෙයි ආත්මික සටන තියෙන්නේ. ஏனென்றால் தோல்வியாக இருக்கும்படியெல்லாம் ஆவிக்குரிய අපිට சட்டம் ජයග්‍රහණ තියෙනවා. எங்களுக்கு வெற்றி නමුත් இருக்கிறது ඒක එලිදරව්ව නැහැ. ஆனால் அதுல வெற்றி இல்லை ඒ හින්දා අර අදාළ දේ නැහැ. ஏனென்றால் அந்த வெளிப்படுத்தல் எங்களுக்கு இல்லை එලිදරව්ව නැතිකම නිසා ஓ அந்த வெளிப்படுத்தல் இல்லாதனாலே ආශිර්වාදයෙන් නැහැ. அந்த ආශිර්වාදங்கள் இல்லை ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் கேள்வி නැත්නම් මරණීය ශරීරයන් ජීවත් කරනවා ආත්මයන් වහන්සේ අර කුරුසෙන් උත්තාන වෙලා ඒ මලවුන්ගේ නැගිටීමේ ආධිපත්‍යයත් එක්ක. ஏனென்றால் அந்த சிலுவையிலே உயிர் தெழுந்த அந்த அதிகாரத்தோடு அவர் மரித்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் එක යොහන් 4:4 කියනවා 1 யோவான் 4:4 சொல்லுகிறது මේ අප තුල ඉන්න තැනන් වහන්සේ උතුම් කෙනෙක්. ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிற உன்னதமானவர் என்று මේක තේරුම් ගන්න. இதை புரிந்து கொள்ளுங்கள் උතුම් කෙනෙක් මා තුල සිටින්නේ. உன்னதமானவர் எனக்குள் இருக்கிறார் උතුම් තැනන් වහන්සේ ඔබ මා තුල වාසය කරා. அந்த உன்னதமானவர் உங்கள் எங்களுக்குள் ඉක්මනට வாசம் කියන්න පුළුවන් பண்ணுகிறார் දේ වචන ඉක්මනට කියන්න. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். මාගේ ප්‍රිය දරුවනි නුඹලා දෙවියන් වහන්සේට අයිතිව ලෝකයේ සිටින තැනැත්තාට වඩා නුඹලා තුල සිටින තැනන් වහන්සේ උතුම් බැවින් නුඹලා ඔවුන්ගෙන් ජයගෙන සිටින්නෝය. එතකොට අප තුල ඉන්න තැනන් වහන්සේ උතුම් නිසා අපට නිතරම ජයග්‍රහණය තිබෙනවා. என்றால் எங்களுக்குள் இருக்கிறவர் உன்னதமான இருக்கிறபடியால் எப்பொழுதுமே வெற்றி ஆமென். எங்களுக்கு இருக்கிறது ஆமென் කොයි වෙලාවේද எந்த நேரம் ජයග්‍රහණ තිබෙන්නේ කොයි වෙලාවේද? எந்த நேரம் நமக்கு வெற்றி இருக்கிறது නිතරම. எப்பொழுதும் හැමෝම කියන්නේ නිතරම. சொல்லுங்கள் எப்பொழுதும் නිතරම. எப்பொழுதும் මට මොනවද තියන්නේ? ජය. என் வெற்றி இருக்கிறது මං අදහන්න ඕන එක. நான் அதை நம்ப வேண்டும் ඇයි මං තුල ඉන්න තැනන් වහන්සේ ஏன் උතුම් කෙනෙක්. எனக்குள் இருக்கிறவர் பெரிய මරණය කරේ බලය ඇත්තවන ඒ යක්ෂයාව පරාජය කරලා என் மரணத்துக்கு அதிகாரம் உள்ள பிசாசை தோல்வியடைய ඒ செய்து, ආධිපත්‍ය අරගෙන அந்த அதிகாரத்தை මං எடுத்துக்கொண்டு තුලට ආවා. எனக்குள் මා තුල வந்தார், වාසය කරනවා. எனக்குள் வாசம் එයා பண்ணுகிறார் උතුම් හින්දා அவர் මට பெரியவராக இருக்கிறபடியால் எனக்கு නිතරම எப்பொழுதும் ජය තියෙනවා. வெற்றி இருக்கிறது ආමේන්. ஆமென் ඔබ මේක අදහන්න. இதை நீங்கள் நம்ப வேண்டும் එක යහන් 5 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි වගන්තිය බලන විටත් 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது 5:4 5:4 பார்க்கும்போது බලන විටත් මේ ගැන කියනවා. அதை பார்க்கும்போது இதை ඒ பற்றி එක යහන් சொல்லுகிறது. පොතේ ඔබ ඒවා ලියා ගන්න වචන. அது 1 யோவான் புத்தகம் எழுதி கொள்ளுங்கள் அதையும் දෙවන වංශයෙන් උපන් ආයත මොනවද තියෙන්නේ? தேவனால் பிறந்தவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். මක්නිසාද දෙවියන් වහන්සේගෙන් උපන් යමක් ඇද්ද එය ලෝකයෙන් ජයගන්නේය. ලෝකයෙන් ජයගෙන තිබෙන්නේ අපේ ඇදහිල්ලය. right.
දැන් දෙවියන් වහන්සේගෙන් ඉපදුණු මිනිහෙක් ලූ ලෝකෙන් ජය ගන්න. என்றால் වෙන අයට බෑ. தேவனால் பிறந்தவனாம் உலகத்தை வெற்றி பெறுகிறது. දැන් කවුරු හිතුව දේශපාලනය කරලා ලෝකෙන් ජය ගන්න පුළුවන් කියලා? බෑ. யாரும் இருந்தால் அரசியல் செய்து உலகத்தை வெற்றி பெற முடியாது. ඔබ ඇමරිකාවේ ජනාධිපතිතුණත් ඔබට ඉන්න පුළුවන් අවුරුදු 6යි නේද? என்றால் நீங்கள் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தாலும் 6 வருடம் தான் இருக்க முடியும். එදිරින් හටින්න බෑ. அதுக்கு அங்கே இருக்க ඒ முடியாது. නිසා ලෝකෙන් ජයග්‍රහණය තියෙන්නේ උන්වහන්සේගෙන් උපන් කෙනෙකුට විතරයි. அதனால் உலகத்திலே வெற்றி இருக்கிறது தேவனால் பிறந்தவர்களுக்கு ඒ மாத்திரம். නිසා මේ නව ඍතුවේ அதனால் அந்த புது காலகட்டத்தில் උන්වහන්සේ අපට දුන්න ජයග්‍රහණයන් අපි අදහන්නට අවශ්‍යයි. அவர் எங்களுக்கு கொடுத்த வெற்றியை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். දැන් මේ ජයග්‍රහණ ඔක්කොම පැමිණෙන්නේ මේ ඇදහිල්ල පැමිණෙන්නේ இந்த விசுவாசம் நமக்குள் வருகிறது දෙවනවන්සේගේ වචනය කරුණ කොටගෙනයි. தேவனுடைய வார்த்தை மூலமாக. ඒ නිසා අපි ඇදහිල්ලේ වචනය ප්‍රකාශ කරන්නට අවශ්‍යයි. அதனால் விசுவாசத்தின் வார்த்தைகள் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். දැන් අපි අහලා තියෙනවා යේසුස් වහන්සේගේ දේශනාවේදී நாங்கள் பார்த்திருக்கிறோம் இயேசுடைய பிரசங்கத்திலே මා කෙරේ අදහන්නා තුලින් என்னை பின்பற்றுகிறவன் ජීවනදායක ගංගාව ගලාගෙන යනවා කියලා. அவருக்குள் ஜீவ நதி ஓடும் என்று. මොකක්ද මේ ජීවන ගංගාව? அப்படி அந்த ஜீவ நதி என்றால் என்ன? ගොඩක් අය ඒක කියනවා ශුද්ධාත්මයන් වහන්සේ කියලා. அநேகர் சொல்கிறார்கள் அது பரிசுத்த ஆவியானவர் මම என்று. කියනවා නෑ. நான் சொல்கிறேன் இல்லை. දැන් තවත් තර්කයක් ඔබට ඇති වෙයි දන්නේ නැද්ද දවසේ? இன்னும் ஒரு தர்க்கம் உங்களுக்கு எழுப்புமோ தெரியாது. මම ඔබට මේක විස්තර කරන්න. நான் உங்களுக்கு இது விவரத்தை சொல்லுகிறேன். අප තුලින් ගලාගෙන යන ජීවන ගංගාව මොකද්ද? எங்களுக்குள் ஓடுகிற ஜீவ நதி என்ன? දැන් අදහන්නාට තියෙන ජයග්‍රහණ ගැන මම ඔබට කතා කරමින් ඉන්නේ. என் பின்பற்றுகளுக்கு இருக்கிறதான இந்த வெற்றியை பற்றி එතකොට சொல்லிக் මේ கொண்டு வருகிறேன். ජයග්‍රහණ අපි අත්පත් කරගන්නට යන්නේ இந்த வெற்றிகளை நாங்கள் கைப்பற்ற போகிறது ඇදහිල්ල කරුණ කොටගෙන. விசுவாசத்தின் மூலம். ලෝකෙන් ජය ගන්න උඹලගේ ඇදහිල්ලෙන් අපි දැන් එවනේ වචනේ. உலகத்தை வெற்றி பெறுவது உங்கள் விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறது. එතකොට මේ ඇදහිල්ල இந்த விசுவாசம் කොහොමද අප තුලට එන්නේ? எப்படி எங்களுக்குள் வருகிறது? නිකන් S2 වහගෙන හිටියට එන්නේ නැහැ. சும்மா கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் வராது. කොහරි යන ගමන් අපි ගාවට ඇවිල්ලා ගෙදර යන ගමන් අපි ගාවට ඇවිල්ලා යන්නෙත් නැහැ. எங்க வீட்டுக்கு போது මගේ எங்களை ඇදහිල්ල. பார்த்துட்டு அப்படி போகாது. කොහොමද ඇදහිල්ල එන්නේ? බයිබලේ මොකද්ද අපිට කියන්නේ? ඇදහිල්ල එන්නේ කොහොමද? எப்படி சொல்கிறது வேதம்? விசுவாசம் எப்படி எங்களுக்கு வரும்? කොහොමද? වචනය ඇසීමෙන්. அதாவது வார்த்தை கேட்பதனால். දැන් ඔබ මේ දේව වචනය අහද්දී இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போது ඔබට ඇදහිල්ල පැමිණෙනවා. உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். වචනයෙන් තමයි ඇදහිල්ල පැමිණෙන්නේ. அந்த வார்த்தையில தான் விசுவாசம் பிறக்கும். එතකොට අපිට එන වචනය எங்களுக்கு வருகின்ற வார்த்தை, අපි ඇතුළට එන වචනය எங்களுக்குள் வருகின்ற வார்த்தை අපේ ආත්මය තුල අපිට එළිදරව් වෙනවා. எங்கள் ஆத்மாக்குள்ளே ஒரு வெளிப்படுத்தல் ඒ வருகிறது. එළිදරව් වෙන වචනය அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற வார்த்தை අපි මුඛයෙන් ප්‍රකාශ කරන විට அதை நாங்கள் வாயிலே அறிக்கை பண்ணும் பொழுது ඒ වචනේ තුල තිබෙන ජීවනය அந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற ஜீவன் අපේ වාතාවරණයෙන් වෙනස් කරනවා. எங்கள் சூழ்நிலைகள் மாற்றும். ඒක තමයි උන්වහන්සේ කිව්වේ அதுக்கு தான் அவர் சொன்னார், අදහන්නා තුලින් பின்பற்றுவதற்குள்ளே ජීවනදායක ගඟ ගලාගෙන යනවා. ஜீவ நதி ஓடும் என்று. ආමේන්. ஆமென். අපි කියව ශුද්ධාත්මයන් වහන්සේ මා තුලින් ගලනවා කියලා කොහෙද ගලන්නේ? நாங்க சொல்லி எங்களுக்குள் பரிசுத்த ஆவி ஓடுகிறது என்று சொன்னா அது எங்கே ஓடும்? ඒ කියන්නේ මං අත තියනකොට කාදරේ ශුද්ධාත්මය හම්බෙනවා කියන එකද? ஏன் நான் கை வைக்கும்போது யாருக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும் என்றா? නෑ. இல்லை. මේ ගලන්නේ இது ஓடுகிறது என்ற වචනය. வார்த்தை. මොකද උන්වහන්සේ ආලෝකයේ වේවාවයි කියන විට அவர் ஒளி உண்டாக கடவுது என்று சொல்லும் போது වචනය ගැලුවේ. அந்த வார்த்தை என்ன உண்டானது? එතකොට ආලෝකයේ වුණා. அப்பொழுது ஒளி உண்டானது. එතකොට භෞතික පරිසරය වෙනස් කළේ என் பௌதிகமான சூழல் மாறினது. උන්වහන්සේ තුල තිබුණු වචනය උන්වහන්සේ එළියට නිදහස් කරන විටයි. அவருக்குள் இருந்த வார்த்தை வெளியே போட்டதுனால் එහෙනම් උන්වහන්සේගේ උත්ථානයේ ජයග්‍රහණයන් அவருடைய உயிர்த்தெழுதலின் வெற்றி සහ ආධිපත්‍යයන් அந்த அதிகாரங்கள் අපි ඉගෙන ගන්න ඕනේ. நாங்கள் அறிந்து கொள்ள ඊට வேண்டும். පස්සේ අපි අදහන්න ඕනේ. பிறகு நாங்கள் நம்ப ඒවා வேண்டும். අපේ ආත්මය එළිදරව්වත් அது එක්ක எங்கள் ஆவியிலே මම வெளிப்படுத்தல்களோடு මෙහෙමයි කියලා අපි ප්‍රකාශ කරන විට நான் இப்படித்தான் என்று நாங்கள் அறிக்கை අපේ பண்ணும் பொழுது පරිසරය වෙනස් වෙන්නට යනවා. எங்கள் சூழல் மாறப் போகிறது. ආමේන්. ஆமென். ඒකයි මම කිව්වේ அதான் நான் මම சொல்லுகிறேன், ස්වයි කියන විට நான் சுகம் என்று சொல்லும் போது එයා කිව්වනේ ඔයා නෙමෙයි එහා පැත්තේ එක්කෙනා. ඔයත් එහා පැත්ත බලන්න. එයා කිව්ව නේද? அவர் சொன்னார்களே, අරයත් කිව්ව නේද? அவர்களும் சொன்னார்களே, මෙයත් කිව්ව නේද? இவர்களும் சொன்னார்களே, අරයත් කිව්ව නේද? அவர்களும் சொன்னார்களே, මාත් කියනවා මම ස්වයි. நானும் சொல்லுகிறேன் நான் சுகம். ඕක හරියන්නේ නැහැ. அது சரி வராது. ඒක මගේ ඇතුලේ அது எனக்குள்ளே, පත්තු වෙන්න ඕනේ. அது எனக்குள்ளே அது வெளிப்படுத்தப்பட வேண்டும், එළිදරව් වෙන්න ඕනේ. வெளிப்படுத்தப்பட வேண்டும். එතකොට උත්ථානයේ ජයග්‍රහණයන් உரித்தெழுதலுள்ள මට ඇති வெற்றி බව எனக்கு මම இருக்கிறது වචනයෙන් என்று ඉගෙන ගන්නවා. நான் வார்த்தையிலே වචනේ கற்றுக்கொள்கிறேன், මං අහනවා. வார்த்தையை ඒකට கேட்கிறேன். මා තුල ඇදහිල්ලක් ඇති වෙනවා. அப்படி எனக்குள் ඒ விசுவாசம் එළිදරව්වක් මන් තුල ඇති වෙනවා. ஒரு வெளிப்படுத்தல் ඊට පස්සේ உண்டாகிறது. මම ප්‍රකාශ කරනවා. அதன் பிறகு நான் அறிக்கை பண்ணுகிறேன், අන්න මන් තුලින් ජීවන ගඟ එළියට இதோ ගලනවා. எனக்குள்ளே ஜீவன் அது வெளியே போகிறது. ආමේන්. ஆமென்.
එවිට அப்பொழுது මං ඉන්න පරිසරයේ වාතාවරණය වෙනස් වෙනවා. நான் இருக்கின்ற சூழ்நிலை மாறுகிறது. දැන් ඔබ ව්‍යාපාරිකයෙක් නම් நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தால் right ඔබ උත්ථානයේ ජයග්‍රහණ විශ්වාස කරා. நீங்கள் உயிர்த்தெழுதலுடைய வெற்றியை நம்புவீர்கள். උන්වහන්සේ ඔබේ පරාජය ගත්තා. அவர் உங்கள் தோல்வியை எடுத்துக்கொண்டார். උන්වහන්සේ ඔබගේ දිලිඳුකමත් ගත්තා. அவர் உங்கள் தரித்திரத்தை දැන් எடுத்துக்கொண்டார். ඔබ ඒක අදහා அதை நீங்கள் நம்பி ඒ ඇදහිල්ල තුලින් அந்த விசுவாசத்தை වචනය ඇහුවා வார்த்தை අදහා கேட்டீர்கள், ගත්තා நம்பினீர்கள், එලිදරව් වුණා. வெளிப்படுத்தல் දැන් ඔබ நடந்தது. කියනවා இப்ப நீங்கள் சொல்லுவீர்கள் මට හරියනවා. எனக்கு சரி வரும். ගෙදර ගිහිල්ලා පසුතැවිලි නොවන පිණිස ඇත්ත කියනවද දැන්? எங்கள் வீட்டில் போய் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும்படி உண்மை சொல்லுவீர்களா? අද උදේ இன்று காலையிலே කී දෙනෙක් කිව්වද எத்தனை பேர் சொன்னீர்கள் මට හරියනවා කියලා? எனக்கு சரி வரும் என்று? නිකන් අපි පොඩි සමීක්ෂණයක් කරලා බලමු. ඇත්ත கொஞ்சம் ඇත්ත කියන්නේ නැත්නම් මේක බොරු සමීක්ෂණයක් කරනවා ඒක. என்றால் உண்மையை நாங்கள் பார்ப்போம். අද උදේ இன்று කී காலையிலே දෙනෙක් කිව්වද எத்தனை பேர் சொன்னீர்கள் මට හරියනවා කියලා? எனக்கு சரி வரும் என்று? එහෙම නැත්නම් அப்படி இல்லாவிட்டால் පත්තරේ විස්තරේ බලලා இந்த பேப்பர்ல விவரங்களை பார்த்து කියලා කිව්වද? என்று சொன்னீர்களா? උදේ 7ට එනෝනේ පත්තරේ විස්තරේ. காலையில பேப்பர்ல விவரங்கள் පල්ලියට එන්න போகும். ඉස්සෙල්ලා ඕක බලන්න පුළුවන්. என் ஆலயத்தை வர முன்னே கொஞ்சம் பார்த்து வரலாமே. ඕක බලන්න. அது பார்த்து ඒක ගණන්ද? என்ன அது வெளியேறிட்டதா? ජීවත් වෙලා. வாழ்ந்து முடிஞ்சு. ඔහොමද කීවේ? அப்படியா சொன்னீர்கள்? ඔබ කීවේ මට හරියනවා කියලා. நீங்கள் சொன்னீர்களா எனக்கு சரி வரும் என்று? දැන් ආපහු කියන්න. දැන් තේරුණාද? නෑ ඇත්තම කිව්වොත් உண்மையிலே අද උදේ කී දෙනෙක් කිව්වද මට හරියනවා කියලා? எத்தனை பேர் சொன்னீங்க இந்த காலையில எனக்கு சரி வரும் என்று? උඩ මට මූණ පේන්නේ නැහැ. ඔයා කිව්වා. ඇත්තමද? 3 දෙනෙක් ඉන්නවා. என் 3 பேர் இருக்கிறார்கள். 400කට 3යි. ஏன் நான் ඒ 100ට කීයද කියලා ඔබ ගණන් හදා ගන්න. 100க்கு எத்தனை பேர் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். 3 දෙනෙක් ඉන්නවා. 3 பேர் இருக்கிறார்கள். දැන් කෝ අපේ ඇදහිල්ල? எங்கள் விசுவாசம் කෝ අපි ඉගෙනගත්තු වචනය? ஏன் நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தை දැන් எங்கே? අපි කොතනද ඉන්නේ? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? අපි නාට්‍ය හා රංග කලාව හදාරන කට්ටියද? என்றால் நாங்கள் நடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? දැන් අපි ඉන්න තැන කොතනද? நாங்கள் எங்கே நிற்கிறோம்? ඒතර කොහොමද අපි සාර්ථකත්වය ගන්න කියන්නකො? அப்படியானால் எப்படி நாங்கள் செழிப்பை අපි பெற்றுக்கொள்கிறோம்? ඒක අදහලා නැහැ. அதை நாங்கள் நம்பவில்லை. දෙයියෝ කරයි කියලා බලන් ඉන්නවා. என் கடவுள் செய்வார் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். ඒක වෙන්නේ නැහැ. அது நடக்காது. ඊට පස්සේ අපි කියනවා அதன் பிறகு சொல்லுவோம் වැඩක් නැහැ. කොහොම ජීවිතේ? எப்படி வாழ்க்கை? යාඥා කරන් ඔය ඉන්නවා බං. ஏன் ஜெபித்துக் கொண்டு எதை இருக்கிறோம்? දේව කරුණාවෙන් යනවා. தேவனுடைய கிருபையிலே போய் ඔය கொண்டிருக்கிறோம். දෙයියන්ගේ පිහිටෙන් කාලේ ඇඳලා ඉන්නවා. இதோ தேவனுடைய கிருபையிலே தின்னு குடிச்சிருக்கிறோம். දැන් අපි මේ උත්ථානයේ ජයග්‍රහණයන් අපේ හදවත්වල නැහැ. අපේ ආත්මේ නැහැ. என்றால் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமைகள் எங்களுக்குள்ளே ஆத்மாக்குள்ளே அது ඒ இல்லை. නැති නිසා අපි ප්‍රකාශ කරන්නෙත් නැහැ. அது இல்லாதபடி ඔය நாங்கள் ප්‍රශ්නයක් આવොත් පාස්ටර් හම්බෙලා යාඥාවක් ஏதோ කරගන්න. ஒரு பிரச்சனை வந்தாலும் பாஸ்டர் வந்து නැත්නම් අර ஜெபித்துக் විසිටින බ්‍රදර්ලට කියලා යාඥාවක් இல்லாவிட කරගන්න. விசிட்டு போகிற பிரதர்மார்கள் சொல்லி ஜெபித்துக் கொள்வோம். දැන් මේ අය ඉන්නවනම් මට සමා වෙන්න ඔබේ සාක්ෂිය මම දැන් කියනවා. என்றால் இப்படி இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்கள் හැබැයි சாட்சி ඔබේ නම ගම නොකිය මං කියන්නේ. ඒ உங்கள் නිසා பேர் ඔබ ஊர் අපහසුතාවයට சொல்ல පත් වෙන්නේ නැති වෙයි. உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். මේ ඔබට තමයි කියන්නේ. இது உங்களுக்கு මම தான் කාට හරි කියනවනම් එයාට තමයි කියන්නේ කියලා කියනවනේ. එහෙම නැත්නම් මට අනම්මනම් වෙන කාට එකක් කියලා එයාට කියන්න ඕනේ නැහැ. මම දැන් මේ කියන කතාව ඔබ ඉන්නවනම් ඔබටම තමයි කියන්නේ. என் வேறொருக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் இருக்கும் என்றால் உங்களுக்கு தான் இதை சொல்லுகிறேன். දැන් ඒක මේ පවුලක් හොඳට ආවා. මේ කියන්නේ සභාවට ඉතින් ගොඩක් පරාජය වෙලා හිටියේ. என்றால் ஒரு குடும்பம் சபைக்கு வரும்போது நல்ல தோல்வியாகத்தான் இருந்தார்கள். ආර්ථිකයේ බිඳුවයි. இந்த பொருளாதாரம் கீழே விழுந்திருந்தது. පවුලේ සමාජිකයෙකුට ලොකු ලෙඩක්. இந்த குடும்பத்திலே ஒருவருக்கு பெரிய நோய், ලොකු ලෙඩක්. பெரிய நோய், ඩොක්ටර්ස්ලා බෑ කියන මට්ටමේ ලෙඩක්. வைத்தியர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே ආර්ථිකයේ බිඳුවර වැටලා. என் பொருளாதாரம் அப்படி ලෙඩ விழுந்து රෝග, நோய்கள், ආර්ථික ප්‍රශ්න, வறுமை, පවුල් ගැටලු සමහර குடும்ப பிரச்சனை, சில ලොකු பிரச்சனைகள், පීඩාවක හිටියා. பெரிய ஒரு உபத்திரத்தில் සභාවට இருந்தார்கள். ආවා. சபைக்கு வந்தார்கள். සමාවෙන්න. සුවමෙහිදී என் சுகமலை கூட்டத்திலே ඒ පවුලේ ලෙඩ වූ සමාජිකයා අධි ස්වභාවික බලයකින් සුවය ලැබුවා. அந்த குடும்பத்தில் நோய்பட்டிருந்தவர்கள் மிக அற்புதமாக சுகம் හරියට பெற்றுக் මතක கொண்டார். එක්කෝ ගෙඩියක් තිබුණා නැත්නම් කරේ වගේ එකක් තිබුණා මේ ස්කෑන් කරලා බලද්දී යාඥා කරලා ගිහිල්ලා බලද්දී ඒක නැහැ අතුරුදහන් ஒரு වෙනවා. கட்டி எதுவும் இருந்தது. அதை செபித்துக் கொண்டு போய் பார்க்கும்போது එහම அங்கே අධි ස්වභාවික සුවයක් இருக்கிறது. ලැබුවා. என்றால் ஒரு இயற்கை அப்பாற்பட்ட ஒரு சுகம் கிடைத்தது. සුවය හරහා දිගටම ආවා. அந்த சுகத்தின் மூலமாக தொடர்ந்து வந்தார்கள். ආර්ථිකයේ ප්‍රශ්න තිබුණා. பிறகு பொருளாதார பிரச்சனை ඒ இருந்தது. පවුලේ සමාජිකයෙකුට அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு එයාගේ වෘත්තිය තුල என்றால் அவர் ලොකු செய்கிற දොරක් வேலையிலே ඇරුණා. பெரிய ஒரு கதவு திறக்கப்பட்டது. ඒ කියන්නේ මොනවද වාහන ගන්න පුළුවන් මට්ටමකට ආවා. என்ன வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ලොකු දොරක් வந்தார்கள். ඇරුණා. பெரிய ஒரு கதவு திறக்கப்பட்டது. ආශිර්වාදයක් ලැබුණා. ஆசீர்வாதம் பெற்றார்கள். හොඳට ආවා. நன்றாக இருந்தார்கள். ඒ කරන වෘත්තිය මේ පැත්තේ ඉහළ තලයන් වලට එසවුණා. அவர் செய்கின்ற அந்த வேலை பக்கத்திலே நல்ல உயர நிலைமைக்கு සමාජයෙන් வந்தார்கள். ගෞරවයක් ආවා. என்ன சமூகத்தில் அந்த கௌரவம் கிடைத்தது. ඉහළට ආවා. என்றால் நல்ல உயர்ந்து வந்தார்கள். දැන් මේ මෑත අතීතේ මේ දැන්
இந்த கொஞ்ச මාසයක දෙකට උඩින්. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்பதாக පොඩි ගැටලුවක් ආවා. ஒரு சின்ன குழப்பம் உண்டானது. දැන් ඒගොල්ලන්ට ඒ නිසා ආර්ථිකයේ පොඩක් බාධා වුණා. அவர்களுக்கு வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டது. ඒ ආර්ථිකයේ වෙන ප්‍රාදාවක් නැහැ. එළියට රෝග සුව වෙච්ච ඒවා කිසි ප්‍රශ්නයක් නැහැ. வேற ஒன்று பிரச்சனைகள் நோய்கள் ආර්ථිකයේ මේ පැත්තෙන් පොඩි ප්‍රශ්නයක්. கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறைந்து விட்டது. මේගොල්ලෝ අර දැන් ටිකක් අර කියන්නේ අපිට දේවල් නැති වෙලාව අපි ඒ ලයිෆ් එකට හුරු වෙනවා. හැබැයි අපිට දේවල් ලැබෙනකොට අපි ඒ ලයිෆ් එකට හුරු වෙනවා. என்றால் இல்லாத போது ஒரு நிலைமைக்கு இருப்போம், கொஞ்சம் இருக்கிற போது ஒரு நிலைமைக்கு வந்து விடுவோம். දැන් 35000ක් මුදල් ගන්න කෙනා 35000 පඩියට හුරු වෙනවා. 35,000 ரூபாய் சம்பளம் இருக்கிற 35,000 හැබැයි එයාට 50000ක් හම්බුනාම அவர் 50,000 கிடைத்தா පොඩ එතෙන්ට හුරු වෙනවා. அது கொஞ்சம் மேலே வந்து දැන් விடுவார்கள். ලක්ෂයක් හම්බුනොත් පඩිය 1 லட்சம் சம்பளம் ඒතර கிடைத்தா එයා ලක්ෂයට හුරු වෙනවා. 1 லட்சத்துக்கு பழகுவார்கள். ඒ කියන්නේ ලක්ෂ දෙකක් පඩි ගත්ත සමහර ණයකාරයෝ ඉන්නේ ණයලා 2 ඉන්නේ. லட்சம் சம்பளம் එහෙමයි இருக்கிற ඉන්නවා. சில கடன் பட்டிரும் இருக்கிறார்கள். රුපියල් 30000 ගන්නකොට ණය ලක්ෂ දෙකක් පඩි ගන්නකොට ණය. 30,000 வாங்க போதும் கடன், 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் கடன். දැන් අරගොල්ලෝ ලයිෆ් එක පොඩ්ඩක් ඒ මට්ටමකට ආවා. வாழ்க்கை முறை கொஞ்சம் மேலே உயர்ந்து விட்டது. දැන් මුදල් මදි இப்ப பணம் போதாது දේවල් වලට. இந்த அந்த காரியங்கள் செய்வதற்கு. එතකොට පොඩි ගැටලු ඇති වුණා. அப்போ சின்ன දැන් குழப்பங்கள் මම හම්බ உண்டானது. වුණා ඒගොල්ලන්. என்றால் போதகரை මම சந்தித்தார்கள் පාස්ටර් அவர்கள். ලොකු ප්‍රශ්නයක්. அவர் சொன்னாங்க, பாஸ்டர் பெரிய ஒரு දැන් பிரச்சனை. අපි මේ පවුලේ ස්වාමි පුරුෂයා බිරිඳ පොඩක් ෆයිට් වගේ ටිකක්. என் කணவன் மனைவி Fight නැහැ கொஞ்சம் මේක. சின்ன மோதல் Argument යනවා. இது கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதம் போகிறது. පුරුෂයාගෙන මම ගෙදරින් කොහරි යනවා. என் கணவர் சொல்கிறார், நான் வீட்டை මොනාරි விட்டு போய் රස්සාවක් හොයාගන්නවා. ஏதாவது ஒரு தொழிலை தேடி මේ ආර්ථික ප්‍රශ්න என் வருமான ළමයිට දේවල් දෙන්නට ඕනේ. பிள்ளைகளுக்கு காரியங்கள் கொடுக்க ලොකු வேண்டும் ගැටලුවක්. என்ற ஒரு குழப்பங்கள் வந்து விட்டது. ඒගොල්ලෝ මම හම්බ වුණා. அவர்கள் போதகரை சந்தித்தார்கள். දැන් මේගොල්ලෝට එපා වෙලා ආවේ. இவர்கள் வெறுத்து போய் வந்தார்கள். මම කියන්නේ නෑ. நான் சொன்னேன், இல்லை, මේක පොඩි පරීක්ෂාවක් වෙන්න බැරිද? இது ஒரு சின்ன சோதனையா இருக்க கூடாதா? මම යෝබ්ගේ කතාවෙන් ආරම්භ කළා. நான் யோபுடைய கதையில ஆரம்பித்தேன். දෙවියන් වහන්සේ අපිට දෙනකොට தேவன் எங்களுக்கு கொடுக்கும் අපි போது praise the Lord hallelujah කියලා ගන්නවා. நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி හැබැයි எடுக்கிறோம். පොඩ්ඩක් නැතිෙද්දි ஆனா கொஞ்சம் இல்லாமல் போகும்போது මිනිස්සු කඩාගෙන වැටෙනවා. ஜனங்கள் அப்படியே விழுந்து போகிறார்கள். දෙවියන් වහන්සේ නෑ වගේ. தேவன் இல்லை ඒ වගේ මානසික වැටෙනවා. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள். ඇයි අපිට බැරි? நான் சொன்னேன், ஏன் எங்களுக்கு ඒ முடியாது? අභියෝගය அந்த சவாலை निराහාරයෙන් உபவாசத்திலும் යාඥාවෙන් ஜெபத்திலும் දන ගාලා முழங்கால் படியிட்டு දෙවියන් වහන්සේත් එක්ක ජය ගන්න. தேவனோடு கூட வெற்றி பெற முடியும். මේ සභාවේ හැමෝටම කියන්නේ. இந்த சபையில எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ඔබ සභාවට එද්දී ඔබ ආශිර්වාද ලැබුවා. நீங்கள் சபைக்கு வரும்போது ஆசீர்வாதம் பெற்றீர்கள். අංක 1 මං කියන එක අමතක කරන්නත් එපා කියලා. முதலாவது நான் சொல்கிறேன், மறக்க வேண்டாம் என்று. අංක 2 இரண்டாவது, ඔබ நீங்கள் දැන් ඇදහිල්ලෙන් ලබන්න හුරු වෙන්න. இப்போ விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள වචන එලිදරව්වෙන් வார்த்தையை අත්පත් කරගන්න හුරු වෙන්න. கைப்பற்றிக் கொள்ள பழக வேண்டும். දැන් එන පරීක්ෂාවල් වලදී இப்ப வருகின்ற சோதனைகளிலே ඉබේට වෙන්නේ නැහැ. என்றால் சும்மாவே நடக்காது. හැබැයි මනුෂ්‍ය ඉස්ලාම සභාවට එද්දී முதலாவது ஒருவன் சபைக்கு வரும்போது නිකම්ම හරියනවා. சும்மாவே ගෙටි சரி නිකන් வந்து අතුරුදහන් கட்டிகள் சும்மாவே மறந்து සමහරට போய்விடும். යාඥාවක්වත් කරලා නැහැ. சில நேரம் ஒரு ஜெபம் கூட යේසුස් ஜெபிக்காமல். වහන්සේ ඇමරිකන් කාර්යයක්ද කියලා දන්නෙත් නැහැ. ஏன் இயேசு அமெரிக்காக்காரனோடு தெரியாது. යුදෙව්වෙක් කියලා ගහලවත් නැහැ. அவர் ஜூதர் என்பது கேட்டுக்கொண்டு இருக்க යේසුස් மாட்டார்கள். වහන්සේ සුද්දෙක්. ඇයි සුද්දෝ ඉන්නේ ජීසස් ෆිල්ම් එකේ? என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளையர் தானே ஜீசஸ் படத்தில் යේසුස් වහන්සේ இருக்கிறார்கள். සුදුද කවුද මොන අපි දන්නෙත් නැහැ සුදුද කවුද කියලා. என்றால் இயேசு கருப்பு வெள்ளைன்னு எங்களுக்கு கூட தெரியாது. මගේ මුකුත් දන්නේ නැහැ බයිබලේ. நான் சொல்ல பைபிள் பத்தி ஒன்றுமே හැබැයි தெரியாது. ගෙඩි අතුරුදහන් වෙනවා. ஆனால் கட்டுகள் மறைந்து ආර්ථිකය போகிறது. හරියනවා. பொருளாதாரம் சரிபடுகிறது. ඒක මාර දෙයක්. அது ஒரு ඒක வித்தியாசமான තමයි සභාවට තියෙන ආධිපත්‍යය. அதன் சபைக்கு இருக்கிற அதிகாரம். ඊට පස්සේ அதன் பிறகு ඔබ ඇදහිල්ලෙන් අත්පත් කරගන්න. நீங்கள் விசுவாசத்தை கைப்பற்ற දැන් வேண்டும். ඒගොල්ලෝ බෞතිස්ම වුණා. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ඒ වගේ ආවා ඉස්සරහට. அவர்கள் அப்படி முன்னே දැන් வந்தார்கள். ආර්ථික ගැටලුවක් ආවා. இப்போ கொஞ்சம் பொருளாதார හේතුව பிரச்சனை வந்து රැකියාවේ පොඩි ප්‍රශ්නයක්. ஏன் அவர் செய்கின்ற தொழிலே ஒரு சில දැන් ඒගොල්ලෝ பிரச்சனை. හැප්පුණා එතන. அவர்கள் அங்கே மோதி දැන් කියනවා கொண்டிருக்கிறார்கள். එපා වෙලා තියෙන්නේ. இப்ப சொல்கிறார்கள் வெறுத்து අපි போயிருக்கிறது. අතර අපි මේ පොඩ්ඩක් ආගියුමන්ට් යනවා පාස්ට්. ஏன் கொஞ்சம் மாமாයි ஆகியும் நோனாய். வாக்குவாதம் போகிற எனக்கு மனைவிக்கு இடையிலே. නෝනා කියන මහත්තයා යනවා කියලා කියනවා පාස්ට්. என் ගෙදරින්. மனைவி சொல்கிறார்கள், கணவரை வீட்டு விட்டு போகிறேன் என்று අපි හරියට சொல்கிறார்கள். දුක් විඳිනවා මේ. நாங்கள் மிக கவலைப்படுகிறோம். நான் சொன்னேன், இல்லை, ඒක අයිති නැහැ. அது சொந்தம் இல்லை. අර පීඩාව නේද? අර රැකියාවේ ප්‍රශ්නේ නේද? அந்த தொழில் பிரச்சனை அல்லவா? ඒක කතා කරලා බලද්දි එතන යක්ෂාත්මයක් ඉන්නේ. அங்க பேசும்போது அங்க ஒரு பிசாசு பிடித்தான் இருக்கிறது. කෙනෙක් මෙයාට අවස්ථාව දෙන්නේ නැහැ. ஒருவர் அந்த சந்தர்ப்பம் මග අපි ඒක கொடுக்க වෙනස් කරමු. நான் சொல்லி அதை மாற்றுவோம். අපි යක්ෂාවෙන් நாங்கள் අපි ඒක ஜெபத்திலே පරිවර්තනය அதை කරමු. மாற்றி விடுவோம். ඔයාලට බාධා කරන මිනිස්සයා ස්ථාන මාරු වෙයි. உங்களை தடை கொடுக்கிறவர் ஏய், அந்த தேவன் அவசர කරන්න බැරිද? தேவனால் செய்ய ඉතින් වැඩේ முடியாது. ඉවරයිනේ. நான் சொன்ன வேலை முடிந்து விடுமே. යනකොට හරි සතුටින් ගියේ. என்று போகும்போது நல்ல சந்தோஷமாக தான் போனார்கள். ඇයි අපිට ඇදහිල්ල පාවිච්චි කරන්න බැරි? ஏன் எங்களுக்கு விசுவாசத்தை பாவிக்க முடியாது? ඇයි මට උත්තානයේ ජයග්‍රහණ තියෙනවා කියලා අදහන්න බැරි? ஏன் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது சொல்லி ஏன் நம்ப අද முடியாது? අපේ මිනිස්සු බාධාවල් ඉදිරියේ කඩාගෙන වැටෙනවා. எங்க ஜனங்கள் தடைகள் மத்தியிலே விழுந்து போகிறார்கள். සභාවෙන් පෙට්‍රල් ගහපුවාම சபையிலே பெட்ரோல் அடித்தால் කඩාගෙන යනවා. ஏன் வேகமா போய் விடுவார்கள். ඊට පස්සේ පෙට්‍රල් නැති වුණාම பிறகு பெட்ரோல் முடிந்த பிறகு දැන් කොහොමද පෙට්‍රල් ගහගන්නේ? இப்ப எப்படி பெட்ரோல் அடிப்பது? ඒ වගේ මේ උදාහරණය. හොඳයි அது උදාහරණය. போல் தான் உதாரணம்.
දැන් මේ එද්දී இங்க வரும் දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් தேவனுடைய கிருபையிலே ඔබ ආශිර්වාද ලබනවා. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று ඒකෙන් ඔබ ඉස්සරහට යනවා. அதனால் முன்னே போகிறீர்கள். හැබැයි දැන් ඔබ ஆனால் நீங்கள் දේව වචනේ ඉගෙනගෙන தேவனுடைய வார்த்தை ඇදහිල්ල තේරුම් අරගෙන விசுவாசத்தை ඔබ යාඥා කරලා நீங்கள் ஜெபம் ඔබ செய்து අදහලා நீங்கள் நம்பி දැන් ඔබ අත්පත් කරගන්න ඕනේ. நீங்கள் කී දෙනෙක් ඒක විශ්වාස කරනවද? எத்தனை பேர் அதை நம்புவீர்கள்? මේ පිටිපස්සේ ඉන්න සෙට් එක අත උස්සන්නෙම නෑ. என் பின்னே உள்ளவர்கள் கை தூக்கவே மாட்டார்கள். පළවෙනි කනුව දෙවෙනි කනුවෙන් පිටිපස්සේ කට්ටිය පොඩ්ඩක් අත උස්සන්න බලන්න. இரண்டாவது பின்னே ඔයගොල්ලෝ உள்ளவர்கள் අත් තියනද ඔයගොල්ලන්ට? உங்களுக்கு கைகள் இருக்கிறதா உங்களுக்கு? සමහරුන්ට අත් බාගෙට තියෙන්නේ. சிலர் கை பாதி தான் ඔබේ කොට இருக்கிறது. අත හරි උස්සන්න බලන්න. ඔය உங்கள் பாதி கையை වැලමිට නැවෙනවද? දිගරනවද හොදට? நீங்கள் கை நீளப்படுகிறதா பாருங்க. දෙවෙනි කනුවෙන් එහා පැත්තේ ඔක්කොම සෙට් එක දකුණු අත උස්සන්න බලන්න. මේ පළවෙනි කනුව මේක. முதலாவது தூண் இது. දෙවෙනි කනුව එහා එක. ඒකේ පිටිපස්සේ කට්ටිය. ඔයගොල්ලන්ට එක කියන්නේ. ඔක්කොම දකුණු අත උස්සන්න බලන්න. எல்லாரும் கை உயர்த்தி காட்டுங்கள். ඒත් ඉස්සෙලා නෑ. ஆனாலும் உயர்த்தப்படுகிறதில்லை. කන්නාඩි නැතිඳ පෙවුන්නේ හරි. රයිට්. අත පොඩ වනන්න මෙහෙම. රයිට්. වාව්. ප්‍රශංසා වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். මම හිතේ ඇත්තටම ඕගොල්ලෝ අත් වැඩ කරන්නේ නැහැ කියලා. நான் நினைத்தேன் உண்மையிலே நீங்கள் கை வேலை செய்வதில்லை என்று தான். දැන් මේක පැහැදිලි කරගන්න. இதை நீங்கள் ඒ தெரிந்து නිසා கொள்ளுங்கள். அதனால ඔබට බාධා වෙද්දී உங்களுக்கு தடைகள் මොනවාරි வரும் ඔබේ போது, රැකියාවේ ஏதாவது உங்கள் வேலைகளில் මොකක් හරි வியாபாரத்திலே ඔබේ ආර්ථිකේ ஏதாவது ගැටලුවක් பொருளாதாரத்திலே එද්දී ஏதாவது குழப்பங்கள் வரும்போது නිකන් ඔළුව අත ගහගෙන පොළොව බදා ගන්න එපා. சும்மா தலையிலே கை வைத்துக் கொண்டு பூமியை தழுவிக் கொள்ளாதீர்கள். උත්තානයේ ජයග්‍රහණ உயிர்த்தில் உள்ள வெற்றி ප්‍රකාශ කරන්න. அதை அறிக்கை பண்ணுங்கள். ප්‍රකාශ කරන්න. அறிக்கை பண்ணுங்கள். இல்லை මට ජය තියෙනවා. எனக்கு வெற்றி මගේ இருக்கிறது. ආර්ථිකය නැගිටිනවා. எனக்கு பொருளாதாரம் මේ எழும்பும். බාධාව පහ වෙනවා. தடைகள் தடந்து ඇයි? போகும். ஏன்? ලෝකේ ඉන්න තැනතර වඩා உலகத்தில் මා තුල ඉන්න තැන නොසුතුම්. உள்ளவர் பெரியவர். ආමේන්. ஆமென். හාලෙලූයා. ஹalleluya. ඔබ එතෙන්ට එන්න ඕනේ. அப்படி வர வேண்டும் நீங்கள். නැත්නම් මේ බාධා ඉදිරියේ இல்லாட்டி தடைகள் மத்தியிலே වැඩක් නැහැ. வேலை இல்லை. අයියෝ. ஐயோ කාලා හමාරයි. சாப்பிட்டு முடிஞ்சது ඉවරයි. முடிந்தது. එහෙනම් ඔබ දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් වෙන්නේ නැහැ. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய மனிதனாக இருக்க ඒකයි மாட்டீர்கள். මේ වචන අපි ගන්න ඕනේ ඇතුළට. இந்த வார்த்தைகள் நாங்கள் உள்ளே මේවා මේ பெற்றுக்கொள்ள මර வேண்டும். ඉස්සර අහපු ධර්මදේශනා නෙවෙයි. இது முன்பு உள்ள இந்த தர்மத்தை பிரசங்கம் பண்ணுகிறது போல அல்ல. මේවා ජීවනයේ වචනය. இது ஜீவ வார்த்தைகள். හැමෝම කියන්නේ ජීවනයේ වචනය. சொல்லுங்கள் ஜீவமுள்ள வார்த்தைகள். අපි ජීවත් කරන වචන. எங்களை வாழ வைக்கிறது. දැන් මම එදා ඒගොල්ලන්ට කතා කරා. நான் அவர்களுக்கு அப்படி சொன்னேன். ආපු අය නෙමෙයි ගියේ. வந்தவர்கள் அல்ல போனது, සතුටින් ගියා. சந்தோஷமாக போனார்கள். ලොකු බලාපොරොත්තු මම දැක්කයි මූණ වල තිබුණු බලාපොරොත්තු. நான் பார்த்திருந்த முகத்திலே உள்ள பெரிய எதிர்பார்ப்பு එද්දි ආවේ வரும்போது வந்தது. හුලං ගියපු බැලුම් බෝල වගේ. ஏதோ காற்று போன ஒரு பலூனை போல යද්දි හොඳට පුම්බලෑව. போகும்போது நன்றாக ஊதிக்கொண்டு போனார்கள். සතුටින් ගියා ඒගොල්ලෝ. சந்தோஷமாக போனார்கள். ஏன்? වචනේ බලාපොරොත්තුව පැමුණුණා. என் வார்த்தையிலே உள்ள எதிர்பார்ப்பு අර கிடைத்தது. හන්න බලන්න அந்த அண்ணாலை பாருங்கள். මම පොඩ්ඩක් ට්‍රැක් එකෙන් එහාට යනවා. හන්නව බලන්න. அண்ணாலை பாருங்கள். ඇට දරුවෝ නැහැ. அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. පුදුම අවුලක හිටියේ. என் பெரிய குழப்பத்தில் இருந்தார்கள். එයාගේ ස්වාමී පුරුෂයා පුළුවන් විදිහට සැනසුවා. அவருடைய கணவர் முடிந்த அளவில் அவர்கள் தேற்றினார். හන්න බලන්න. அண்ணா මං பாருங்க, ඔයාට ඉන්නවා. நான் உனக்கு දරුවෝ இருக்கிறேன். 10 දෙනෙකුට වඩා 10 பிள்ளைகளை பார்க்கிறேன். මම ඔයා ළඟින් ඉන්නවා. நான் உன்னோடு இருக்கிறேனே. නමුත් එයාට සැනසෙල්ල තිබුණේ නැහැ. ஆனால் அதில் ஒரு ஆறுதல் එයා கிடைக்கவில்லை. අඬාගෙන යාඥා කළා. அவர்கள் அழுது கொண்டு செபித்தார்கள். එයා දන්නවා දෙවියන්ට පුළුවන්. அவர்களுக்கு தெரியும் එයා தேவனால் දේව முடியும். මන්දිරයට ආවා. தேவ ஆலயத்துக்கு නිරහාරව வந்தார்கள். ඉඳලා உபவாசம் இருந்து දේව අභිමුඛේ යාඥා කළා. தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். දෙවියන් වහන්සේ ඒලියට කතා කරනවා. தேவன் ஏலிக்கு சொல்லுகிறார், ගිහිලා රැට මෙහෙම කියන්නේ. நீங்கள் போய் அவர்கள் இப்படி சொல்லுங்கள், ලබන අවුරුද්ද මේ කාලේ வருகின்ற வருடம் இந்த காலம் வரும்போது ඔයා දරුවෙක් ලබන්නට යනවා. நீங்கள் ஒரு பிள்ளையை දරුවෙක් කියන්නේ බිහි කරන්නට යනවා. என்றால் ஒரு குழந்தை பிறக்கும் உங்களுக்கு. දෙවියන් වහන්සේගේ යාඥාව ඇහුවා. தேவன் அந்த ஜெபத்தை දෙවියන් கேட்டார். වහන්සේ කඳුල දැක්කා. தேவன் அந்த கண்ணீரை கண்டார். ලබන අවුරුද්ද මේ කාලේ ඔබ දරුවෙක් බිහි කරන්නට යනවා. வருகின்ற வருடம் இந்த காலத்தில் ஒரு குழந்தை ඒ பெறுவீர்கள். ඒ වචනය அந்த வார்த்தையை ලබා ගත්තා. பெற்றுக்கொண்டார்கள். එයා කිව්වේ නෑ එහෙමද? அவங்க சொல்றாங்க, அப்படியா? අනේ මන් දන්නේ ஐயோ எனக்கு தெரியாது. හරි දුකෙන් ඉන්නේ நான் පාස්ටර්. துக்கத்திலே தான் பாஸ்டர் இருக்கிறேன். අර කියපු වචනේ සමහරුන්ට කොච්චර කීවත් ඒගොල්ලන්ගේ මනසෙම ඉන්නේ අපි කතා කරන වචනේ ඇතුළට යන්නෙම නෑ. சிலருக்கு எவ்வளவோ சொன்னாலும் நாங்கள் பேசுகிற வார்த்தை உள்ளே போகிறதே இல்லை. අපි කතා ඔව් நாங்கள் சொன்னோம், අපි කතා කරද්දි මෙහෙම ඔව් நாங்க சொல்லுதான் அப்படியா? හරි පාස්ටර්. சரி பாஸ்டர். சரி பாஸ்டர். කියලා ඔක්කොම යාඥා කරලා ඉවරලා දොර ගාවට අරගෙන අනේ මන් දන්නේ පාස්ටර්. அப்படி சொல்லும்போது வாசல் ஐயோ தெரியாதேன்னு ඔක්කොම சொல்வார்கள். කතා කරලා පැයක් විතර ජීවනය ගැන වචනය ගැන දෙවියන් වහන්සේගේ බලය ගැන කරලා යාඥාත් කරලා ඔක්කොම කරලා යද්දි දොර ගාවටත් ගිහලා අඬලා යන්නේ. என்றால் ஒருவர் மட்டும் எல்லாவற்றை பேசி ஜீவனுடைய வார்த்தை பேசி ஆனா கதவு கிட்ட போகும்போது அழுது கொண்டு தான் போவார். දැන් මේ හන්න එහෙම කරාද? அண்ணால் அப்படி නෑ செய்தார்கள். இல்லை. ඒලියෙන් පණිවිඩය ඇහුවා. ஏலுடைய வார்த்தை ඔය පළවෙනි கேட்டார்கள். සාමුවෙල් පළවෙනි පරිච්ඡේදය බලන්න ගෙදර ගිහින්. நீங்கள் 1 சாமுவேல் முதலாம் அதிகாரத்தை ඈ பாருங்கள். වචනේ අත්පත් කරගත්තා. அவர்கள் வார்த்தை கைப்பற்றி ඊට පස්සේ මොනවද කළේ? பிறகு என்ன செய்தார்கள்? ඇගේ ඒ වචනේ ඇහුවා කියලා ඈ ප්‍රෙග්නන්ට් උනේ නෑ. அந்த வார்த்தை கேட்டோடே හරි ඈ මරියතුමි නෙවෙයිනේ. ஏனென்றால் ஒரு மரியாள் அல்ல ඉතින් அவர்கள். වචනේ
ඇයට ඇගේ කුසට දරුවා පිළිසිඳුන්නේ නැහැ. හැබැයි ඈ තුල ඇගේ ආත්මය තුල වචනය පිළිසිඳ ගත්තා. ஆனாலும் அந்த நேரம் கருவுக்குள்ளே பிள்ளை உருவாக வச்சனே பிரிசது ஆவியில் அந்த வார்த்தை உருவாகினது. වචනයෙන් ප්‍රෙග්නන්ට් වුණා. வார்த்தையிலே உருவாகினது வார்த்தை. ආමේන්. ஆமென். වචනය පිළිසිඳ ගත්තා. என்ன வார்த்தை உருவாகினது. එයා මොනවද කළේ? அவர்கள் என்ன செய்தார்கள்? ඒලි කිව්වා ஏலி சொன்னார், දෙවියන් වහන්සේ ඔබේ යාඥාව ඇහුවා. தேவன் உன் ஜெபத்தை வாக்கு கண்ணுல கேட்டார். දැක්කා. உன் கண்ணீரை ලබන கண்டார். අවුරුදු මේ කාලේ දරුවෙක් බී කරා. வருகின்ற வருடம் இந்த காலம் வரும்போது குழந்தை பெறுவீர். ඒක කියද්දි ගර්භාෂය හිස් එකක් කලෝ. அவர் சொல்லும்போது கர்ப்பப்பை வெறுமையா தடைந்திருக்கும். දේවදූතයා වචනේ කියනවා මරීද මේ ගර්භිණී වුණා වගේ එකක් කොතන උන්නේ නැහැ. என் தேவதூதர் வார்த்தை சொல்லும்போது மரியாதை போல அப்படி கர்ப்பம் නමුත් தரிக்கவில்லை. ඈ ஆனாலும் වචනය අදාහගත්තා. வார்த்தையை நம்பினார்கள். ඒ නැගිට්ටා. அவர்கள் எழும்பினார்கள். නිරාහාරය අවසන් කළා. உபவாசத்தை முடித்தார்கள். ආයෙ මොනවා නිරාහාරය ඉන්නේ. அவர் மறுபடியும் උත්තර හැරවිලි ඉවරයි. ඇගිල්ල කෑම කෑවා. அவர் போய் மூணாவது சாப்பிட்டார்கள். கத்தா, கேம கேவா. உணவு சாப்பிட்டார்கள். සතුටින් ගෙදර ගියා. சந்தோஷமாக வீட்டுக்கு போனார்கள். හිස් ගර්භාෂය. போகும்போது வெறுமையான கர்ப்பப்பை தான். පිළිතුර ලබලා හිටියේ නැහැ. ஆனால் பது அந்த நேரம் பெற்றிருக்கவில்லை. නමුත් ඈ ஆனாலும் அவள் ඒලි කියපු වචනේ ஏலி சொன்ன வார்த்தை අදාහගත්තා. அதை நம்பினார்கள். ඒකයි තන. அதைத்தான் அதான் இடம். අද අපි මොනහරි කිව්වොත් අනේ මන්ද අනේ එහෙම වුණොත් හොඳයි පාස්ටර්. இன்று நாங்கள் இதை சொல்லும்போது பாஸ்டர் මොකක්ද நடந்தால் අදහන්නේ? நல்லது. என்ன நம்புகிறார்கள்? මග පෙන්වීම විශ්වාස කරන්නේ නැහැ. வழிகாட்டுதல் நம்புகிறது இல்லை. පාස්ටරන් කියයි අනේ මන්ද. பாஸ்டர் சொல்லுவார்கள் ஐயோ எனக்கு தெரியாது. දේව සේවකයෝ සුළු කරනවා. ஊழியக்காரர்கள் දේව සේවකයෙක් වචනේ සුළු කරනවා. தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தை දෙවියන් වහන්සේගේ පණිවිඩකාරගේ පණිවිඩය සුළු කරා නම් ඔයා මොකද්ද ආශිර්වාද ලබන්න යන්නේ? என்ன தேவனுடைய செய்திக்காரர்களை செய்தியின் துச்சப்படுத்தால் என்ன ஆசீர்வாதம் பெறுவீர்கள்? දේවදූතෙක් ඇවිල්ලා ප්‍රකාශ වෙලා කියන්න ඕනද? தேவதூதர்கள் தரிசனமாக சொல்ல வேண்டுமா? இல்லை. ඒක තමයි ඔබ සභාවට එන්නේ. அதனால் தான் சபைக்கு දෙවියන් වහන්සේ வருகிறீர்கள். ඔබට වචනේ දෙනවා. தேவன் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். ඒක අත්පත් කරගන්න. அதை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். ඒක සුළු කරන්න එපා. அதை துச்சப்படுத்த கூடாது. මාව සුළු කරන්න ප්‍රශ්න නැහැ. என்னை துச்சப்படுத்துங்கள் හැබැයි මා හරහානේ දේව පණිවිඩය සුළු ஆனால் කරන්න என் එපා. மூலமாக வருகின்ற வார்த்தை துச்சப்படுத்தாதீர்கள். ඒක තමයි ජීවනේ තියෙන්නේ. அதிலே தான் ஜீவன் இருக்கிறது. ආමේන්. ஆமென். ඒ නිසා அதனாலே මේ වචනය இந்த வார்த்தை දැන් ඔබ අසන වචනය நீங்கள் கேட்கின்ற இந்த ඒක வார்த்தை ඇතුලේ அதுக்குள்ளே ඔයාට ජීවිතේ තියෙනවා. அதிலே உங்கள் வாழ்க்கை ඒ இருக்கிறது. නිසා බාධා එයි. தடைகள் வரும். අර ගොල්ලට ආර්ථික ප්‍රශ්නය ආවා. அவர்களுக்கும் இந்த வருமான பிரச்சனை බලපාගේ ජොබ් வந்தது. එකට ඒ අදාළ තැන ලොක්ක බාධාවක් කරනවා. ஏன் பார்க்கும்போது அவர் ஜாப் செய்கிற இடத்துல தலைவர் தான் தடையாக මම කිව්වා අපි ඒක இருக்கிறார். වෙනස් කරමු. நான் சொன்னதை மாற்றுவோம். මම කිව්වා අපි යාඥා කරමු. நான் சொன்ன நாங்கள் ලොක්ක ஜெபிப்போம். මාරුවක් වෙයි. ஏன் தலைவருக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். ඉවරයිනේ. முடிந்து விடுமே. ඇයි දෙවියන් වහන්සේ රෝක කරන්නේ මොනවද? ஏன் தேவன் அதை செய்ய முடியாதா? දැන් එයාට ඇදහිල්ල ආවේ නැහැ. அவர்களுக்கு அந்த விசுவாசம் வரவில்லை. එයා උත්තාන වූ තැනන් වහන්සේගේ ජයග්‍රහණ එයා තුළට ගන්න නැති නිසා. உயிர்த்தினுடைய வெற்றி அவர்களுக்குள்ளே எடுக்காதபடினாலே. ආමේන්. ஆமென். ඒ නිසා ඔබ අද අදහන්න. அதனால் இன்று நீங்கள் நம்புங்கள். ඔබට එන බාධා ඉදිරියේ உங்கள் வருகின்ற தடைகள் மத்தியிலே ඔබ අදහන්න. நம்புங்கள். උන්වහන්සේගේ ජයග්‍රහණ. தேவனுடைய வெற்றி, උන්වහන්සේගේ ජයග්‍රහණ. அவருடைய வெற்றி. අපි අදහන විට நம்பும் பொழுது වාතාවරණය වෙනස් වෙනවා. சூழ்நிலைகள் மாறும். ඒ නිසා ඔබගේ ව්‍යාපාරය වෙන්න පුළුවන්. உங்கள் வியாபாரமாக இருக்கலாம். මේ කාලේ බිස්නස් අඩුද? இந்த காலத்திலே பிசினஸ் குறைவா? ආර්ථිකමය ගැටලුද? என் பொருளாதார பிரச்சனையா? කරවල ගිනි ගන්න. என் கருவடம் மிகவும் விலை. ඔබ හැප්පෙනවද? நீங்கள் மோடிக்கொண்டிருக்கிறீர்களா? බිස්නස් කරන කට්ටිය මෙතන. பிசினஸ் பண்ணுகிறவர்கள் එපා. හැප්පුණා නම් අදට කලින් අද ඉඳලා හැප්පෙන්න එපා. என் மோதினால் இன்றுக்கு முன்னே இனிமேல் மோதாதீர்கள். ඔබ මේ වචන අදහන්න. இந்த வார்த்தை நம்புங்கள். තේරුණාද ඔයාලට? புரிந்ததா உங்களுக்கு? நம்புங்கள். ඔයා තුල ඉන්න තැනන් වහන්සේ උතුම්. உங்களுக்குள் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். එයාට බලගතු දේ කරන්න පුළුවන්. ஏன் பெரிய காரியங்கள் அவரால் செய்ய முடியும். ඔබ රුපියල් වලින් ඩොලර් වලින් පාලනය වෙනා නෙමෙයි. நீங்கள் ரூபாவிலே டாலரில் நீங்கள் ஆளுகை පාවිච්චි කරයි. செய்யப்படுகிறீர்கள். அது பாவிப்பீர்கள். හැබැයි අපි පාලනය වෙන්නේ වචනයත් එක්ක. ஆனால் ஆளுகை செய்யப்படுகிறது வார்த்தையோடு. කියන්න හැමෝම මම පාලනය වෙන්නේ දේව වචනේ. சொல்லுங்கள் என்னை ஆளுகை செய்யப்படுகிறது தேவனுடைய வார்த்தையிலே. ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். මම පාලනය වෙන්නේ දේව වචනයත් එක්ක. என்னை ஆளுகை செய்யப்படுகிறது தேவனுடைய வார்த்தையோடு. මේ ශක්තිය අත්පත් කරගන්න. இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ඒ නිසා අදහන්න තුලින් ජීවන ගංගාව එළියට යන්න ඕනේ. அதனால் பின்பற்றுகள் மூலமாக ஜீவ நதி போக வேண்டும். යෝහන් 7:37 සහ 38. யோவான் 7:37 38. මම මේ සාක්ෂිය කිව්වේ ඔබව අධෛර්යමත් කරන්න නෙමෙයි ඔබව තවත් එකකින් ධෛර්යමත් වෙන්නයි. இந்த சாட்சி சொன்னது நீங்கள் விழுகும்படியில் இன்னும் நீங்கள் பலமாக இருக்கும்படி ඔබ ධෛර්යමත් වෙන්න. நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබ ළඟ ඉන්නවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். යෝහන් 7:37 සහ 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை මංගල්‍ය මහත් දවස වූ අන්තිම දවසේ යේසුස් වහන්සේ නැගිට සිට ශබ්ද පවත්වමින් යමෙකුට පිපාසා ඇතනම් ඔහු මා ළඟට ඇවිත් බීවාවේ.
මා කෙරේ අදහන්නා තුලින් ලියවිල්ලේ ලියා තිබෙන හැටියට ජීවනදායක වතුර ඇති ගංගා ගලන්නේ යයි කීසේක. ජීවනදායක ජලය. என் ஜீவ தண்ணீர் මොකද්ද මේ? என்ன இது? ශුද්ධාත්මයන් වහන්සේ නෙවෙයි. பரிசுத்த ஆவியானவர் அல்ல. මේ තමයි වචනය. இதன் வார்த்தை. ඇයි? යොහාන් 6:63 අපි දැන් මේක තහවුරු කරන්න බලමු. யோவான் 6:68 நாங்கள் பார்ப்போம். යොහාන් 6:63. யோவான் 6:63. එතන යේසුස් වහන්සේ කියනවා அங்கே இயேசு මේ சொல்லுகிறார் ආත්මය ජීවනයේ තියෙන්නේ කොතනද? இந்த ஆவியிலே ஜீவன் எங்கே இருக்கிறது என்று. ඉක්මනට කියන්න. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். නෑනේ 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ආයක තමයි. කියන්න. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. සිංහලෙන් කියන්න ටක් ගාලා. ජීවත් කරන්නේ ආත්මයය. මාංශයෙන් කිසි ප්‍රයෝජනයක් නැත. මා නුඹලාට කී වචන ආත්මයේද ජීවනයේද වෙයි. දේව වචනය தேவனுடைய வசன வார்த்தை ආත්මයයි ஆவியாக இருக்கிறது, ජීවනයයි. ஜீவனும் இருக்கிறது. දේව වචනයේ සමානයි தேவ வார்த்தை ආත්මය ஆவியும் ප්ලස් ධන ජීවනය. ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு புரிகிறதா இது? උන්වහන්සේ කියනවා මෙතන அவர் சொல்லுகிறார் அப்படி, මගේ වචනය තමයි என் வார்த்தை தான் ඔයාට දෙන ජීවනය. உனக்கு இருக்கிற ஜீவன். එතකොට ජීවන ගංගාව මොකද්ද? என் ஜீவன் அது என்றால் වචනය என்ன? வார்த்தை එළියට ගලා යාමයි. வெளியே போகிறது. දැන් උන්වහන්සේ තුලින් ජීවනයේ වචනය ගැලුවා. அவருக்குள் ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டது. සුවය ලැබුවා. சுகம் ලාසරස් නැගිට එන්න. எலும்பி வா. දවස් 4ක් මැරලා ඉන්න මනුෂ්‍ය නැගිටිනවා. 4 நாள் ඇයි? மருத்துவர் වචනේ ජීවනයේ ගලාගෙන ගියා. வார்த்தையிலே ஜீவன் போகிறது. ඒ නිසා அதனாலே උන්වහන්සේගේ වචනය அவருடைய අපේ வார்த்தை ඇතුලේ තියෙන විට அது எங்களுக்குள்ளே ඒක එළිදරව්වත් එක්ක அதில் உள்ள வெளிப்படுத்தல் ඔබේ හැම පරාජිත දේවල් වලට කතා කරන්න. உங்கள் எல்லா தோல்வியான இடங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ඔබේ ආර්ථික ප්‍රශ්නට කතා කරන්න. உங்கள் பொருளாதார ඔබේ பிரச்சனை රැකියාවේ ප්‍රශ්නට කතා කරන්න. உங்கள் தொழில் பிரச்சனைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ඔබේ මොන හරි ගැටලුවකට உங்களுக்கு රෝගයකට ஏதாவது நோயா කතා කරන්න. அதுக்கு சொல்லுங்கள். කුරුසේ තුල ලැබූ ජයග්‍රහණ சிலுவைக்குள்ளே මට பெற்ற තියෙනවා. வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் මේ බාධාව පහ වෙන්න. இந்த தடைகள் அகன்று போக ඇයි මම வேண்டும். ජයග්‍රාහක? ஏன் நான் வெற்றி සුද්ධාත්මයන් වහන්සේ මා තුල ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் මෙන්න இருக்கிறார். මෙතෙන්ට එන්න. இந்த இடத்துக்கு வர வேண்டும். මම ඒකයි ඇහුවේ කී දෙනෙක් අද උදේ කියලා ආවද මට හරියනවා තමයි ජයග්‍රාහකයෙක් කියලා. அத்தை நான் சொன்னேன் காலையில எத்தனை பேர் சொல்லுகிறேன் இன்றைக்கு சரி வரும் நான் வெற்றி பெறுவேன் இத்தனை பேர் சொல்லி මම வந்தீர்கள். කියවන කී දෙනෙකුට ප්‍රශ්න තියෙනවද කියලා நான் சொன்னேன் අත් කීයක් ඉස්සේද මන් දන්නේ නැහැ. எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு என்று கேட்டால் எத்தனை பேர் கை உயர்த்துவார்கள் ඇයි? தெரியாது. ஏன் ඔයා ඒවට වචනේ ප්‍රකාශ කරේ නැත්තේ? ஏன் அதற்கு உங்கள் வார்த்தை ஏன் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? ඒ නිසා ඔයා තම පරාජිත වෙලා ඉන්නේ. அதன் நிமித்தம் தான் இன்னுமாக நீங்கள் தோல்வியாக දැන් ඔයා இருக்கிறீர்கள். තුලින් ජීවන ගඟ ගලන්න ඕනේ. இன்று உங்களுக்குள் ஜீவ நதி ஓட වචනේ வேண்டும். ප්‍රකාශ කරන්න. வார்த்தை அறிக்கை ඔබේ பண்ணுங்கள். දරුවන් මත වචනේ ප්‍රකාශ உங்கள் කරන්න. பிள்ளைகள் மீது உங்கள் வார்த்தை ඔවුන්ට அறிக்கை කියන්න பண்ணுங்கள். මගේ දරුවන්ට හරියනවා. நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளைக்கு சரி வரும். දැන් දෙමාපිය කියමුද මගේ දරුවන්ට හරියනවා. பெற்றோர் சொல்லுமா என் பிள்ளைக்கு சரி வரும். මගේ දරුවෝ හොඳට ඉගෙන ගන්න යනවා. என் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். මගේ දරුවෝ සුවෙන් ඉන්නට යනවා. என் பிள்ளைகள் சுகமாக இருப்பார்கள். ආමේන්. ஆமென். ඇයි? ஏன் ඔබ එහෙම කියන්නේ நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள்? එලිදරව් වෙන්නම් இந்த வெளிப்படுத்தல் ඒ ආත්මයන් වහන්සේත් එක්ක එකතු වෙලා එලිදරව්වත් එක්ක නම් அந்த ஆவியினோடு இருக்கிறதான வெளிப்படுத்தலோடு ඔබ ප්‍රකාශ කරන වචන වලට ජීවනය තියෙනවා. நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ඒවා සිදු වෙනවා. அது நடக்கும். ඒකයි මං කිව්වේ அதான் நான் உங்களுக்கு අර சொன்னேன். පත්තරේ විස්තරේ බලලා වචන එළියට දාන්න එපයි කියලා. அந்த பேப்பர்ல உள்ள விவரங்களை பார்த்து බලන්න வார்த்தை ඒක. வெளியே போட வேணும். ඒක බලන්න රට වෙන යන අත ඔබට බලන්න පුළුවන් වෙයි. பாருங்கள் நாடு எப்படி போகுது உங்களுக்கு பார்க்க முடியும். හැබැයි ඔබට ඒ තැන් වලත් ඒක බලලා ஆனால் அந்த இடத்தில் அதை நீங்கள் ප්‍රකාශ பார்த்து කරන්න පුළුවන් වෙයි. உங்களை அறிக்கை பண்ண ස්වාමීනි, முடியும் இருக்கும். ஆண்டவரே, මගේ රටේ වාතාවරණය වෙනස් වෙන්න ඕනේ என் කියලා. நாட்டில் உள்ள சூழ்நிலை மாறப் போகிறது. ආමේන්. ஆமென். ඔය නිකම්ම ගලාගෙන යන්න ඉඩ අරින්න නැතුව. சும்மா அப்படியே போக இடம் ඔබ கொடுக்காமல் ඒක බලලා அதை பார்த்து පියාණන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් பிதாவே இயேசுடைய நாமத்தினாலே මගේ රටේ වාතාවරණය වෙනස් වෙන්න ඕනේ. என் நாட்டின் சூழ்நிலை மாற வேண்டும். ඔබට ඒක කියන්න ඇදහිල්ලක් එයි. அதை சொல்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ජීවනයේ වචනේ තියෙද්දි ஜீவ வார்த்தை එහෙම இருக்கும் නැත්නම් பொழுது, அப்படி இல்லாவிட்டால் go home. நீங்கள் go home சொல்லுங்க. ඒක උන්වහන්සේ කරා. அது தேவன் அது செய்வார். go home come home ඔකම උන්වහන්සේ කරා. go home come home எல்லாமே அவர் செய்வார். ඔබ
දේව වචනේ මුදාහරින්න. நீங்கள் தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்கள். මේකේ තියෙන නායකව පත් කරන්නේත් இதிலே தலைவர்களை ඒගොල්ලන්ට ஏற்படுத்துவது යන්න කියන්නේත් தலைவர்களை போய் என்று சொல்வதும் උන්වහන්සේ. தேவன் ඒක උන්වහන්සේ කරાવી. அது அவர் செய்வார். ඒක කරන්න පාරට බහින සෙට් එක ඒකත් දෙවියන් වහන්සේ ඒගොල්ලෝ පාරට බසයි. ஏனென்றால் அதை செய்யும்படியாக வீதியிலே அனுப்புகிறவர்கள் தேவன் அதையும் අපිට அவர்கள் තියෙන அனுப்புவார். වෙනම වැඩ කොටසක්. ஆனால் எங்களுக்கு வேறே ஒரு අපිට තියෙන கடமை ආත්මික இருக்கிறது. වැඩ කොටසක්. எங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு வேலை අපි ආත්මික තාලේ ඒක කරද්දී நாங்கள் எங்களுக்கு கடமையை நாங்கள் ஆவிக்குரிய පාරට வேலை බහින්න ඕන செய்யப்படுவது. කට්ටිය පාරට බහිවි. வீதியிலே இறங்க வேண்டிய ඒ කෑ ගහන සෙට් එක කෑ ගහවි. என் சத்தம் போடுகிற ඒක சத்தம் උන්වහන්සේ போடுகிறது. කරයි அது ගන්න. தேவன் அது செய்வார். නමුත් අපි වෙනම දෙයක් කරන්න ඉන්නේ සෙට් එක. ஆனால் நாங்கள் வேறே ஒன்றை செய்ய இருக்கிற கூட்டம். ඒ දෙවියන් වහන්සේ කැමැත්ත පොළවේ ඉෂ්ට වෙන්නට මදහත්කාර කරන அந்த අය අපි. தேவனுடைய விருப்பம் பூமியிலே செய்யும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். දැන් මිසරේදී எகிப்திலே ඊශ්‍රායල් වරු ஈஸ்ரவேல் ஜனங்கள் පාරාවන්ට என் பார்வோனுக்கு ඔය අරගල කරේ නැහැ. ஏன் இந்த போராட்டங்கள் செய்யவில்லை? ඔවුන් කලේ அவர்கள் செய்தது මොර ගැහුව දෙවියන් වහන්සේ. அவர்கள் தேவனுக்கு முறையிட்டார்கள். දෙවියන් වහන්සේ தேவன் නායකයෙක් අරගෙන ஒரு தலைவரை அனுப்பி ඒ කණ්ඩායම මිසරෙන් එළියට ගෙනාවා. அந்த ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේගේ හඬ தேவனுடைய சத்தம் සමන්න මනුෂ්‍යයන්ගේ හඬ மனிதனுடைய சத்தம் දෙවියන් වහන්සේට ඇහෙන්න සලස්වන්න. தேவனுக்கு கேட்க செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ දේශයට විසඳුමක් ගේන්න යනවා. தேவன் தேசத்துக்கு பதிலை கொண்டு ඒකයි வருவார். ආත්මික සෙනගගේ ක්‍රමවේදය. அதுதான் ஆவிக்குரிய ஜனங்களுடைய முறை. මම දකින විදිහට. நான் பார்க்கின்ற விதம். ඒතර කවුරු හරි කිව්වොත් ඒක පාරට ගිහලා අරගල කරන්න. ඒක හරි. வீதியிலே போய் போராட்டம் செய்வது அது சரி. ඒක සිදුවේ. அது ඒක කරන්න කණ්ඩායමක් ඉන්නවා. அது செய்வதற்கு ஒரு குழு ආත්මික இருக்கிறார்கள். තලයේ කරන මිනිස්සු එතෙන්ට බැසාම මේක කවුද කරන්නේ? ஆவிக்குரிய நிலையில உள்ளவர்கள் அங்கே போய்விட்டு இது யார் செய்கிறது? යාඥාව කවුද කරන්නේ? ஜெபங்கள் யார் මදහත්කාරකම කවුද என் කරන්නේ? விண்ணப்பம் දෙවියන් වහන්සේට செய்கிறார். කවුරු හඬ ගහන්නේ? தேவனை யார் கூப்பிடுகிறது? ඔක්කොම එතෙන්ට බැසාම எல்லாரும் அங்கே போய்விட்டா ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு ඔබ නිකන් புரிகிறது. ගිහලා රවුමක් ගහලා ප්‍රශ්න නැහැ හරිද? நீங்கள் போய் கொஞ்சம் சுத்தி வந்தால் பிரச்சனை இல்லை. ගෝල් ෆෙස් පැත්තේ ගිහිල්ලා එමුද කියලා ගියාර කමන්නේ නැහැ. ஏன் கோல் பீஸ் போய் வந்தா பரவாயில்லை. හැබැයි ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අරගලය කරන්න. ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அந்த போராட்டம் செய்ய අපිට வேண்டும். තියෙන ආධිපත්‍යය ඒකයි. எங்களுக்குள்ள அதிகாரம் அதுதான். දැන් මේකල් ළමයි එහෙම හරි ආසයින ගිහලා අයිස්ක්‍රීම් එකක් කාලා என் பிள்ளைகள் கொஞ்சம் ஆசை இருப்பதை கொஞ்சம் ஐஸ்கிரீம் தின்று விட்டு අර තොරම් බලන්න යනවා වගේ සමහර එහෙම යන්නේ. எங்கள் தோரணங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் அப்படி போகிறார்களே. අරගලය ගැන මානසික තත්ත්වයක් නැහැ. ஏனென்றால் அந்த போராட்டத்தை குறித்து மனநிலை இல்லை. නිකන් කැම්ප් පිටික හම්බ වෙනවා කාලා බිල්ල රවුමක් ගහලා එන්න යනවා சும்மா සමහර. சாப்பிட கொஞ்சம் சுத்தி வர போகிறார்கள் கொஞ்சம் பேர். ඒගොල්ලෝ කරගත්තා. அது அவர்கள் මම මේක විවේචනය කරන්නේ නැහැ. நான் அதை பரிகாசம் செய்ய மாட்டேன். ඒක වෙන්න ඕන දෙයක්. அது நடக்க வேண்டியது. ඒක ඒගොල්ලෝ කරයි. அது அவர்கள் செய்வார்கள். අපේ කොටස අපි කරන්න ඕන. ஆனால் எங்கள் கடமையை ඒ நாங்கள் තමයි අපි செய்வோம். ආත්මයෙන් දකින දේ. அதுதான் நாங்கள் ஆவியிலே අපේ காண்பதை මුඛයෙන් ප්‍රකාශ කරන්න நாங்கள் ඕන. வாயிலே அறிக்கை ඒ නිසා பண்ணுவோம். අපි කියමු අපේ දේශේ පරිවර්තනය වෙන්න යනවා. நாங்கள் சொல்லுவோம் எங்கள் தேசம் කියන්න மாற බෑ. போகிறது. කියන්න ඔබ. சொல்லுங்கள் அது. අපි ආධිපත්‍ය තියෙන පිරිස. நாங்கள் அதிகாரம் உள்ள අපි ஜனங்கள் හැමෝම එක් වෙලා කියමු. எல்லோரும் ஒன்று சேர்ந்து අපේ சொல்லுவோம் දේශේ වාතාවරණ වෙනස් වෙනවා. எங்கள் தேசத்தின் சூழ்நிலை மாறும். මලවුන්ගෙන් නැගිට්ටා වූ ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් மரணத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தில் දේශේ පරිවර්තනය වෙනවා. தேசம் மாற்றம் உண்டாகும். ආමෙන්. ஆமென். මේක තමයි අපිට තියෙන ආධිපත්‍ය. இதுதான் අපි எங்களுக்கு ඒක ප්‍රකාශ කරනවා. நாங்கள் அப்படி மேல் சொல்லுவோம். එවිට අරගල කරන්න කට්ටිය அப்பொழுது அந்த போகிறவர்கள் போவார்களுக்குள்ள ඒවා ඔටෝමැටිකලි වෙයි. அது ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். නමුත් අපේ කොටස මේක. ஆனால் எங்களுடைய பங்கு අපි ආත්මයෙන් ඒ ජයග්‍රහණ ප්‍රකාශ කරන්නට ඕන. நாங்கள் ஆவியிலே அந்த வெற்றியை நாங்கள் அறிக்கை பண்ண අපි வேண்டும். තුල ඉන්න තරන් වහන්සේ උතුම්. எங்களுக்குள் ඒ இருக்கிற නිසා අපි වචනේ ප්‍රකාශ කරන විට அதனால நாங்கள் வார்த்தை அறிக்கை பண்ண ජීවනය ගලාගෙන යනවා. என் ජීவன் வடிந்து අපිට போகும். එළිදරව් වෙන්නව වචනය எங்களை வெளிப்படுத்துகின்ற අපේ මුඛයෙන් வார்த்தைகள் ප්‍රකාශ කරන්නට எங்கள் ඕන. வாயிலே அறிக்கை பண்ண வேண்டும். මේවා කලිනුත් මම කතා කරලා තියෙනවා. இது நான் முன்பு නමුත් கூட ඊට වඩා சொல்லியிருக்கிறேன். වෙනස් විදිහකින් ඔබ අද දවසේ අහයි. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்று நீங்கள் ඒ නිසා මේ கேட்கிறீர்கள். සීසන් එකේ මේ அதனால் ඍතුවේ இந்த காலகட்டத்தில் ඔබට තිබෙන හැම පරාජිත දෙයක් මතම உங்களுக்கு உள்ள எல்லா தோல்வியான ඒ இடத்தின் වලින් மீது ගැටෙන්නේ නැතුව அதிலே நீங்கள் மோதி නිකන් පොරබදබද ඉන්නේ නැතුව அதோடு போராடி கொண்டு මානසික වැටි වැටි ඉන්නේ නැතුව மனசிலே விழுந்து விழுந்து இருக்காமல் ඒ හැම පරාජිත දෙයක් මත මේ ඇදහිල්ල ප්‍රකාශ அந்த කරන්න. எல்லா தோல்விகள் மீது இந்த விசுவாசத்தை அறிக்கை හැම பண்ணுங்கள். උදෑසනකම කියන්න මට හරියනවා. எல்லா காலைதோறும் சொல்லுங்கள் எனக்கு අපි சரி දැන් வரும். කියමුද මට හරියනවා. நாங்கள் சொல்லுவோம் எனக்கு சரி මම வரும். සාර්ථක වෙනවා. நான் செழிப்படைவேன். ආමෙන්. ஆமென். මානස වට ගන්න එපා. என் மனசு விழுத்தாட்டிக் கொள்ளாதீர்கள். පොඩි පොඩි මේ පරාජිතකම් දැක්ක කියලා. சின்ன சின்ன தோல்விகளை கண்டோம். රසාවේ ප්‍රශ්නයක් ආවා කියලා. என் தொழில் ஒரு பிரச்சனை வந்து බිස්නස් ටිකක් අඩු වුණා කියලා. பிசினஸ் கொஞ்சம் குறைந்து விட்டது. මෙතන කඩා ගන්න එපා. எங்கே நீங்கள் விழுந்து கொள்ளாதீர்கள். බිස්නස් අඩු වෙද්දී යේසුස් වහන්සේ නිකන් මෙහෙම වෙන්නේ නැහැ. பிசினஸ் குறையும் போது உங்களுக்குள்ள உள்ள ඒ இயேசு இப்படி போக අධිපත්‍යයෙන් மாட்டார். උන්වහන්සේ ඉන්නවා ඔයගේ அவர் ඇතුලේ. அந்த ஆதிகாரத்தோடு உங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේගේ බලය රහිත වෙන්නේ නැහැ. அவருடைய வல்லமை குறைந்து போகிறது இல்லை. ඒ ලංකාවට ඉන්නේ වෙන යේසුස් වහන්සේ இனி කෙනෙක්. இலங்கைக்கு வேற ஒரு இயேசுவா இருக்கிறார். ඇමරිකාවට වෙන යේසුස් වහන්සේ කෙනෙක්. அமெரிக்காவுக்கு வேற ஒரு இயேசுவா? නෑ, නෑ. இல்லை එක இல்லை. යේසුස් ஒரே இயேசு தான்.
ආමෙන්. ஆமென். ඒ නිසා ඔයා තුල උන්වහන්සේ ජීවත් වෙනවා. ஆனால் உங்களுக்குள் அவர் வாழ்ந்து ඒ கொண்டிருக்கிறார். උත්තානේ ජයග්‍රහණවා තුල තිබෙනවා. அந்த உயிர்த்தெழுதல் ඒ வெற்றி නිසා හැම உங்களோடு පරාජිත இருக்கிறது. දෙයකට ඒක ප්‍රකාශ කරනවා. எல்லா தோல்வியான இடங்கள் மீது அந்த வார்த்தை அறிக்கை අද මේක பண்ணுங்கள். වත්පත් කරගෙන යන්නට ඕන. இன்று இதை நீங்கள் கைப்பற்றி போக வேண்டும். ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වෙද්දී பரிசுத்த ஆவியிலே நிறையும் பொழுது එදා උන්වහන්සේගේ ගෝලයන් அவருடைய சீசர்கள் ප්‍රේරිතවරු අපොස්තලවරු அப்போஸ்தலர்கள் මොනවද කරේ? என்ன செய்தார்கள்? ඔව් වචනේ ප්‍රකාශ කළා. அவர்கள் வார்த்தை அறிக்கை ඒකට பண்ணினார்கள். ජීවන ගංගාව අපි තුලින් ගලනවා කියලා කියන්නේ මොකක්ද? වචනය ප්‍රකාශ කිරීමයි. ஜீவ நதி எங்களுக்குள் ஓடும் என்று சொல்வது என்னவென்றால் வார்த்தை நாங்கள் அறிக்கை பண்ணுவது தான். මම ප්‍රශ්නයක් අහන්න. ஒரு கேள்வி ඔබ කී கேட்கிறேன். දෙනෙක්? நீங்கள் எத்தனை பேர் ඔබේ ප්‍රශ්න මත உங்கள் பிரச்சனைகள் மீது වචනේ නිදහස් කරලා තියෙනවද? வார்த்தை அறிக்கை பண்ணி இருக்கிறீர்கள்? මම කියන ඔබට එහෙම අත්දැකීමක් තියෙනවා අතුස්සන්න බෑ. அப்படி කවදා හරි දවසක அந்த அனுபவம் இருந்தால் கை உயர்த்தி காட்டுங்கள். ඔබේ ප්‍රශ්න මත දේව වචනේ නිදහස් කරලා තියෙනවා. உங்கள் பிரச்சனை மீது தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணி இருக்கிறீர்களா? නියමයි. நல்லது. ඒ කාලේනේ. அந்த காலம் මේ කාලේ இந்த காலம் මගේ උගුලට අහු වුණා ඔයගොල්ලෝ. என்றால் என்னுடைய கண்ணிக்கு அகப்பட்டு விட்டீர்கள். ඔබ ප්‍රකාශ කරලා තිබේ අතීතය. ඒක என்றால் අතීතයි. நீங்கள் අතීත கடந்த- කාලේ. கடந்த காலம் அப்படி செய்து இருக்கிறீர்கள். වර්තමානයේ ඔබ ඒක කරන්නේ නැත්තේ ඇයි? நிகழ் காலத்தில் ஏன் அது செய்யாமல் ඕකද මාත්මික இருக்கிறீர்கள்? සටන. அது சத்துரா. விரோதி ඒ බීජ හොරකම් කරලා. அந்த விதையை திருடி கொண்டிருக்கிறார். වපුරන්න ගියා. ஏன் விதைக்கிறவன் விதைக்க போனார். සමහර මග වැටුණා. சிலது இடையிலே ඒවා விழுந்தது. කුරුල්ලෝ කෑවා. அது பட்சிகள் தின்று விட்டது. මේ බීජය කෝ දැන්? இந்த விதைகள் எங்கே? ඔබ නැවත මේ ඍතුවේ ඒක අත්පත් කරගන්න. மறுபடியும் இந்த காலகட்டத்திலே மறுபடியும் அதை මේක හොඳ කාලයක් වපුරන්න. நல்ல காலத்தில் මේ කාලේ ප්‍රකාශ කරන්න ඔබ. இந்த காலத்தில் அறிக்கை பண்ணுங்கள் நீங்கள். හැම පරාජිත දෙයක් මත எல்லா தோல்வி காரணங்கள் மீது උත්තානේ ජයග්‍රහණ ප්‍රකාශ කරන්න. உயிர் தெழுந்தவருடைய வெற்றியை அறிக்கை අපි பண்ணுங்கள். ක්‍රියා 4:31 බලන විට நாங்கள் அப்போஸ்தலர்கள் 4:31 பார்க்கும் போது ප්‍රේරිතවරු අපොස්තලர்கள் ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වුණා. பரிசுத்தாவிலே நிரம்பினார்கள். ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වෙනවා. பரிசுத்தாவிலே நிரம்பினார்கள். ඔවුන් මොනවද කතා කරන්න ගත්තේ? அவர்கள் என்ன பேசினார்கள்? නිර්භීත ලෙස தைரியமாக දේව වචනේ ප්‍රකාශ කරනවා. தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணினார்கள். 4:31 ක්‍රියාපොත. எங்கள் அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ඔවුන් යාඥා කළ පසු ඔවුන් රැසු සිටි ස්ථානයේ කම්පා විය. ඔවුන් සියල්ලෝද ශුද්ධාත්මයෙන් පූර්ණව දෙවියන් වහන්සේගේ වචනය නිර්භීත ලෙස කතා කළෝය. දැන් ඔවුන් ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වෙනකොට ශුද්ධාත්මයන් වහන්සේ එළියට ආවා කියලා ලියලා නැහැ. என்றால் அவர்கள் பரிசுத்தாவில் நிரம்பினார், பரிசுத்தாவி வெளியே வந்து சொல்லப்படவில்லை. ඔවුන් ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වන විට அவர் பரிசுத்தாவிலே நிரம்பினார்கள். ඔවුන්ගෙන් එළියට ආවේ මොකද්ද? அவர்கள் என்ன வெளியே வந்தது? දේව වචනයයි. தேவனுடைய வார்த்தை. මේ පේදුරුට இந்த பேதுருக்கு පේදුරු දැක්කා பேதுரு கண்டார் උත්තානේ ජයග්‍රහණය. உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை. ඔව් ඒව අත්පත් කරගත්තා. அதை அவர் கைப்பற்றிக் கொண்டார். ඒ නිසා මේ පේදුරු அதனால் இந்த பேதுரு අපි දකිනවා ක්‍රියා 3 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். දේව මාලිගාවට යද්දී தேவ ஆலயத்துக்கு போகும்போது යේසුස් වහන්සේගේ කාලේ යේසුස් වහන්සේ විසින් සුව නොකළා වූ මිනිහෙක් එතන හිටියා. இயேசுடைய காலத்தில் இயேசு சுகமாகாத ஒருவன் அங்கே இருந்திருந்தார். යේසුස් වහන්සේ ඊශ්‍රායෙල් හිටපු ඔක්කොම ලිඩු හොඳ කරේ නැහැ. මතක තියාගන්න. இயேசு இஸ்ரவேலில் உள்ள எல்லாருடைய நோய் சுகமாக்கவில்லை. ගෝලයන්ටත් තියලා ගියා. சீசர்களுக்கு வைத்துத்தான் போனார். අපි ක්‍රියා 3 වෙනි පරිච්ඡේදයේ බලද්දී நாங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது මේ සුදර්ශන දොරටුව ගාව දේව මාලිගාවේ උපතින් කොර මිනිහෙක් තියලා හිටියා. අවුරුදු 40ක් මෙයාට දැන් වයසයි. தேவ ஆலயத்தில் அலங்கார வாசல் சொல்லுகின்ற அந்த இடத்திலே ஒருவரை வைத்து போயிருந்தார்கள் நோயாளியை. එයාට අවුරුදු 40ක් වයසයි. அவருக்கு 40 வயது. 40ට වඩා ටිකක් වැඩි. 40 கொஞ்சம் மேலாக අපි இருக்கும். 40යි කියමුකෝ. நாங்கள் 40 என்று මේ சொல்லுவோம். උපතින් කොර මිනිහෙක්. அவர் பிறப்பிலே ஊனமான ஒருவர். පය කොර වෙලා. ஆனால் கை கால் ஊனமானது. රෙදි කාලක් කෙලලා එතන තියලා තියෙනවා. அங்கே ஒரு துண்டை விரித்தவரை කීයක් வைத்திருந்தார்கள். හරි ඉල්ල ගන්න. எவ்வளவாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று. දැන් එදා පේදුරු මෙතනින් යද්දී அன்று பேதுரு இந்த இடத்திலே போகும்போது යොහාන් සමග யோவானோடு ඒ මිනිහයා අත දික් කළා. அவர் கையை நீட்டினார். වෙනදටත් අත දික් කරනවා. வேறு நாளும் கை වෙනද நீட்டுவார். සාක්කුවට අත දාලා வேறு අර நாள் යටම சேப்பில் கை ගැඹුරම போட்டு, තියෙන රුපියල් கை අරගෙන கொஞ்சம் දෙනවා. உள்ள ரூபாய் ஒன்று கொடுப்பார்கள். ෂෙකෙල් එකක් දෙයි. ஒரு சைக்கிள் கொடுப்பார்கள். එදා යද්දී அன்று போகும்போது එයා ගාව වෙනස් දෙයක් තිබුණා. அவரிடத்தில் வேறே ஒன்று ඒ இருந்தது. මොකද්ද? அது என்ன? අර ශුද්ධාත්මයන් වහන්සේ அந்த பரிசுத்த ஆவியானவர் දුන්නු ආධිපත්‍යය. அவர் கொடுத்த அந்த අර அதிகாரம் සාතන්ගේ අතින් අරගෙන அந்த சாத்தன் கையிலே எடுத்து යේසුස් වහන්සේගේ ජයග්‍රහණය இயேசுடைய வெற்றியிலே ශුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் පෙන්තකොස්ත දවසේ பெந்தகோஸ்து நாளிலே පේදුරුට දුන්නා. பேதுருவுக்கு கொடுத்தார். දැන් එතනින් ගමන් කරන්නේ இப்போ அந்த இடத்திலே போகிறது නිකම්ම දීවරයෙක් වූ පේදුරු නෙමෙයි. சாதாரணமான மீன் பிடிக்கிறதான பேதுரு அல்ல. නිකම් මාළුකාරයෙක් නෙමෙයි. சும்மா மீன்காரன் அல்ல. ඔබේ රැකියාව මොකක් වෙන්න පුළුවන්? உங்கள் தொழில் எப்படியாக இருக்கலாம், ඒක අදාළ වෙන්නේ නැහැ. அது சேர்ந்ததல்ல.
ඒක අදාළ වෙයි ඔබට. அதாவது உங்களுக்கு හැබැයි சேர்ந்தா இருக்கும். ඔබගේ ඇදහිල්ලට ඒක අදාළ වෙයි. ஆனால் உங்கள் விசுவாசத்துக்கு சான்றதல்ல. ඔබගේ තරාතිරම වල ශුද්ධාත්මය දුන්නේ නැහැ. உங்கள் நிலைகளை பார்த்து பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை. දෙවියන් වහන්සේ කතා කරා මේ இதோ එනවා. வாருங்கள், தேவன் கூப்பிட்ட என்ன செய்கிறீர்? කුලි රසාව. என் கூலி வேலை. ශුද්ධාත්මය ටිකක් තියෙනවා තියාගන්න. இதோ பரிசுத்த கொஞ்சம் இருக்க வைத்துக்கொள். තව කෙනෙකුට මේ එනවා. இன்னொரு நீங்கள் வாருங்கள். මොකෝ කරන්නේ? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? මම විදායක ශ්‍රේණියේ රැකියාව. එක්සිකියුටිව්. நான் எக்ஸிக்யூட்டிவ் ஒருவராக இருக்கிறேன். මේ ශුද්ධාත්මය ටිකක් තියෙනවා இதோ තියාගන්න. பரிசுத்த கொஞ்சம் இருக்க வைத்துக்கொள். දැන් එහෙම දීලා තියෙනවද කාටද? அப்படி கொடுத்திருக்கிறார் யாருக்காவது? இல்லை. අර උත්තානේ මුළු ජයග්‍රහණ ඔබ මාය තුල තිබෙනවා. ஏன் உயிர்த்தெழுந்த முழு வெற்றி உங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. දැන් පේදුරු එතනින් යනවා. பேதுரு அங்கே போகிறார். අර අත දික් කරනවා. அவர் கை நீட்டி පේදුරු கொண்டிருக்கிறார். මොනවද කිව්වේ? பேதுரு என்ன පාඩ சொன்னார்? දෙන්න රත්තරන් රිදී නැහැ. வெள்ளி பொண்ணு என்னிடம் இல்லை, මං ගාව එකක් තියෙනවා. ஆனால் என்னிடம் ஒன்று ඔබ இருக்கிறது. දන්නවනේ මොකද්ද? என்ன அது? ඒ තමයි ශුද්ධාත්මය. அவர் தான் பரிசுத்த ஆவி. එයාට දුන්න බලය. அவர் கொடுத்த அந்த එයා ඒක அதிகாரம். ඇදහිව්වා. அவர் அதை நம்பினார். එයා නිර්භීත වචනේ ප්‍රකාශ කරා. அவர் தைரியமாக வார்த்தை அறிக்கை ඒ பண்ணினார். නාසරේ යේසුස් වහන්සේගේ சொன்னார், නාමයෙන්. நாசரேய இயேசுவின் නැගිටින්න நாமத்தில் කියලා කිව්වා. எழும்பு என்று சொன்னார். අර බලය அந்த வல்லமை, ජීවන ගඟ அந்த ஜீவ நதி කැලුවා. அங்கு අර ஓடினது. වචනය සමග. அந்த ඒ வார்த்தையோடு වචනේ அந்த வார்த்தை ආත්මේද ජීවනේද තියෙනවා. ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. අර වචනය அந்த வார்த்தை ඔව්ව ස්පර්ශ කරා. அவரை தொட்டது. කොර කකුල් දිගෑරෙනවා. அந்த ஊனமான கால்கள் நீளமானது. එතකොට පේදුරු කොච්චර அந்த அளவு අර பேதுரு වචනය ඇදහිව්වද? அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்பி இருப்பார். උත්තානේ ජයග්‍රහණය அந்த உயிர்த்தெழுதலுடைய வெற்றியை අපි තුලින් ගලන්නට ඕනේ. எங்களுக்குள் வடிந்து போக ඒකට வேண்டும். තමයි පරිසරය වෙනස් වෙන්නේ. அப்படி இருந்தால் தான் சூழல் மாறும். ආමේන්. ஆமென். 4:31 කියනවද? කිව්වද ඒක? ක්‍රියා 4:31 කිව්වා. රයිට්. ඒ නිසා அதனாலே අපි දෙවියන් වහන්සේගේ ආත්මයෙන් පූර්ණ වන විට நாங்கள் தேவனுடைய ஆவியிலே நிரம்பும் போது නිතරම දේව වචනේ ප්‍රකාශ කරනවා. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை அறிக்கை ඔය பண்ண එක வேண்டும். එක්කෙනාගේ ඕපදූප. ஒவ்வொருடைய அந்த ஒவ்வொரு අරයා මෙහෙමලු கதைகள். මෙයා මෙහෙමලු. அவர் இப்படியாம் இவர் එයා இப்படியாம். ගැන දන්නවද ඔයා? அவரை பத்தி உங்களுக்கு දන්නේ தெரியுமா? නැත්නම් අහගන්න කියලා. இல்லாவிட்டால் கொஞ்சம் கேளுங்கள் என்று පත්තරේ විස්තරේ. என் பேப்பரில் உள்ள விவரங்களை ඔබ ප්‍රකාශ කරන්නෙක් වෙන්න එපා. நீங்கள் சொல்லுகிறவனாக இருக்காதீர்கள். ඔබ දේව වචනේ කතා කරන්න. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ආත්මේ මැරුණාම තමයි ஆவி மறுத்து விட்டால் தான் ඕපදූප ஏனென்றால் கோல் சொல்லுவது, කේලම් அவதூறம் சொல்லுகிறது, අනම් මනම් ඔක්කොම ஒவ்வொன்று சொல்லுகிறது. අරයාගේ වැරදි මෙයාගේ වැරදි. அவருடைய பிள்ளைகள் இவருடைய பிள்ளைகள். අයියෝ වැඩක් නැහැ කතා. ஐயோ சொல்லு வேலை இல்லை. සොල්ල වේල ඉල්ලේ අයියා. වැඩක් නැහැ කියලා. சொல்லு வேலை இல்லை. ඔය මොනවද කතා කරන්නේ? என்ன சொல்லுகிறது? ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වෙන්න. பரிசுத்தாவிலே நிரம்புங்கள். එලිදර වුණු වචනේ ප්‍රකාශ කරන්න. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை பேசுங்கள். එවිට තමයි අපි මේ ඍතුවේ ආශිර්වාද ලබන්නට යන්නේ. அப்படி இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் දෙවියන් වහන්සේගේ වචනේ වාගෙන් එළියට එන්නට ඕනේ. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வெளியே வர එවිට வேண்டும். තමයි තත්වයන් වාතාවරණයන් පරිසරයන් වෙනස් වෙන්නට அப்படி යන්නේ. இருந்தால் நிலைமைகள், சூழ்நிலைகள், சூழல்கள் மாறும். එලිදරවක් ඇතුව ජීවත් වෙන්න. வெளிப்படுத்தலோடு வாழுங்கள். මොන එලිදරවක්ද? எந்த வெளிப்படுத்தல்? උන්වහන්සේගේ ජයග්‍රහණය. அவருடைய வெற்றி. හalleluya. ஹalleluya. පේදුරුගේ අදහිල්ල තුල பேதுடைய விசுவாசத்துக்குள்ளே ඔහුට ඒ ආධිපත්‍ය ඔහු තුලින් ක්‍රියාත්මක වුණා. அவருக்குள்ள அந்த அதிகாரம் செயல்பட்டது. තව එක වචනයක් කියලා අවසන් කරමු. இன்னொரு வார்த்தை சொல்லி முடிப்போம். ක්‍රියාපතේ 3:14 සිට 16 දක්වා. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13 லிருந்து 15 வரை මේ பார்ப்போம். කොරාව සුවපත් වුණාට පස්සේ இந்த ஊனமானவனை சுகமாக்கின பிறகு පේදුරු දේශනා කරනවා. பேதுரு பிரசங்கம் பண்ணினார். දේව මාලිගාවේ කතාවක් කරනවා. தேவனுடைய ஆலயத்திலே ஒரு வார்த்தை ඒ பேசினார். දේශනාව ඇතුලේ அந்த பிரசங்கத்துக்குள்ளே මේ මනුෂ්‍යයාගේ සුව වෙන්න රහස ඔහු එලිදරව් කරනවා. ஏன் இவர் சுகமானதற்கு ரகசியத்தை, காரணத்தை சொன்னார். ක්‍රියා அப்போஸ்தலர் 3:14 ඉඳලා 16 දක්වා. 3:14 லிருந்து 16 வரைக்கும் මේ කොරා සුවුනේ කොහමද? இந்த ஊனமானவன் எப்படி சுகமானான்? පේදුරු ඒක කියනවා. பேதுரு அதை தெளிவாக சொல்லுகிறார். කියන්න. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. මේක තමයි ඒ සිංහල කියන්නේ සුවයේ රහස. இதுதான் இந்த சுகத்தின் ரகசியம். මේක තමයි රහස. இதுதான் ரகசியம். ඕ එලිදරව් කරනවා. அது அவர் வெளிப்படுத்துகிறார். මම මෙයාට කතා කරද්දී මම නැගිට්ටේ ඇයි කොහමද? நான் இவருக்கு சொல்லும்போது இவர் ஏன் எப்படி මෙන්න எழுப்பினார்? මේ නිසා. இது இதற்காகத்தான். කියන්න. මෙසේ නුඹලා ශුද්ධ වූ ධර්මිෂ්ඨ වූ තනන් වහන්සේ එපා කොට මිනිමරුවෙකු නුඹලාට දෙන ලෙස ඉල්ලා ජීවනයේ අධිපතියව මැරුවහුය. උඹලා ජීවනයේ අධිපතිය මැරුවා. நீங்கள் ஜீவாதிபதிகளை கொலை செய்தீர்கள். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව මලවුන්ගෙන් නැගිටවුසේක. නාසි මලවුන්ගෙන් නැගිට්ටෙව්වා. ஏன் අන්න තැන. தேவன் உயிர்த்தோடி අන්න තැන හැමෝම කියන අන්න තැන. பாருங்கள் அந்த இடம் මොකද්ද? என்ன?
මලවුන්ගේ නැගිටීම. மரணத்திலே உயிர் தெளிதல். මරණයෙන් නැගිට්ටා. மரணத்திலே உயிர் தெளிந்தார். වාව්. ඔව් රහස කියනවා. அவர் அந்த ரகசியத்தை මෙයා சொல்லுகிறார். සුව වුණේ කොහමද? இவர் எப்படி මේකයි சுகமானார்? රහස. இதுதான் ரகசியம். ජේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිට්ටා. இயேசு மரணத்திலே உயிர் தெளிந்தார். ඊට පස්සේ ඔහු කියනවා அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், මම ඒක දැක්කා. நான் அதை கண்டேன். මම ඒක දැක්කා. நான் அதை கண்டேன். මම ඒ බලය ලැබුවා. நான் அந்த வல்லமை பெற்றுக்கொண்டேன். ඒ ආධිපත්‍ය මම ලැබුවා. அந்த அதிகாரத்தை ඊගා நான் වචන වලින් අපි பெற்றுக்கொண்டேன். බලමු. அடுத்த வசனங்களை பார்ப்போம். පළවෙනි ඔහු කියනවා මම ඒක දැක්කා. முதல் சொல்லுகிறார், நான் அதை கண்டேன். උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිට්ටා. அவர் மரணத்தில் உயிர் தெளிந்தார். මම சாட்சிකාරයෙක්. நான் அதுக்கு சாட்சிக்காரனாக මම ඒක இருக்கிறேன். දැක්කා. அதை நான் கண்டேன். එසින් දුරු සාක්ෂි. හරි වටිනවා. கண்ணிலே பார்த்த சாட்சி மிக දැන් பெருமதி. ඔය මේ කියන්නේ මේ සමහරු නේද ඔය නඩු වලට ගිහිල්ලා මම දැක්කා. சிலர் சொல்லுங்க வழக்கு போய் சொல்லுங்க, நான் அதை கண்டேன். එසින් දුරු සාක්ෂි. என் கண்ணிலே பார்த்த කවුරු හරි சாட்சி. එකෙක් කියපු එකක් තව අහලා 10 දෙනෙක් විතර කිව්වට පස්සේ ඔයා අහලා තවත් කාට හරි කියන එක නෙමෙයි මේක. ஏனென்றால் ஒருவர் சொன்னது நீங்கள் கேட்டு 10 பேர் சொன்னது கேட்டு அது சொன்னது அப்படி ஒன்று அல்ல இது. අර කළු පාට කපුටු හත් දෙනා වුණ එක නෙමෙයි මේක. என் கருப்பு நிறமானது ஒன்று அந்த ඔය ඇස් දෙකෙන් ஏழு දැක්කද? தாங்கள் நீங்கள் கண்ணிலே ඔය கண்டீர்களா? ඒකට සාක්ෂිකාරයෙක්. அதற்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்கள். පේදුරු කියනවා பேதுரு சொல்லுகிறார், මම දැක්කා. நான் அதை கண்டேன். මොන දැක්කේ? எதை கண்டார்? ජේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිට්ටා. இயேசு கிறிஸ்து மரணத்திலே உயிர் தெளிந்ததை கண்டார். මම සාක්ෂිකාරයෙක්. நான் அதுக்கு சாட்சிக்காரன். තව ඉස්සරහට අපි බලමු. இன்னும் நாங்கள் அதை பார்ப்போம். උන්වහන්සේගේ නාමය කරේ ඇදහිල්ල කරනකොටගෙන அவருடைய நாமத்தை விசுவாசத்தினாலே, උන්වහන්සේගේ නාමයම அவருடைய நாமமே උඹලා දකින්න මේ මිනිස්සයා හොඳ කරා. நீங்கள் பார்க்கிற இந்த மனிதனை சுகமாக்கினது. දැන් මලවුන්ගෙන් නැගිට්ටා. மரணத்திலே உயிர் මම தெளிந்தார். ඒක අදාහගත්තා. அதை நான் விசுவாசித்தேன். මේක හොඳට ඔබ මෙනෙහි කරලා බලන්න. நன்றாக தியானம் මේක செய்து ලොකු பாருங்கள். මූල ධර්මයක් කතා කරනවා. இது ஒரு நல்ல ஒரு மூல தர்மத்தை பற்றி මේක சொல்லுகிறது. හොඳ තියොලොජි එකක් අපි දකිනවා. இதனால் தியோஜியல் என்று நாங்கள் பார்க்கிறோம். මම සාක්ෂිය நான் මම சாட்சிக்காரன். දැක්කා. நான் அதை මම கண்டேன். අදාහගත්තා. நான் அதை விசுவாசித்தேன். ඇදහිල්ල කරනකොටගෙන விசுவாசத்தின் மூலம் මම සාක්ෂිකාරයෙක්. நான் சாட்சியுள்ளவன். උන්වහන්සේගේ නාමය කරේ ඇදහිල්ල. அவருடைய நாமத்தை குறித்து விசுவாசம். දැන් කොහේ කාට තිබ්බ ඇදහිල්ල ගැනද මේ කතා කරන්නේ? இது எங்கே யாருக்கு உள்ள விசுவாசத்தை பற்றி சொன்னது? පේදුරු කියන්නේ කාගේ ඇදහිල්ල ගැනද? பேரு யாருடைய விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறார்? පේදුරුගේ ඇදහිල්ල ගැන. அவருடைய விசுவாசத்தை பற்றி தான் சொல்லுகிறார். මම සාක්ෂිකාරයෙක්. நான் මම දැක්කා. சாட்சிக்காரன். நான் මම கண்டேன். අදාහගත්තා ඒක. நான் அதை விசுவாசித்தேன். උන්වහන්සේගේ නාමය කරේ මම අදාහගත්තා. அவருடைய நாமத்தை குறித்து நான் මම விசுவாசித்தேன். කියලා තිබ්බේ නැති වුණාට එයා කතා කරන්නේ දැන් එයා ගැන. ஏன் நான் என்ற அந்த வார்த்தை இல்லை விட்டாலும் அவரை பற்றி උන්වහන්සේගේ නාමය சொல்லுகிறார். කරේ ඇදහිල්ල කරනකොටගෙන அவருடைய நாமத்தில் விசுவாசம். උන්වහන්සේගේ නාමයම அவருடைய நாமமே නුඹලා දකින මේ මනුස්සයා හොඳ කළා. நீங்கள் பார்க்கின்ற மனிதனை சுகமாக்கினது. එතකොට මලවුන්ගෙන් නැගිටීමේ සාක්ෂිකාරය වූ පේදුරු ஏன் மரணத்திலே உயிர்த்தெழுந்தது උන්වහන්සේව சாட்சிக்காரன் අදාහ பேதுரு. ගැනීම උත්තානය අදාහ ගැනීම කරනකොටගෙන அவர் உயிர்த்தெழுந்தது ඒ மூலமாக ආධිපත්‍ය அந்த ඒ அதிகாரம் බලය அந்த வல்லமை තමන් ලැබුවා කියලා தான் ඒක තමයි பெற்றுக்கொண்டார். ඇදහිල්ල. அதுதான் ඒක விசுவாசம். කරනකොටගෙන அதன் மூலமாக මේ මිනිහ හොඳ වුණා. இவர் சுகமானார். එතකොට මෙයාට සුවය ගෙනාවේ කොහමද? இவருக்கு எப்படி சுகம் கொண்டு வந்தது? ඒ මනුස්සයා සුව වුණේ කොහමද? அந்த மனிதன் எப்படி சுகமானான்? ජේසුස් වහන්සේ හොඳ කළාද? இயேசு சுகமாக்கினாரா? ඔව්ද නැද්ද? ඔව්ද නැද්ද? ඔබ සෑහෙන දියුණු වෙලා. ஏன் நல்லா முன்னேறி இருக்கிறீர்கள். උන්වහන්සේ හොඳ කළේ නැහැ. அவர் சுகமாக்கவில்லை. දැන් උන්වහන්සේම හොඳ කරනවා උට කලින් හොඳ කරනවා. මොකද උන්වහන්සේ නිතරම දේව මන්දිරයට ගියා. ওই මනුස්සයත් ඔතන හිටියා. அவர் අවුරුදු சுகமாக்கி 40ක්. முன்பதாகவே சுகமாக்கி வயசு. இருப்பார். 40 வருடமாக இவர் පහක් අයින් කරමුකෝ. 35 ඒකත් අයින් කරමුකෝ. 30ක් හිටියා. என்ன 30 என்று சொல்லுவோமே. උන්වහන්සේ මේව දන්නවා. அவர் இயேசுக்கு දැන් விரோதம். මේ සිද්ධිය සිදු වෙන්නේ මේ යේසුස් වහන්සේ මරණයෙන් උත්ථාන වෙලා මේ දින 50කට පස්සේ. என்றால் இந்த சம்பவம் நடக்கிறது இயேசு மரணத்தில் உயிர் தெழுந்து ஒரு 50 நாட்கள் மட்டும் ඒ කියන්නේ මේ මාස දෙකයි. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட අපිගේ இருக்கும். මාස දෙකයි. 2 மாதம் යේසුස් වහන්සේ இருக்கும். මලවුන්ගෙන් නැගිටලා. இயேசு மரணத்தில் உயிர் தெழுந்து. ඉතින් උන්වහන්සේ ඒතකොට මේ මනුස්සයා අවුරුදු 40ක් වයසයි ඉන්නවා. அப்படின்னா இவருக்கு 40 வயது ඒතකොට ஆகும். මනුස්සයා ඔතන හිටියා. இவரும் அங்கே උන්වහන්සේ இருந்து හොඳ කළේ නැහැ. அவர் அப்படி சுகமாக்கவில்லை. ඔව් ඔහෙ හිටියා. ஏன் அப்படியே இருந்தார் அவர்? හැබැයි මොහොතාවා ஆனாலும் அந்த சந்தர்ப்பம் வந்தது. පේදුරු කියනවා මේක. பேதுரு இதை சொல்லுகிறான். අර උත්ථාන වුණානේ. அவர் உயிர் ඒක தெளிந்தார். මම අදාහගත්තානේ. அதை ඒ விசுவாசித்தேனே. උත්ථානයේ ආධිපත්‍ය ගැන මම දන්නවනේ. அந்த உயிர்த்தெழுந்து உள்ள දැන් මන් තුල அதிகாரத்தை ඒ தெரியுமே. තනන් වහන්සේ උතුම්ම ඉන්නවනේ. அவர் எனக்குள் பலவான்களாக இருக்கிறாரே. ඒ නාමය அந்த நாமம் මේ මිනිහා හොඳ කරා. இவரை சுகமாக்கினது. දැන් මේ අහන්න இதை கேளுங்கள். පේදුරු பேதுரு සාක්ෂිකාරයෙක් නොවේනා. சாட்சிக்காரனா இல்லாமல் இருந்தார். ඔව් උත්ථානය ගැන අදාහගත්තේ නැත්තම්. அவர் உயிர்த்தெழுதலை ඔහුට விசுவாசிக்காமல் ආධිපත්‍ය இருந்தார். තියෙනවා කියලා පිළිගෙන හිටියේ அவருக்கு නැත්තම්. அதிகாரம் இருக்கிறது அவர் நம்பாமல் இருந்தார். තාමත් මේ මිනිහා කොරෙක් වගේ ඉන්නවා. இன்னும் அவர் அங்கே ஊனமாகவே இருந்திருப்பார்.
දැන් මේක තේරුම් ගන්න. இதை புரிந்து එතකොට கொள்ளுங்கள். ඔහු පරිසරය වෙනස් කළා. ஏன் அவர் அந்த சூழ்நிலையை ඔහු மாற்றினார். දේවමාලිගාවේ පරිසරය කන පිට හැරෙව්වා. அந்த தேவனுடைய ஆலயத்திலே உள்ள சூழ்நிலையை மற்ற பக்கம் புரட்டி விட்டார். ජේසුස් වහන්සේගේ උත්ථානයේ ජයග්‍රහණ අදාහගත්ත නිසා. இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வெற்றியை இது அவர் ஒரு விசுவாசித்தபடியினாலே இது உங்களுக்கு தெரிகிறதா? அது ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு தெளிவாக ඔහු புரிகிறதா? දේව මන්දිරයේ වාතාවරණය වෙනස් කළා. அவர் தேவனுடைய தேவ ஆலயத்திலே உள்ள சூழ்நிலையை மாற்றினார். එදා පූජාවල් ඔප්පු කරන අනම්මන සෙට් එක පේදුරුගේ කතාව අහගෙන හිටියා. அன்று அந்த பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிற ஜனங்கள் பேதுருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ඇයි? ஏன்? ඔහු කරපු දේ දැකලා. அவர் செய்ததை கண்டு මුළු දේව මාලිගාව වඳින්න ආපු පූජාවල් ඔප්පු කරන්න ආපු බැටළුව ආරම්භයෙන් පැත්තකින් තියන් මේක බලන් ඉන්නවා. என் தேவ ஆலயத்துக்கு பலிகளை செலுத்த வந்து எல்லாருமே ஆடுகள் எல்லாம் விட்டுவிட்டு இதை பார்த்து ඔහු கொண்டிருக்கிறார்கள். පරිසරය වෙනස් කළා. அவர்கள் அந்த சூழ்நிலையை ඔහු மாற்றினார். වාතාවරණය වෙනස් කළා. அவர் அந்த ඔහු சூழ்நிலையை හදවත් වෙනස් කළා. அவர் உள்ளங்களை ඔහු மாற்றினார். පුරාව හොඳ කළා. அவர் ஊனமானவனை தேவ ராஜ்ய பிரகாශ කළා. தேவ ராஜ்யத்தை அறிக்கை பண்ணினார். මෙච්චර දෙයක් කොහොමද කළේ? இவ்வளவு பெரிய காரியம் எப்படி செய்தார்? අර උත්ථානයේ ජයග්‍රහණය. அந்த உயிர்த்தெழுதலில் உள்ள வெற்றியை එයා අදාහගත්තා. அவர் அதை விசுவாசித்தார். එහෙනම් அப்படியானால் අපි මෙතන හිටගත්තා නම් நாங்களும் இந்த இடத்திலே நிற்போமானால் අපිට බැරිද වාතාවරණය වෙනස් කරන්න? எங்களுக்கு முடியாதா சூழ்நிலைகளை மாற்ற? ඔයාගේ බොස් මාරු වෙන්න යනවා. உங்கள் boss அகன்று போகிறார். ඔයාගේ ඉහලින් වාට බාධා කරන ඒගොල්ලන්ට මාරු වීමෙන් යන්න உங்கள் දෙන්න. மேலே உள்ள தடை போகிறவர்கள் மாற போகிறார்கள். ඇයි? ஏன்? උන්වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා නම් அவர் අපිට எங்களோடு පුළුවන් අපි ඉන්න තැන இருக்கின்றார். පරිසරය වෙනස් කරන්න. எங்களால முடியும் சூழ்நிலையை மாற்றுவதற்கு, ඒ වාතාවරණය වෙනස් කරන්න. இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு. හැබැයි අපි අදහන්න ඕනේ ஆனால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ඒ ජයග්‍රහණය அந்த வெற்றியை මට තියෙනවා. எனக்கு இருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. ප්‍රශංසා වේවා. சோஸ்தரிக்கின்றோம், ප්‍රශංසා වේවා. சோஸ்தரிக்கின்றோம். ඌ වචනේ කතා කළා. அந்த வார்த்தையை பேசினார், අදාහගත්තා. நம்பினார், වචනේ ප්‍රකාශ කළා. வார்த்தை அறிக்கை பண்ணினார். නැගිටින්න. எழும்புங்கள் ඒ නාමයේ. அந்த நாமத்திலே. එතකොට උත්ථානයේ ජයග්‍රහණයන් அந்த உயிர்த்தெழுதலில் உள்ள අදහා வெற்றியை அதை තමන්ගේ விசுவாசிப்பதன் மூலம் ඇතුළාන්තරේ தன் உள்ளுக்குள்ளே එලිදරව්වක් එක්ක හිටි මිනිස්සයා ஒரு வெளிப்படுத்தலோடு කතා இருந்த කළේ மனிதன், මොකක්ද? அவர் என்ன சொன்னார்? නැගිටින්න எழும்புங்கள் ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே. එවිට அப்பொழுது අර ආධිපත්‍ය அந்த அதிகாரம், ජීවන ගඟ ஜீவ நதி, වචනය அந்த வார்த்தை එයාව ස්පර්ශ කරා. அவரை தொட்டது. ඒක කියන වචනේට ආත්මයේද බලයේද? ආත්මයේද ජීවනයේද? ஏண்டா அந்த වචනේ තුල තියෙනවා. வார்த்தை என்பது ஆவியும் ஜீவனும் එනිසා இருக்கிறது. වචනය කතා කරද්දී அதனால் வார்த்தை பேசும் போது ඒක නිකන් වචනයක් වෙන්නේ அது නැහැ. சும்மா வார்த்தையாய் இராது. ඒක ඇතුලේ ආත්මය තිබෙනවා. அதுக்குள்ளே ஆவி ஜீவனே இருக்கிறது, තිබෙනවා. ஜீவனும் இருக்கிறது. ඒක ඔහුව ස්පර්ශ කරා. அது அவர்களை உங்களை தொ- අර ඇට මොනවාද කොර වෙච්ච දිග ඇරෙනවා. அந்த ஊனமான கை கால்கள் நீளமாகப்பட்டது. ඒතර ඊට කලින් ඒක වෙන්න හේතුව පේදුරු කියනවා මම අදහගෙන හිටියා. அதற்கு நடப்பதற்கு காரணம் அவர் சொன்ன நான் அதை උන්වහන්සේගේ නාමයේ කෙරෙහි ඇදහිල්ල. அவருடைய நாமத்தை குறித்து விசுவாசம், උන්වහන්සේ කරන කොටගෙන නැත්තව ඇදහිල්ල. அவர் மூலமாக உண்டான விசுவாசம் නුඹලා සියල්ලන් ඉදිරියේ உங்கள் எல்லோரும் முன்பதாக මෝඩ සුවේ දුන්නා. இவருக்கு சுகம் කාගේ ඇදහිල්ලද? யாருடைய කොර விசுவாசம்? මනුස්සයාගේ ඇදහිල්ලද? அந்த නෑ, உணவுடைய නෑ, விசுவாசம் නෑ. කාගේ ඇදහිල්ලද? யாருடைய விசுவாசம்? පොඩි පේදුරුගේ ඇදහිල්ල. பேதுருடைய விசுவாசம். ඒක තමයි කිය උන්වහන්සේ කරේ ඇදහිල්ල මේ මනුස්සයාට සුවේ ගෙනාවා. அந்த விசுவாசமே இவருக்கு சுகம் පේදුරු මේ கொண்டு නොකිය කියන්නේ කවුරු ගැනද? வந்தது. பேதுரு එයා யாரை ගැන பற்றி- කියන්නේ. அவரை பற்றி தான் பேதுரு ගැන சொல்லுகிறார். කියන්නේ. பேதுருவை பற்றி தான் சொல்லுகிறார். එයාගේ ඇදහිල්ල. அவருடைய விசுவாசம். එහෙනම් ඔයාගේ ඇදහිල්ල තමයි ඔයාට ජය දෙන්න යන්නේ. உங்களுடைய விசுவாசத்தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்க ළඟ போகிறது. එක්කෙනාට කියන්නේ ඔයාගේ ඇදහිල්ල ඔයාට ජයග්‍රහණය දෙන්න යනවා. உங்களுடைய விசுவாசமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். දැන් මෙහෙම කියන්න. මගේ ඇදහිල්ල මට ජය දෙන්නට சொல்லுங்கள், යනවා. என் விசுவாசம் எனக்கு வெற்றி தரும். ඇදහිල්ලක් නැත්තම් விசுவாசம் இல்லாவிட்டால் මං ඒක ගැන කතා කරන්නේ. நான் அதுக்கு அங்காலே பேச மாட்டேன். හැබැයි මම කියනවා ஆனால் நான் சொல்லுகிறேன், උන්වහන්සේ අර උත්තාන වූ තැනන් වහන්සේ කරේ ඇදහිල්ල உயிர்த்தெழுதல் மீது உள்ள விசுவாசம் ඔබට ජය දෙන්න යනවා. உங்களுக்கு வெற்றி கொடுக்க ඒ போகிறது. නිසා அதனாலே මේ ඍතුව හොඳ ඍතුවක්. இந்த காலகட்டம் මේ நல்ல කාලය ஒரு හොඳ காலம், இந்த කාලයක්. காலம் நல்ல ஒரு ඒ காலம். නිසා ඔය හැම පරාජිත තැන් කෙරෙහිම அதனால் எல்லா தோல்வி இடத்தின் மீது මේ ඇදහිල්ලේ වචනේ කතා இந்த කරන්න. விசுவாசத்தின் வார்த்தை அறிக்கை මේ பண்ணுங்கள். සපලත්වේ වචනේ කතා அந்த කරන්න. செழிப்பின் வார்த்தை பேசுங்கள். එපා දේශය දිහා බලලා අදහිරිමත් වෙන්න. வேண்டாம் தேசத்தை பார்த்து கலங்குவதற்கு, බඩු මිල දිහා බලලා. என் பொருளின் விலைகளை அதහිரி වෙන්න பார்த்து එපා. நீங்கள் அதහිரியம் அடைய வேண்டாம். ඒක ජය ගන්න ඕනේ අපි. அதை வெற்றி பெற வேண்டும். நாங்கள் ඒකත් ජය ගන්නට ඕනේ. அதுவும் வெற்றி பெற வேண்டும். ඒක ජය කියන්න මම ඒක ජය ගන්නවා. சொல்லுங்கள், நான் அதை வெற்றி பெறுவேன். ඇයි අපි තුල ඒ ජයග්‍රහණයේ දෙවියන් වහන්සේ වාසය කරන ஏன் නිසා. எங்களுக்குள்ளே அந்த வெற்றிகரமான தேவன் வாசம் பண்ணுகிறபடினால் ආට හරියනවා. உங்களுக்கு சரி வரும். කියන්න මට හරියනවා. சொல்லுங்கள், எனக்கு சரி வரும். ආගේ බිස්නස් වැඩි වෙයි. உங்கள் வியாபாரம் அதிகரிக்கும். ආගේ රැකියාව තුළ සාර්ථක වෙයි. உங்கள் தொழில்களுக்குள்ளே செழிப்பு உண்டாகும். ඇයි ජීවත් වෙන ජේසුස් වහන්සේ ஏன் உயிரோடு இருக்கிற இயேசு අප இருக்கிறார். තුල වාසය කරනවා. அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். දැන් මේක ඔබට පැහැදිලිද?
உங்களுக்கு ඔබට தெளிவாக පැහැදිලිද හැමෝටම පැහැදිලිද? எல்லாருக்கும் தெளிவாக ඒ புரிகிறதா නිසා இது? දැන් මොකද්ද කරන්න තියෙන්නේ? இப்ப என்ன செய்ய வேண்டும்? ඒ පරාජිත හැම ශ්‍රේෂ්ඨයන් කෙරෙහි அந்த தோல்வியான எல்லா விஷயங்கள் மீதும் ඉස්සලා මේ පණිවිඩය ඇතුළට දාගෙන முதலாவது இந்த செய்தியை உள்ளே போட்டு ඊට පස්සේ ප්‍රකාශ කරන්න පටන් අරගන්න. பிறகு அறிக்கை பண்ண හැම ஆரம்பியுங்கள். උදෑසනක எல்லா காலை හැම රාත්‍රියක எல்லா இரவு நேரத்திலும் ප්‍රකාශන කරන්න. அறிக்கை பண்ணுங்கள் ඔබේ පරාජිත ස්ථානන් කෙරෙහි உங்கள் தோல்வியான இடங்கள் மீது. ඒ තැන්වලට அந்த இடங்களுக்கு ජීවනය ගලනවා. ஜீவத்தண்ணி එවිට ඒවා සඵල වෙනවා. அப்போது அது එවිට செழிப்படையும். ඒවා හරියනවා. அப்போது சரிவர ඔබ ගොවිතැන් කරනවා නම් நீங்கள் விவசாயம் ඔබ செய்வீர்கள். ඒ ගොවි බිම කෙරෙහි ඇදහිල්ල ප්‍රකාශ நீங்கள் அந்த කරනවා. நிலத்தை குறித்து அறிக்கை ඔබ பண்ணுங்கள். සත්වක් ගොවි පලක් කරනවා නම් நீங்கள் மிருக ඔබේ ඇදහිල්ල මත ප්‍රකාශ කරනවා. நீங்கள் விசுவாசத்தை ඔබ அறிக்கை මොකද කරන பண்ணுங்கள். වෘත්තිය? நீங்கள் என்ன ඒ வேலை මත ඔබ செய்கிறீர்கள்? ඇදහිල්ල ප්‍රකාශ அதன் කරනවා. மீது உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். හරියනවා. சரிவரும். ඒ ජීවනයේ ක්‍රියා වෙනවා. என் ஜீவன் அங்கே செயல்படும். ඵලයේ ක්‍රියා කරනවා. என் வல்லமை ආත්මයේ ක්‍රියා කරනවා. ஆவி அங்கே ඔබ செயல்படும். ඔබ නිහඬව හිටියොත් நீங்கள் அமைதியாக இருந்தா දෙවියන් වහන්සේ මොනවාරි කරයි. தேவன் ஏதாவது ஒன்று செய்வார். දෙවියන් වහන්සේ මගේ හිත දන්නවා. தேவனுக்கு எங்க மனசு ඔව් தெரியும். දෙවියන් වහන්සේ ඔබට හිත දන්නවා. දෙවියන් වහන්සේ බලයි මූට ඇදහිල්ලක් නැහැ කියලා. ஏதாவது தேவனுக்கு தெரியும், மனசு தெரியும், தேவன் பார்ப்பார், இவருக்கு விசுவாசம். ඒක තමයි දෙවියන් වහන්සේ බලන්න යන්නේ. அதான் தேவன் பார்க்க போகிறார். ඒ නිසා அதனாலே අපි අදින් පස්සේ நாங்கள் இன்று முதல் අපි ආකල්පමේ වෙනසකට ඇතුල් நாங்கள் වෙමු. நோக்கங்களை மாற்றிக்கொள்வோம். ආකල්පවල நாங்கள் நோக்கங்களை மாற்றிக்கொள்வோம். වෙනසකට අපි ඇතුල් වෙමු. ஒரு மாற்றத்துக்கு අපි உண்டாகுவோம். ජයග්‍රහයෝ සිතමු. நாங்கள் வெற்றிகரமாக சிந்திப்போம். උන්වහන්සේ ජය ගත්තා. அவர் வெற்றி பெற்றார். ඒ ජය මා තුලයි. அந்த வெற்றி எனக்குள் මාත් ජය ගන්නවා. நான் வெற்றி பெறுவேன். දැන් ඔක්කොමලා නැගිටින්න. இப்போ எல்லாருமாக எழும்பிருப்போம். හalleluya. ஹalleluya.